ஒரு சின்ன recap பண்ணிட்டு then we can move on to today's session. I think yesterday we started from the introduction, what are all the elements and what are all the components available in this WPS spreadsheet. On the top la pathina where we can see your file name and your software name is available, and the entire area we call it as title bar. In the title bar கீழ வந்தீங்கன்னா இந்த மொத்த ஏரியா இருக்கு பாருங்க, home, insert, page layout, formula, data review னு இருக்கும். That whole area put together we call it as ribbons. இந்த ரிப்பன்ல இங்க இருக்கு பாருங்க மெனுன்னு, எக்ஸல்ல இதுக்கு பேர் ஃபைல்னு சொல்லுவாங்க, இங்க மெனுன்னு இருக்கும். இது பேர் ஆஃபீஸ் பட்டன்னு சொல்லுவோம், பேக் ஸ்டேஜ் ஆஃப் யுவர் ஆஃபீஸ். இந்த ஹோம் இன்சர்ட் அப்படின்றது தீஸ் ஆர் ஆல் யுவர் டேப். ஒரு ஸ்பெஷலா ஒரு டேப் நீங்க அப்பியர் ஆகும், அதுக்கு பேர் கான்டெக்சுவல் டேப். இந்த கான்டெக்சுவல் டேப் கீழே பார்த்தீங்கன்னா இந்த ஐட்டம்ஸ்லாம் இருக்கு பாருங்க, தீஸ் ஆர் ஆல் த ஐட்டம்ஸ் அவைலபிள் விச் யூ கால்ட் அஸ் கமெண்ட்ஸ். வெரி குட். ஸோ இப்போ நான் டெம்பரரியாக இதை வந்து ஹைட் ஆர் அன்ஹைட் பண்ணால் தெர் இஸ் ஆரோ மார்க் அவைலபிள். ஓல்டு ஒரு லேட்டஸ்ட் வெர்ஷனில் ஷார்ட்கட் கீ கூட இருக்குது. கண்ட்ரோல் F1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹைட் ஆகும், அதே கண்ட்ரோல் F1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா அன்ஹைட் ஆகும், லேட்டஸ்ட் வெர்ஷன். அண்ட் திஸ் ஒன் வி கால் இட் as நேம் பாக்ஸ் அண்ட் திஸ் ஒன் இஸ் அ ஃபார்முலா பார். எல்லாருக்கும் தெரியும் ABCD ஆர் ஆல் காலம், 1 2 3 ஆர் ஆல் ரோஸ். அந்த ரோஸும் காலம்ஸும் மீட் ஆகிற ஏரியாவுக்கு பேர் தான் செல்ஸ்ன்னு சொல்லுவோம். So total how many rows are available is 10,48,576 rows, 16,384 columns. இதை தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு 2-3 மெத்தட் இருக்குது. ஒரு மெத்தட் நேற்று சொன்ன மாதிரி கண்ட்ரோல் டவுன் ஏரோ போட்டிங்கன்னா லாஸ்ட் ரோவுக்கு போகும், கண்ட்ரோல் ரைட் ஏரோ போட்டிங்கன்னா லாஸ்ட் காலமுக்கு போயிடும். பட் ரோவாவது நம்ம தெரிஞ்சுக்கலாம் 10,48,576. பட் காலம் எப்படி தெரிஞ்சுக்கிறது கொஞ்சம் டஃப்பாக இருக்கும். அதுக்கு ஒரு ஈஸியான மெத்தட் இருக்குது. ஒரு ஷீட்டு ஃபுல்லாக செலக்ட் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்கு இல்லையா, என்ன சொல்ல முடியும்? வாட் இஸ் த ஷார்ட்கட் கீ டு செலக்ட் த என்டையர் ஷீட்? கண்ட்ரோல் A. எம்டி ஏரியாவில் கர்சர் வச்சுக்கோங்க. டேபிளில் கர்சர் வச்சு கண்ட்ரோல் A ப்ரெஸ் பண்ணால் டேபிள் மட்டும் செலக்ட் ஆகும். இன்னொரு தடவை கண்ட்ரோல் A பண்ணால் ஷீட் ஃபுல்லாக செலக்ட் ஆகும். இப்போ எம்டி ஏரியாவில் கர்சர் வச்சுட்டு கண்ட்ரோல் A ப்ரெஸ் பண்ணாலே யூ வில் கெட் ஹவு மெனி ரோஸ் அண்ட் ஹவு மெனி காலம்ஸ் ஆர் அவைலபிள். ஸோ அங்கே செலக்ட் பண்ணும்போது யூ வில் கெட் தட் ரோஸ் அண்ட் காலம்ஸ். சரியா? எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ்னு இட் வில் ஷோ யூ த ஸ்டேட்டஸ் ஹியர். டாப்பில் பார்த்தீங்கன்னா வரும், நான் காமிக்கிறது எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ்னு வரும். அண்ட் இதுக்கான லாஜிக் கூட இருக்குது. வி ஹேவ் சம் லாஜிக் ஃபார் இட் ஆல்சோ. ஏன் 10 லட்சம் ரோ இருக்குது, 16,000 காலம்ஸ் இருக்குன்னு ஒரு லாஜிக் இருக்குது. கேன் யூ டெல் மீ வாட் இஸ் த லாஜிக் ஆர் வாட் இஸ் த ரீசன் பிஹைண்ட் இட்? எத்தனை ரோஸ் எத்தனை காலம்ஸ் இருக்குன்ற ஒரு லாஜிக் இருக்குது. என்ன சொல்ல முடியுமா? வாட் இஸ் த 2 to the power of 14, 2 to the power of 20. ஏன் அது 14, ஏன் 20? 14th வருஷன், 20ன்றது 20. சரி, ஏன் 2 கொடுக்குறோம்? ஏன் ஒய் 2 to the power? பைனரி. வெரி குட். ஸோ இப்போ நம்ம இங்கே இருக்கோம். இங்கேருந்து அடுத்த பேஜுக்கு போனோம்னா உங்களுக்கு தெரியும் பேஜ் டவுன், பேஜ் டவுன், பேஜ் டவுன், பேஜ் அப், பேஜ் அப், பேஜ் அப், ப்ரீவியஸ் பேஜ். இதுவே லெஃப்ட் ரைட்டு அன்ஃபார்ச்சுனேட்லி இந்த வெர்ஷனில் ஒர்க் ஆகாது. பட் நெக்ஸ்ட் வெர்ஷன் இட் வில் ஒர்க். நெக்ஸ்ட் பேஜ் ரைட் சைடில் போனோம்னா என்ன பண்ணலாம்? ஆல்ட் பேஜ் டவுன் ப்ரெஸ் பண்ணலாம். ஆல்ட் பேஜ் டவுன் ப்ரெஸ் பண்ணால் ரைட் சைடில் நெக்ஸ்ட் பேஜ் போகும். ஆல்ட் பேஜ் அப் பண்ணால் ப்ரீவியஸ். as of now அது ஒர்க் ஆகாது. பட் ஃபியூச்சரில் இட் வில் கெட் அப்டேட்டட். ஆல்ட் பேஜ் அப் அண்ட் பேஜ் டவுன், லெஃப்ட் ரைட்டு மூவ் பண்ணுறது. இங்கே பாட்டமில் ஒரு ஏரியா இருக்குது பாருங்க, இந்த ஏரியாவுக்கு பேர் தான் ஷீட் டேபு. இப்போ ஒரு ஷீட்லேருந்து இன்னொரு ஷீட்டுக்கு மூவ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஷார்ட்கட் கீ தெரியும். என்ன ஷார்ட்கட் கீ? ஒரு ஷீட்லேருந்து இன்னொரு ஷீட் மூவ் பண்ணுறதுக்கு கண்ட்ரோல் பேஜ் டவுன் ப்ரெஸ் பண்ணால் நெக்ஸ்ட் ஷீட்டு, கண்ட்ரோல் பேஜ் அப் ப்ரெஸ் பண்ணால் ப்ரீவியஸ் ஷீட். பட் எல்லா ஷீட்டும் லிஸ்ட் அவுட் பண்ணுறதுக்கும் ஒரு மெத்தட் இருக்குது. இங்கே பாருங்கள் ஒரு ஆரோ மார்க் மாதிரி இருக்கும். இந்த ஆரோ மார்க்கில் போய் யூ கேன் மேக் அ ரைட் கிளிக். ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா அந்த லிஸ்ட் ஆஃப் ஷீட்ஸ் வரும். இதுக்கு ஷார்ட்கட் கீ புது வெர்ஷனில் கொண்டு வந்திருக்காங்க. ஆல்ட் ஷிஃப்ட் கே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா யூ வில் கெட் த லிஸ்ட் ஆஃப் ஷீட்ஸ். பட் இப்போதைக்கு ஒர்க் ஆகாது. ஃபியூச்சரில் தட் வில் கெட் ஆக்டிவேட்டட். ஓகே, ஒரு ஷீட் புது ஷீட் இன்சர்ட் பண்ணுறதுக்கு என்ன ஷார்ட்கட் கீ? ஷிஃப்ட் F11. எத்தனை ஷீட் இன்சர்ட் பண்ணலாம்? இல்லை பேசிக்கலாக அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா யூ கேன் இன்சர்ட் எனி நம்பர் ஆஃப் ஷீட். பட் மை ரெக்கமெண்டேஷன் இஸ் ட்ரை டு ரெஸ்ட்ரிக்ட் வித் 255 ஷீட்ஸ். வெரி குட். இங்கே பாட்டமில் இந்த ஏரியா இருக்குது பாருங்கள், இதுக்கு பேர் தான் ஸ்டேட்டஸ் பார். இங்கே போய் ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா யூ கேன் ஆக்டிவேட் திஸ் ஆவரேஜ், நியூமெரிக்கல் கவுண்ட், மேக்ஸிமம், மினிமம், அதை வேணும் ஆக்டிவேட் பண்ணிக்கலாம். வி நோ த டிஃபரன்ஸ் பிட்வீன் கவுண்ட் அண்ட் நியூமெரிக்கல் கவுண்ட். கவுண்ட் எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணோம், நியூமெரிக்கல் கவுண்ட் நம்பரை மட்டும்தான் கவுண்ட் பண்ணோம். அண்ட் ரைட் ஹேண்ட் சைடில் பார்த்தீங்கன்னா there are several types of views available. இங்கே நிறைய வியூஸ் இருக்குது. திஸ் ஒன் இஸ் அ ரீடிங் லேஅவுட். ரீடிங் லேஅவுட்னா நம்ம எந்த ரோவில் எந்த காலம்ல இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் வேரியஸ் டைப்ஸ் ஆஃப் வியூ, நார்மல் வியூ, பேஜ் லேஅவுட் வியூ, பேஜ் பிரேக் ப்ரிவ்யூஸ், டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் வியூஸ் இருக்குது. இது வந்து ஐ ப்ரொடெக்ஷன் வியூ. ப்ளஸ் அண்ட் மைனஸ் ஜூம் ஸ்லைடர், ப்ளஸ் மைனஸ் போட்டு நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணலாம். உங்கள் கீபோர்டில் கண்ட்ரோல் கீயை ப்ரெஸ் பண்ணிக்கிட்டே ஸ்க்ரால் பண்ணாலும் ஜூம் ஆகும்.
ஆர் நீங்கள் டச் பேடில் போய் 2 ஃபிங்கரை வச்சும் ஜூம் இன் ஜூம் அவுட் பண்ணிக்கலாம். ஷார்ட்கட் கீயும் லேட்டஸ்ட் வெர்ஷனில் கொண்டு வந்திருக்காங்க. கண்ட்ரோல் ஆல்ட்டு ப்ளஸ்ஸு, கண்ட்ரோல் ஆல்ட்டு மைனஸ். வெரி குட். ஸோ இதெல்லாம் தான் நம்ம ஃபஸ்ட் செஷனில் பார்த்தோம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட் செஷனில் நம்ம பார்த்தது என்னென்னா ஃபில் ஹேண்டல்னு ஒன்று பார்த்தோம். ஏதாவது ஒன்று டைப் பண்ணி நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா உங்கள் கர்சர் அடுத்த செல்லுக்கு போகும். பட் என் கர்சர் அதே செல்லில் இருக்கணும். என்ன பண்ணலாம்? கண்ட்ரோல் என்டர். வெரி குட். ஜானுன்னு கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் ஜனவரி பிப்ரவரி, சண்டே கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணால் சண்டே மண்டே, 1 கிளிக் பண்ணிங்கன்னா 1 2 3ன்னு வரும். பட் இது ஒரு பெரிய வேல்யூ. எனக்கு 1லேருந்து ஆரம்பித்து ஒரு 5000 10,000 வரைக்கும் ஃபில் பண்ணணும்னு வச்சுங்களேன். ஒவ்வொன்றா கார்னரில் போய் ட்ராக் பண்ணிக்கிட்டே இருக்க முடியாது. அதுக்கு ஈஸியான மெத்தட் என்ன இருக்குது? ஹோம் டேபில் போனீங்கன்னா யூ ஹேவ் ஆப்ஷன் கால்ட் அஸ் ஃபில். இந்த ஃபில்லில் போயிட்டு யூ கேன் யூஸ் அன் ஆப்ஷன் சீரியஸ். எப்படி ஃபில் பண்ண போகிறோம்? ரோ வைஸாக, காலம் வைஸாக, ஸ்டெப் வேல்யூ என்னது, ஸ்டாப் வேல்யூ. இதை கொடுத்து ஓகேன்னு கொடுத்தீங்கன்னா இட் வில் கெட் ஃபில்டு. அதே மாதிரி நீங்கள் ஒரு எக்ஸசைஸ் கூட பண்ணீங்க. 500லேருந்து ஆரம்பித்து 15 ஃபில் ஆகணும். வி டிட் சம் எக்ஸசைஸ் ஆல்சோ. ஒரு டேட்டை என்டர் பண்ணுறதுக்கு எது பெஸ்ட் மெத்தட்? ஒரு டேட்டை டைப் பண்ணுங்கள், அப்புறம் மந்த்து 3 அல்ஃபபெட்டிக்கல் கேரக்டர், இயர் இன் 4 நியூமரிக்கல் கேரக்டர். ஒரு டேட்டை என்டர் பண்ணிட்டோம். பட் டேட்டோடைய ஃபார்மேட்டை மாற்றணும். 2-3 மெத்தட் இருக்குது. ரைட் கிளிக் பண்ணி கூட மாற்றலாம். ரைட் கிளிக் பண்ணுறதுக்கு கூட ஒரு ஷார்ட்கட் கீ இருக்குது. வாட் இஸ் த ஷார்ட்கட் கீ ஃபார் ரைட் கிளிக்கிங்? ரைட் கிளிக் பண்ணுறதுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ இருக்குது. Shift F10. வெரி குட். ரைட் கிளிக் பண்ணுறது Shift F10. இல்லை நேரடியாகவே நீங்கள் ஃபார்மேட் செல்ஸுக்கு போனால் அதுக்கும் ஷார்ட்கட் கீ இருக்குது. வாட் இஸ் த ஷார்ட்கட் கீ டு கோ டு ஃபார்மேட் செல் ஸ்ட்ரெயிட் அவே? கண்ட்ரோல் 1. கண்ட்ரோல் 1 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபார்மேட் செல்ஸில் போய் வாட் இஸ் த ஃபார்மேட் யூ வாண்ட், DD, MM, YYY என்ன மாதிரி ஃபார்மேட் வேணுமோ நீங்கள் அதில் போய் செட் பண்ணிக்கலாம். பட் இன்னைக்கு டேட்டை கொண்டு வரதுக்கு 3 மெத்தட் இருக்குது. ஃபர்ஸ்ட் மெத்தட் we can use the shortcut key control semicolon. கண்ட்ரோல் செமிகோலன் போட்டிங்கன்னா நீ டேட் வரும். பட் இந்த ஃபார்மேட்டை மாற்றுறதுக்கு நம்ம ஒரு 5 ஷார்ட்கட் கீ பார்த்தோம். கண்ட்ரோல் Shift 1 நம்பர் ஃபார்மேட் வித் 2 டெசிமல், கண்ட்ரோல் Shift 2ன்றது டைம், 3 இஸ் ஃபார் டேட், 4 இஸ் ஃபார் கரன்சி, 5 இஸ் ஃபார் பர்சன்டேஜ். இன்னொன்று இருக்குது கண்ட்ரோல் Shift tilde which will remove the decimal places. ஆனால் இந்த கண்ட்ரோல் செமிகோலன் நீங்கள் டைப் பண்ணிவிட்டு கார்னரில் போய் ட்ராக் பண்ணிங்கன்னா இட் வில் ஃபில் ஒன்லி த டேஸ். பட் எனக்கு டேட் வரக்கூடாது, வீக் டேஸ் வரணும், இல்லை வந்து மந்த்ஸ் வரணும், இயர்ஸ் வரணும், இங்கே போய் நீங்கள் மாற்றிக்கலாம். ஃபில் டேஸ், ஃபில் வீக் டேஸ், ஃபில் மந்த்ஸ் அண்ட் ஃபில் இயர்ஸ் ஆல்சோ. ஸோ கண்ட்ரோல் செமிகோலன் போட்டால் டேட்டு, கண்ட்ரோல் ஷிஃப்ட் செமிகோலன் போட்டிங்கன்னா டைம். இன்னொரு மெத்தட் இருக்குது, டுடேன்னு ஒரு ஃபங்க்ஷன். டுடேக்கும் அந்த கண்ட்ரோல் செமிகோலனுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ் இங்கே பார்த்தீங்கனாலே தெரிஞ்சிடலாம். நேற்று நம்ம கண்ட்ரோல் செமிகோலன் போட்டோம், 16/4 அப்படியே இருக்குது. பட் டுடேன்ற டேட் யூஸ் பண்ண பாருங்கள், டேட் இஸ் ஆட்டோமேட்டிக்லி அப்டேட்டட் ஹியர், 17/4ன்னு மாறிடுச்சு. பட் இன்னொன்று இருக்குது ஈக்குவல் டு நவ் விச் வில் கிவ் யூ த டேட் ஆஸ் வெல் அஸ் டைமிங். பட் இந்த டைமிங் தானே அப்டேட் ஆகாது, நம்ம அப்டேட் பண்ணுறதுக்கும் ஒரு ஷார்ட்கட் கீ இருக்குது, F9. whenever you press F9 the time will get updated. நவுக்கு மட்டும்தான் இது ஒர்க் ஆகும். அதுக்கப்புறம் நீங்கள் சில டாஸ்க் பண்ணீங்க, மந்த் வைஸாக எப்படி ஃபில் பண்ணலாம், குவார்டர் வைஸாக எப்படி ஃபில் பண்ணலாம், எவ்ரி டே எவ்ரி தேர்ஸ்டேலாம் எப்படி ஃபில் பண்ணலாம், யூ டிட் த டாஸ்க் ஆல்சோ. அதுக்கப்புறம் ஒரு சின்ன ஏஐ டூல் பண்ணோம். ஒரு டேட்டாவிலேருந்து ஐ வாண்ட் டு செப்பரேட் சம்திங், ஃபர்ஸ்ட் லெட்டர், லாஸ்ட் லெட்டர், இனிஷியல், மந்த்து பிரிக்கணும், டேட்டை பிரிக்கணும், அந்த மாதிரி ஏதாவது ஒன்று பிரிக்கணும்னா யூ கேன் கிவ் சம் சாம்பிள். ஆனால் அந்த சாம்பிள் கேபிட்டல்னால் கேபிட்டல் இருக்கணும், ஸ்மால்னா ஸ்மாலராக இருக்கணும். அண்ட் யூ ஹேவ் டு கிவ் த சாம்பிள் ஆன் த நெக்ஸ்ட் இமீடியட் காலம். ஒரு 1-2 சாம்பிள் கொடுத்துட்டு தென் வி ஹேவ் டு யூஸ் அ ஃபீச்சர் கால்ட் அஸ் கண்ட்ரோல் இ, ஷார்ட்கட் கீ. பட் அந்த ஃபீச்சருக்குன்னு ஒரு பேர் இருக்குது, ஃப்ளாஷ் ஃபில். ஃப்ளாஷ் ஃபில் இஸ் த ஃபீச்சர். ஃப்ளாஷ் ஃபில் இட் வில் ஃபில் இட் இன் அ ஃப்ளாஷ். ஸோ கண்ட்ரோல் இ ப்ரெஸ் பண்ணால் ஃப்ளாஷ் ஃபில் வரும். சப்போஸ் எனக்கு கண்ட்ரோல் இ ஞாபகம் இல்லை, வேறு ஏதாவது மெத்தட் இருக்கா அந்த ஃப்ளாஷ் ஃபில் யூஸ் பண்ணுறதுக்கு? எனக்கு கண்ட்ரோல் இ மறந்து போச்சு, ஐ டோன்ட் ரிமெம்பர் த ஷார்ட்கட் கீ. அப்போ என்ன பண்ணலாம், ஹோமில் போனால் ஃபில்லுக்கு கீழே போனீங்கன்னா ஃப்ளாஷ் ஃபில். அதே மாதிரி யூ கேன் சி டேட்டாவில் போனீங்கன்னா அங்கேயும் இருக்கும் ஆப்ஷனு, ஃபில்லில் போயிட்டு ஃப்ளாஷ் ஃபில். ஓகே, ஸோ ஃப்ளாஷ் ஃபில் மூலமாக நீங்கள் சில டாஸ்க்லாமும் பண்ணீங்க, பிரிக்கிறது, கம்பைன் பண்ணுறதுக்கு கூட இந்த ஃப்ளாஷ் ஃபில் யூஸ் பண்ணிக்கலாம். 2 நேமை கம்பைன் பண்ணுறது, இமெயில் ஐடியை கம்பைன் பண்ணுறதுக்கு அண்ட் ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரி வி டிட் சம் ஃப்ளாஷ் ஃபில்லிங் ஆல்சோ. ஃப்ளாஷ் ஃபில்லிங் முடிச்சதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணோம், வி ஹவ் சீன் அபவுட் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். ஒரு காலத்தை செலக்ட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ இருக்குது. ஆஸ் ஆஃப் நவ் உங்களுக்கு ஒரு ஷார்ட்கட் கீ தான் ஒர்க் ஆகும். காலமை செலக்ட் பண்ணுறதுக்கு ஷார்ட்கட் கீ ஸ்ட்ரெயிட்டாகவே நவ் இட்ஸ் நாட் அவைலபிள். பட் கண்ட்ரோல் ஸ்பேஸ் பார் பண்ணிங்கன்னா காலமு, ஷிஃப்ட் ஸ்பேஸ் பார் பண்ணிங்கன்னா ரோ. ஸோ இப்போ நம்ம டேட்டாவை செலக்ட் பண்ணிவிட்டு கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், ஹோம் டேப்பில் போய் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் போகணும். பட் மவுஸை யூஸ் பண்ணாமல் எப்படி இந்த ஹோம் டேப் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் நம்ம போகலாம்? மவுஸ் யூஸ் பண்ணாமல் ஆல்ட்ன்ற கீயை ப்ரெஸ் பண்ணால் போதும். ஹோம் மூவ் பண்ணோன்னா ஹெச். ஸோ ஒவ்வொரு லெட்டராக ஹைலைட் ஆகும், அந்த லெட்டரை வச்சு நீங்கள் எங்கே மூவ் பண்ணமோ அங்கே மூவ் பண்ணிக்கலாம். ரைட்.
ஸோ கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் அப்ளை பண்ணணும். என்ன பண்ணோம், கிரேட்டர் தென், லெஸ் தென், பிட்வீன்லாம் பண்ணி பார்த்தோம். இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் மாடிஃபை பண்ணுறதுக்கு எங்கே போனோம், மேனேஜ் ரூல்ஸ். இந்த கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் வேணாம்னா 2 மெத்தட் இருக்குது. கிளியர் ரூல்ஸும் ஒன்று இருக்குது, இல்லைனா போயிட்டு மேனேஜ் ரூல்ஸில் போய் டெலீட் ரூல்ஸும் பார்த்தோம். ஆக்சுவலாக கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் நிறைய பார்த்தோம்னு நினைக்கிறேன். நம்ம ரிமூவ் டூப்ளிகேட்ஸ் பார்த்தோம், டூப்ளிகேட் வேல்யூஸ் கண்டுபிடிக்கிறது எப்படி, டேட்டாவில் போயிட்டு ஹைலைட் டூப்ளிகேட் வேல்யூஸில் போயிட்டு அந்த டூப்ளிகேட் வேல்யூஸை எப்படி ரிமூவ் பண்ணலான்றதையும் பார்த்தோம். தென் வி ஆர் சீன் டாப் 10, பாட்டம் 10, அபோவ் ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ், இந்த மாதிரி டேட்டா பார்ஸ் எப்படி போடுறது, பாசிட்டிவ் நெகட்டிவ்லாம், இல்லை கலர் கூட மாற்றிக்கலாம். தென் வி கேன் புட் அ கலர் ஸ்கேல் லைக் திஸ். க்ரீன் கொஞ்சம் கொஞ்சமாக எல்லோவாக மாறும், எல்லோ ரெட்டாக மாறும். சார்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ரைட் கிளிக் பண்ணி யூ கேன் சார்ட் இட், வேர் க்ரீன் வில் டர்ன் இன்டு எல்லோ, எல்லோ வில் டர்ன் இன்டு ரெட், அந்த மாதிரி கலர்ஸ் கொடுத்தோம். தென் வி ஹவ் கிவன் சம் ஐகான் செட்ஸ் ஆல்சோ, டிக் மார்க், எக்ஸ்க்ளமேஷன் மார்க், வெறும் ஐகான் மட்டும் டிஸ்பிளே பண்ண வைக்கலாம். ஹோம் டேப்பில் போய் கண்டிஷனல் ஃபார்மேட்டிங், மேனேஜ் ரூல்ஸில் போயிட்டு எடிட் ரூல்ஸ், நம்ம சில கண்டிஷன்ஸ்லாம் கொடுத்தோம். கொடுத்துட்டு ஷோ ஐகான் ஒன்லி, ஐகான் மட்டும் கொண்டு வரலாம், இல்லை வேறு ஐகான் வேணாலும் மாற்றிக்கலாம். ஐகானே வேணான்னா கூட நோ செல் ஐகான் கூட கொடுக்கலாம். ஸோ வேரியஸ் ஆப்ஷன்ஸ் பார்த்தோம். அதுக்கப்புறமா வி ஹவ் சீன் ஹவு டு இன்சர்ட் எமோஜிஸ் லைக் திஸ். எமோஜி இன்சர்ட் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும், Windows dot, very good. Windows dot is the shortcut key for inserting a emojis. So அதுக்கப்புறம் நீங்கள் சில டாஸ்க்லாம் பண்ணீங்க. லாஸ்ட் வீக், திஸ் வீக், நெக்ஸ்ட் வீக், above average, below average, data bars, color scale, icons வச்சு you did some task also. அதுக்கப்புறம் கடைசியாக நம்ம பார்த்தது இந்த ஸ்பார்க் லைன்ஸ். how to give the spark lines. ஒரு மினி சார்ட் டேட்டாவை செலக்ட் பண்ணி இன்சர்ட்டுக்கு போனீங்கன்னா you can see there is an option called as line, column, win and loss. 3 ஸ்பார்க் லைன் இருக்கும். எந்த ஸ்பார்க் வேணுமோ அதை கிளிக் பண்ணி எங்கே வேணும்னு கிளிக் பண்ணிங்கன்னா அங்கே ஸ்பார்க் லைன் வந்து அந்த இடத்துல ட்ராப் ஆகிடும். ஸோ அந்த ஸ்பார்க் லைன் ட்ராப் பண்ணாலே கிளிக் பண்ணிங்கன்னா மேலே யூ வில் சி த ஸ்பார்க் லைன் டூல்ஸ். அதில் போய் ஹை பாயிண்ட், லோ பாயிண்ட், ஹைலைட் பண்ணிக்கலாம், கலர்ஸ் மாற்றலாம், ஷோ ஆக்சஸ் கொடுக்கலாம், லைன் வரும் at the 0th பொசிஷன். இல்லை ஸ்பார்க் லைன் வேணும்னா நம்ம மாற்றிக்கலாம், லைனை, காலம், வின் அண்ட் லாஸ் 3ஆக மாற்றிக்கலாம். இனிமேல் ஃபியூச்சரில் நிறைய வரப்போகுது. ஈவன் யூ வில் கெட் த பை சார்ட் அண்ட் ஸ்கேட்டர், அதெல்லாமும் இனிமேல் செல்லுக்குள்ளேயே வந்துடும். ஸோ இந்த மாதிரி ஸ்பார்க் லைன்ஸ் கிரியேட் பண்ணுறோம். இந்த ஸ்பார்க் லைன் டெலிட் பண்ணோன்னா கிளியரில் போய் தேர் இஸ் அன் ஆப்ஷன் கிளியரிங் ஏ ஸ்பார்க் லைன். ஸோ ஒரே டேட்டா வச்சு 2-3 ஸ்பார்க் லைன் பண்ணோம். காலம் ஸ்பார்க் லைன் பண்ணோம், லைன் ஸ்பார்க் லைனும் கிரியேட் பண்ணோம். ரோ வைஸும் பண்ணிக்கலாம், காலம் வைஸும் பண்ணிக்கலாம். இதை வச்சு நீங்களும் ஒரு டாஸ்க் பண்ணீங்க. யூ டிட் a ஸ்பார்க் லைன் ஆல்சோ ஹியர். கடைசி சாப்டராக என்ன பார்த்தோம், ஹவு டு சார்ட் யுவர் டேபிள். 3 விதமான சார்ட்டிங் இருக்குது. ஒன்று அசெண்டிங் ஆர்டர், இன்னொன்று டிசைனிங் ஆர்டர், இன்னொன்று கஸ்டமைஸ்டு ஆர்டர். சார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி 3 முக்கியமான கண்டிஷன் இருக்குது. சொல்ல முடியுமா என்னென்ன கண்டிஷன்? நோ மர்ஜ் செல்ஸ், டேபிள் ஷுட் ஹவ் யூனிக் ஹெட்டிங் அண்ட் ஹெட்டிங் இருக்கணும். ஹெட்டிங் ஷுட் பி யூனிக். வெரி குட். ஸோ டேபிளில் கர்சர் வச்சுக்கிங்க. டேட்டாவில் போயிட்டு சார்ட் போகலாம், இல்லை ஹோம் டேப்பில் போயும் சார்ட் போகலாம். ரைட் கிளிக் பண்ணாலும் யூ வில் see the sort and there is ஆப்ஷன் called as custom sort. ஃபர்ஸ்ட் லெவல், செகண்ட் லெவல், தேர்ட் லெவல் நீங்கள் லெவல் ஆட் பண்ணிக்கலாம். எத்தனை லெவல் ஆஃப் சார்ட்டிங் இஸ் பாசிபிள் மேக்ஸிமம்? Actually unlimited, but என்னோட recommendation is 64 levels of sorting. ஸோ இதில் ascending, descending, custom லிஸ்ட்லாம் பண்ணோம். கடைசியாக நீங்கள் கூட ஒன்று பண்ணீங்க, கலர் வைஸ் கூட எப்படி ஸ்டார்ட் பண்ணலாம். க்ரீன் கலர், ரெட் கலர், எல்லோ கலர், நம்ம ஃபஸ்ட்டு இந்த கலர் வரணும், செகண்ட் இந்த கலர் வரணும்னு கூட ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். அப்படிலாம் இல்லை, கரெக்டு. அப்படி இல்லைன்னா நீங்கள் அப்படி ஃபர்ஸ்ட் லைன் நீங்கள் ஹெட்டிங்கே கொடுக்காம விட்டீங்கன்னா இதை டிக்கை எடுத்துடணும். மை டேட்டா ஹெட்டிங்கை எடுத்துடணும். எடுத்தீங்கன்னா காலம் HMன்றதை ஹெட்டிங்காக எடுத்துக்கும். அது கொஞ்சம் ப்ராப்ளம் தான், அதனால் ஹெட்டிங் இருக்கிறது பெட்டர். இங்கே கூட பரவாயில்ல சார், பிவட்லாம் கிரியேட் பண்ணும்போது ஹெட்டிங் இருந்தால் தான் அதை வச்சு டோட்டலாக ஆவரேஜ்லாம் கண்டுபிடிக்கும் போது ஈஸியாக இருக்கும். ஹெட்டிங் இருக்கணும், இதுதான் பெட்டர். அதுக்கு ஒன்றா ஸ்பெசிஃபிகேஷன்லாம் கிடையாது, எப்படி ஒன்றா இருக்கும். நீங்கள் சொன்ன மாதிரி ஹெட்டிங்கே கொடுக்காம விட்டிங்கன்னா ஃபஸ்ட் ரோ ஹெட்டிங்காக எடுத்துக்கும். அது ப்ராப்ளம் தான். இது கண்டுபிடிக்கிறதுக்கு தான் நான் சொன்னேன். இதில் வி ஹாவ் அன் ஆப்ஷன் அவைலபிள். எக்ஸலில் இதுக்கான ஃபீச்சர்ஸ் இருக்குன்னு சொன்னேன்னு நினைக்கிறேன் இல்லையா? செக் பர்ஃபார்மன்ஸ், செக்கு ஆக்சசிபிலிட்டி, செக் பர்ஃபார்மன்ஸ்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில். ஒரு செல்லுக்குள்ளேயே எப்படி பிக்சரை கொண்டு வருதுன்னு பார்த்தோம். ஒரு செல்லுக்குள்ளேயே பிக்சர் கொண்டு வரலாம். ஒரு செல்லுக்குள்ளே அது மாதிரி கேமரான்னு ஒன்று பார்த்தோம். இது காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி கேமரா மாற்றலாம். நீங்கள் வேல்யூஸை மாற்ற அந்த கேமராவில் வேல்யூஸ்லாம் மாறும். ஸோ வி ஹவ் சீன் ஹவ் டு இன்சர்ட் அ கேமரா ஆல்சோ. அதான் நம்ம கடைசியாக பார்த்த சாப்டரு. இன்னைக்கு கொஞ்சம் ஸ்மால் டிப்ஸ் அபவுட் ஃபில்டரிங் பார்த்துட்டு, அட்வான்ஸ் லெவல் ஆஃப் சப்டோட்டல், டேட் ஃபங்க்ஷன், லாஜிக்கல் ஃபங்க்ஷன், லாஜிக்கலில் புது லாஜிக்கல் ஃபங்க்ஷன்லாம் இருக்குது, லுக்அப் ஃபங்க்ஷன், பிவட் டேபிள், சார்ட்ஸ்.
இதெல்லாம் தான் நம்ம பார்க்க போகிற சாப்டர். திஸ் ஆர் ஆல் த சாப்டர் விச் வி ஆர் கோயிங் டு see டுடே. இப்போ நம்ம எக்ஸசைஸ் நம்பர் 10 ஸ்டார்ட் பண்ண போகிறோம். பிஃபோர் ஸ்டார்டிங் த எக்ஸசைஸ் நம்பர் 10 ஆஸ் யூஷுவல் வழக்கம் போல் எனி questions, doubts, queries of what we learned yesterday, நேற்று கற்றுக்கிட்டது வரைக்கும் ஏதாவது கொஸ்டின் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா அதை கிளாரிஃபை பண்ணிவிட்டு then we can jump on to today's session. எஸ், ஏதாவது டவுட்ஸு கொஸ்டின் கொரிஸ் இருக்கா நேற்று பார்த்த வரைக்கும்? நோ? கிளியர்? நான் சொன்ன 2 ரீசனில் எது? எல்லாமே புரிஞ்சிட்டாலும் டவுட் வராது, எதுவுமே புரியனாலும் டவுட் வராது. பிரச்சனை என்னென்னா நான் சொன்ன மாதிரி தெளிவாக புரிகிற மாதிரி இருக்கும். எல்லாம் இங்கே நீங்கள் பார்க்கும்போது எல்லாம் ஈஸியாக இருக்கும், எல்லாம் தெளிவாக புரியும். நாளைக்கு காலைல சிஸ்டம் இல்லை, நாளைக்கு காலைல கூட நீ சாயங்காலம் ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கனாலே எல்லாம் பிளாங்க் ஆகிடும். வேறு வழி இல்லை, நீங்கள் நிறைய ப்ராக்டிஸ் பண்ணணும். யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் 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 அண்ட் ப்ராக்டிஸ். ஸோ நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். வேர்ல்டு இஸ் ரன்னிங் வெரி ஃபாஸ்ட். இப்போலாம் ரொம்ப டெக்னாலஜி நிறைய போயாச்சு. ஏஐலாம் வந்து ஃபார்முலா ஃபங்க்ஷனையே இப்போ ஸ்டாப் பண்ண ஆரம்பிச்சாச்சு. வி ஆர் ஸ்டாப் யூஸிங் ஃபார்முலாஸ் ஃபங்க்ஷன்ஸ். எதுவும் இல்லாமலே ஈஸியாக ரிப்போர்ட்டிங் டேஷ்போர்ட்ஸ்லாம். இன்றைக்கி நம்ம டேஷ்போர்ட்ஸ் ரிப்போர்ட்டை பற்றி பார்க்க போகிறோம். அடுத்தோட நெக்ஸ்ட் லெவல்லாம் போயாச்சு. பவர் பிஐ, டேப்லூ, கூகுளில் கூட இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஐ டோன்ட் நோ வெதர் நீங்கள் யூஸ் பண்ணிருக்கீங்களான்னு தெரியல. மைக்ரோசாஃப்ட் கூகுளில் கூட லுக்கர் ஸ்டுடியோன்னு ஒன்று இருக்குது, டேப்லூன்னு ஒரு டேஷ்போர்டு இருக்குது, பவர் பிஐன்னு ஒரு டேஷ்போர்டு இருக்குது. there are so many other next level of features are available. உண்மையை சொல்லணும்னா ஒரு 7, 8, 9 வருஷத்துக்கு முன்னாடி நான் என்ன நினச்சிட்டு இருந்தேன்னா டேட்டா இருக்கிற வரைக்கும் லைஃப் லாங் எக்ஸல் இருக்கும் அப்படின்றது தான் என்னோடய இமேஜ் ஒரு காலத்தில். பட் இப்போ அது கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் அவுட் ஆகிட்டே வருது. எக்ஸல் இல்லாமலையும் ஃப்யூச்சரில் பண்ணலாம். நேராக டேட்டாவை கனெக்ட் பண்ணியே ஸ்ட்ரெயிட்டாக ரிப்போர்ட்டு, டேஷ்போர்ட்ஸ் எல்லாம் பவர் பிஐலையோ பவர் ஆட்டோமேட்லேயோ நேரடியாகவே பண்ணிக்கலாம். ஸோ எக்ஸல் எதுக்கு டவுன்லோட் பண்ணுறாங்க? ஒரிஜினல் டேட்டாவை நீங்கள் ஆக்சஸ் பண்ண முடியாது. எஸ்ஏபியில் இருக்க டேட்டாவை நீங்கள் நேரடியாக ஆக்சஸ் பண்ண முடியாது. டவுன்லோட் பண்ணி அது மூலமாக ரிப்போர்ட் கிரியேட் பண்ணணும். ஸோ அப்படி பண்ணாமல் நேரடியாக கனெக்ஷன் வச்சுக்கிட்டே ரிப்போர்ட் கிரியேட் பண்ணலான்றது ஃபியூச்சரில் வந்து ஆக்சுவலி உங்கள் கம்பெனி வந்திருக்கும், ஃபேப்ரிக்லாம் வந்திருக்கும். தெர் இஸ் a tool called as ஃபேப்ரிக் மூலமாக ஒன்லேக்கு மூலமான்ற ஒரு கான்செப்ட்ஸ்லாம் கொண்டு வராங்க. நேராக கனெக்ஷன் பண்ணி ரிப்போர்ட் ஆட்டோமேட்டிக்காக வர்றதுக்குலாம் ஈஸியான ஆப்ஷன் ஃபியூச்சரில் வரப்போகுது. ஸோ எக்ஸல் மே ஃபேட் அவுட் கிராஜுவலி, கொஞ்சம் கொஞ்சமாக ஃபேட் அவுட் ஆனாலும் ஆகலாம். அப்போ அப்படியே யூஸ் பண்ணுறதுனால இதோட அடுத்த லெவல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஐ டோன்ட் நோ WPSல இன்னும் எப்போ தான் இந்த பவர் கொரி, பவர் பிவோட் வரும்னு தெரியல. அதெல்லாம் வர ஆரம்பிச்சிச்சுன்னா அதை யூஸ் பண்ண ஆரம்பிங்க. பவர் பிவோட், பவர் கொரி ரொம்ப பவர்ஃபுல்லான கான்செப்ட். பவர் பிவோட், பவர் கொரிஸ்லாம் இருந்துச்சுன்னா நான் 11, 12, 13, 14, 15, 16, 17 சாப்டர், இந்த 7, 8 சாப்டர் நான் எடுக்கவே மாட்டேன். அது எல்லாத்தையும் பவர் கொரியில் 5 நிமிஷத்தில் பண்ணிடலாம். லுக்கப் தேவையில்லை, இஃப் தேவையில்லை, டேட் ஃபங்க்ஷன் தேவையில்லை. எல்லாத்தையும் கிளிக் பண்ணியே பண்ணிடலாம். ஃபார்முலா எழுதாமலே பண்ணலாம். ஃப்யூச்சரில் எதுவே தேவையில்லை, நீங்கள் டேட்டாவை போட தானாகவே அப்டேட் ஆகிடும். ஸோ சிங்க்ரனைஸ் ஆகும், அப்டேட் ஆகும், கன்சால்டேட் ஆகும், எல்லாமே பவர் கொரியில் ஆட்டோமேட்டடாக நடக்கும். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம பண்ண முடியாது. ஸோ வி ஹேவ் டு ஸ்டார்ட் வித் எக்ஸசைஸ் நம்பர் எதில் விட்டுருக்கோம்? 12, 10. ஸோ 10th எக்ஸசைஸ் வந்துடுங்க. ஆஸ் யூஷுவல் நேற்று மாதிரியே தான். Any questions, doubts, queries, stop me and ask me immediately. I can repeat it any number of times. எத்தனை தடவை வேணாலும் ரிப்பீட் பண்ணுறேன். பட் நம்ம இன்னைக்குள்ள எவ்வளோ கான்செப்ட்ஸை கவர் பண்ண முடியுதோ அவ்வளோ கான்செப்ட்ஸை வித் ஆல் யுவர் கோஆப்ரேஷன் வில் ட்ரை டு கவர். ஓகே, இப்போ நாம் பார்க்க போகிற சாப்டர் எல்லாருக்கும் தெரிஞ்ச சாப்டர் தான். பட் இந்த சாப்டர் தெரிஞ்சால் தான் அடுத்த லெவல் பார்க்க முடியும். ஸோ ஐ திங்க் வி ஆர் கோயிங் டு see about filtering. ஃபில்டரிங்னா எல்லாருக்கும் தெரியும். டு சி ஒன்லி த வாண்டட் டீடைல்ஸ், டு சி அன்வான்ட் டீடைல்ஸை ஹைடு பண்ணுறது. தேவையான டீடைல்ஸை வச்சுக்கிறது, தேவையில்லாத டீடைல்ஸை ஹைடு பண்ணுறதுக்கு பார்த்தா ஃபில்டரிங். ஃபில்டர் பண்ணுறதுக்கும் 3 முக்கியமான கண்டிஷன் இருக்குது. என்னென்ன கண்டிஷன்? ஸ்டார்டிங் சொன்னால் அதே கண்டிஷன் தான். நோ மர்ஜிட் செல்ஸ், டேபிள் ஷுட் ஹேவ் ஹெட்டிங் ஷுட் பி யூனிக். ஸோ இப்போ நீங்கள் ஃபில்டர் அப்ளை பண்ணுறதுக்கு என்ன பண்ணலாம்? யூ கேன் மேக் அ ரைட் கிளிக் ஆன் திஸ் டேபிள். அந்த டேபிளில் வச்சு ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா யூ கேன் சி there is an option called as ஆட்டோ ஃபில்டர். ஸோ இந்த ஆட்டோ ஃபில்டரில் போய் நீங்கள் ஆட்டோ ஃபில்டர்ன்ற பட்டனை கிளிக் பண்ணலாம். இது ஒரு மெத்தட். சார் பண்ணிட்டேன் சார், ஓடிட்டு தான் இருக்கு. ஆன் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட்டே பண்ணேன். ஞாபகப்படுத்துங்கன்னு சொன்னேன், அப்போ ஆன் பண்ணிட்டு தான் ஸ்டார்ட் பண்ணேன். அது ஓடிட்டு தான் இருக்கு. பிரேக்கில் மட்டும் கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க, அவ்வளோ. ஓகே, ஸோ ரைட் கிளிக் பண்ணிவிட்டு we can go to the ஆட்டோ ஃபில்டர். அந்த ஆட்டோ ஃபில்டரை போய் நம்ம ஆட்டோ ஃபில்டர் பண்ணலாம். இல்லை டேட்டாவில் போனீங்கனாலும் யூ ஹேவ் அன் ஆப்ஷன் கால்ட் அஸ் ஆட்டோ ஃபில்டர். டேட்டாவில் போனீங்கனாலும் யூ கேன் சி there is an option called as ஆட்டோ ஃபில்டர். ஸோ வேரியஸ் ஆப்ஷன்ஸ் அவைலபிள். ஷார்ட்கட் கீயும் இருக்குது. what is the shortcut key for applying the auto filter?
Control Shift L. Very good. Alt DFF இங்கே வேலை செய்யுமா சார்? ஆல்ட் போட்டால் டிஏ காணுமே. அதெல்லாம் கொஞ்சம் பழைய ஷார்ட்கட் கீ சார். 2003க்கு முன்னாடி எக்ஸலில் இருந்த ஒரு ஷார்ட்கட் கீ. ஏன்னா ஆல்ட்டு போட்டிங்கனாலே இங்கே பாருங்கள், இங்கே இந்த டின்றதுக்கு பதிலாக நீங்கள் ஆல்ட்டு போட்டால் இந்த டின்றதுக்கு ஆப்ஷனே இல்லை பாருங்கள். இட் மே ஃபேட் அவுட் ஆல்சோ சூனர். ஏ தான் போக முடியும், டேட்டாவுக்கு போகிறதா இருந்தால் ஏக்கு தான் போக முடியும் நம்ம. ஸோ அதனால் ஒர்க் ஆகும், ஃபேட் அவுட் ஆகும்னு சொல்கிறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல் தான் லேட்டஸ்ட்டு ஷார்ட்கட். கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல். சரி, இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், பின்கோடில் போயிட்டு எனக்கு இது ஒரு அட்வான்டேஜ் இன் டபிள்யூபிஎஸ். எக்ஸலில் இல்லாத ஒரு விஷயம் டபிள்யூபிஎஸ்ல இருக்குன்னா அது இதுதான். என்னென்னா நீங்கள் ஃபில்டரை கிளிக் பண்ண உடனே இங்கே சில ஆப்ஷன்ஸ் வருது பாருங்கள். ஃபில்டர் ஆப்ஷன் வந்து இங்கே யூ கேன் சி இட் ஷோயிங் சம்திங் ஹியர். இங்கே டாப்பில் பார்த்தீங்கன்னா 1001 நான் பின்கோடில் போய்ட்டு ஃபில்டர் பண்ணல, அதுவே காமிக்குது பாருங்கள். 1001ல் எத்தனை ரோஸ் இருக்குது, 1002ல் எத்தனை ரோஸ் இருக்குது, 1003ல் எத்தனை ரோஸ் இருக்குது, ஓவராலாக உங்கள் டேபிள் எவ்வளோ இருக்குது, டேபிளில் எவ்வளோ ரோஸ் இருக்குன்னு ஆட்டோமேட்டிக்காக காமிக்கும். இது வந்து உங்களுக்கு மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் வராது. ஃபில்டர் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்கள் பார்க்க முடியும். ஃபில்டர் பண்ணிட்டு தான் எத்தனை ரோஸ் இருக்குது, எத்தனை செல்ஸ் இருக்குதுன்னு நம்ம பார்த்துக்கலாம். பட் இங்கே ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் இங்கேயே பார்த்துக்கலாம். அது ஒரு அட்வான்டேஜ். ஸோ நாங்கள் இங்கே ஃபில்டரில் போகிறேன். ஐ கோ டு த ஃபில்டர், ஐ ரிமூவ் தட் செலக்ட் ஆல் எடுத்துடுறேன். அண்ட் ஐ செலக்ட் ஒன்லி 1001 மட்டும் செலக்ட் பண்ணுறோம். ஐ செலக்ட் ஒன்லி த 1001. இங்கே வந்துருக்கு பாருங்கள் 13 ரோஸு. ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா 31% ஆஃப் யுவர் டேட்டா இஸ் 1001. இது ஒரு லேட்டஸ்ட் WPSல எக்ஸல் இது கிடையவே கிடையாது. ஈவன் 365ல கூட இது கிடையாது. சே ஓகே. எஸ், 1001 ரெக்கார்டு மட்டும் ஃபில்டர் ஆகிருக்கு. இது ஃபில்டர் ஆயிருக்கா இல்லையான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு 3 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட் இங்கே ஃபில்டர் ஐகான் வந்திருக்கு பாருங்கள். செகண்ட் மெத்தட் இந்த ரோ கலர்லாம் மாறி இருக்குது க்ரீனாக. தேர்ட் மெத்தட் யூ கேன் சி தெர் இஸ் அ மெசேஜ் அவைலபிள் ஆன் த பாட்டம். 13 of 41 ரெக்கார்ட்ஸ். மொத்தம் 41 ரெக்கார்ட்ஸில் 13 ரெக்கார்ட்ஸ் ஹாஸ் பீன் ஃபில்டர்ட். ஸோ 3 மெத்தட் நீங்கள் ஃபில்டர் ஆயிருக்கா இல்லையான்றது தெரிஞ்சுக்கிறதுக்கு 3 மெத்தட் இருக்குது. ஃபில்டர் ஐகான் இருக்கணும், கலர் இருக்கணும், அதே மாதிரி இங்கே கீழே பார்த்தீங்கன்னா யூ வில் கெட் அ மெசேஜ் ஆல்சோ ஹியர். சரி, இப்போ நீங்கள் சொல்லுங்கள், நான் அந்த ஃபில்டர் போடுறேன். ஐ ரிமூவ் த ஃபில்டர் ஆர் ஐ செலக்ட் 1001 ஃபில்டர் பண்ணிட்டேன். இப்போ வேணான்னா நான் என்ன பண்ணிப்பேன், இங்கே போய் செலக்ட் ஆல்னு கொடுத்து விட்டுடலாம். செலக்ட் ஆல், கிளியர் ஃபில்டர் ரெண்டும் ஒன்று தான். செலக்ட் ஆல் கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறேன். டேட்டா பழையபடி வந்திருக்கு, இது ஓகே. பட் நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு பின்கோடில் ஒரு பர்டிகுலர் ஐட்டமை ஃபில்டர் பண்ணுறேன்னு வச்சுக்கல, 1002 ஃபில்டர் பண்ணுறேன். அண்டர் பின்கோடில் ஐட்டம் கோடை ஐ எம் செலக்டிங் அ பர்டிகுலர் ஐட்டம், அதர் ஐட்டம்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணுறேன். இந்த மாதிரி ஒரு 2 காலம் ஃபில்டர். குவான்டிட்டிக்கு போயிட்டு 1 குவான்டிட்டி 1 மட்டும் ஃபில்டர் பண்ணுறோம். ஸோ இப்போ நான் 3 காலத்தை ஃபில்டர் பண்ணியிருக்கேன். ஐ ஹவ் ஃபில்டர்ட் பின் கோட், ஐ ஃபில்டர்ட் ஐட்டம் கோட், ஐ ஹவ் ஃபில்டர்ட் த குவான்டிட்டி அண்ட் ஐ ஃபில்டர்ட் 3 காலம்ஸ் ஃபில்டர் பண்ணியிருக்கேன். இப்போ எனக்கு டேட்டா பழையபடி வரணும். ஐ வாண்ட் மை டேட்டா பேக் அகைன். என்ன பண்ணலாம், என்னோட டேட்டா திரும்ப பழையபடி வர்றதுக்கு என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல். பட் அது என்ன பண்ணோம், there are 2 option available. One is removing the filter. ஃபில்டரை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஒரு மெத்தட் இருக்குது. இன்னொன்று கிளியரிங் எ ஃபில்டர். ஒரு ஃபில்டரை ரிமூவ் பண்ணுறதும் ஒரு மெத்தடு, கிளியர் பண்ணுறதும் ஒரு மெத்தட். ரிமூவ்னா என்ன அர்த்தம், எனக்கு டேட்டாவும் வரணும், ஃபில்டர் வரக்கூடாது, ஃபில்டரும் போயிடணும். அப்படின்னா நீங்கள் இதுக்கு போகலாம், ரிமூவ். அதுதான் அவங்க சொன்ன ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல். பட் எனக்கு டேட்டா வரணும், ஃபில்டரும் இருக்கணும் அப்படின்னா நீங்கள் இன்னொரு ஷார்ட்கட் கீ யூஸ் பண்ணணும். அது என்னது, ஆல்ட் ஏசி. ஆல்ட் ஏசி இஸ் த ஷார்ட்கட் கீ ஃபார் கிளியரிங் த ஃபில்டர். ஆல்ட் ஏசி போட்டிங்கன்னா ஃபில்டர் கிளியர் ஆகிடும். ஃபில்டர் அப்படியே டேட்டா கிளியர் பண்ணிவிட்டு ஃபில்டரை கிளியர் பண்ணி, ஃபில்டர் அங்கேயே தான் இருக்கும், ஃபில்டர் ரிமூவ் பண்ணாது, பட் டேட்டா வில் பி டிஸ்பிளேட் ஹியர். ஆல்ட் ஏசி எக்ஸல்லையும் உண்டு, இது மைக்ரோசாஃப்ட் எக்ஸல்லையும் உண்டு இந்த ஷார்ட்கட் கீ. ஆல்ட் ஏசி ஒர்க் ஆகிறதுக்கு முன்னாடி நீங்கள் ஃபில்டர் பண்ணணும். ஏதாவது ஒன்று ஃபில்டர் பண்ணால் தான் கிளியர் ஆகும். ஃபில்டரே பண்ணாமல் கிளியர் ஆகணும் ஆகாது. ஏதாவது ஒரு 2-3 காலத்தை ஃபில்டர் பண்ணிக்கிங்க. நான் ஃபில்டர் பண்ணுறேன் பாருங்க, சும்மா ஒரு காலம் 1001 ஏதோ ஒரு 2-3 ஐட்டமை ஃபில்டர் பண்ணிட்டு தான் கிளியர் பண்ண முடியும். ஃபில்டரே பண்ணாமல் கிளியர் எப்படி பண்ண முடியும். இப்போ ஆல்ட் ஏசி வந்துச்சு பாருங்கள் பழைய டேட்டா. கொஞ்சம் கேப் விடுங்க. ஆல்ட் ஏசி 3 ஒன்றா ப்ரெஸ் பண்ணாதீங்க. ஆல்ட் ஏசி கொஞ்சம் ஒரு மைக்ரோ செகண்ட் கேப் கொடுத்துட்டு பண்ணுங்க. ஓகே,
Okay. Right. So another new features available here is clear பண்றதுக்கு alt AC, filter பண்றதுக்கு control shift L. The date என்ற காலத்துக்குள்ள போனீங்கன்னா அங்க பாருங்க several options are available here. இங்கே இருக்கு பாருங்க. When I expand this year 2026 expand பண்ணீங்கன்னா month wise filter ஆகும். month expand பண்ணீங்கன்னா day wise filter பண்ணிக்கலாம். அது இல்லாமல் இங்கே கீழே பாருங்க இன்னும் நிறைய ஆப்ஷன் லாஸ்ட் மந்த் திஸ் மந்த் நெக்ஸ்ட் மந்த் இங்கே மோரில் கிளிக் பண்ணிங்கன்னா நிறைய ஆப்ஷன் வருது பாருங்கள் எஸ்டர்டே டுடே டுமாரோ நாளைக்கு நம்ம என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணணும் இப்போ சப்போஸ் நாளைக்கு என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணணும் அடுத்த வாரம் என்னென்ன ஆக்டிவிட்டி பண்ணணும் நெக்ஸ்ட் வீக் திஸ் வீக் லாஸ்ட் வீக் நெக்ஸ்ட் மந்த் திஸ் மந்த் லாஸ்ட் மந்த் நெக்ஸ்ட் குவார்டர் திஸ் குவார்டர் லாஸ்ட் குவார்டர் ஸோ மெனி ஆப்ஷன்ஸ் ஆர் அவைலபிள் ஹியர் ஸோ இது டேட் வைஸ் ஃபில்டருக்கு இஸ் ஃபார் த டேட் வைஸ் ஃபில்டர் இப்போது டெக்ஸ்ட் வைஸ் ஃபில்டர்னு வச்சுங்களேன் ஒரு உதாரணத்துக்கு எனக்கு இந்த டிஸ்கிரிப்ஷனில் வி ஹாவ் சம்திங் ஹியர் எனக்கு எங்கெங்கெல்லாம் பிரிண்டர் அப்படின்ற வேர்டு இருக்கோ அதை மட்டும் நான் ஃபில்டர் பண்ணி பார்க்கணும் பிரிண்டர்ன்ற வேர்டு எங்கெங்கே இருக்கோ அதை ஃபில்டர் பண்ணி பார்க்கணும் ஸோ என்ன பண்ணலாம் டிஸ்கிரிப்ஷனில் போயிட்டு இங்கே சர்ச் பாக்ஸ் ஒன்று இருக்குது பாருங்கள் சர்ச் பாக்ஸ் இதில் போயிட்டு ஐ டைப் ஹியர் ஆஸ் பிரிண்டர் ஸோ நான் பிரிண்டர்னு செலக்ட் பண்ணிவிட்டு ஓகே கொடுக்குறேன் ஸோ பிரிண்டர் எங்கெங்கெல்லாம் இருக்கோ அது மட்டும் ஃபில்டர் ஆகிடுச்சு பக்கா ஒன்றும் ப்ராப்ளமே இல்லை 100% கரெக்ட் பக்காவாக ஃபில்டர் ஆகிடுச்சு பட் நான் இன்னொரு ஃபில்டர் அப்ளை பண்ண போகிறேன் கார்டு CARD கார்டு ஸோ இப்போ நான் ஃபில்டர் ஐக்கானில் போயிட்டு அதே சர்ச் பாக்ஸில் போயிட்டு CARD கார்டுன்னு அடித்து ஓகே கொடுத்தா என்ன வரும் இப்போது கார்டு மட்டும்தான் வரும் முன்னாடி நான் ஃபில்டர் பண்ணியிருந்த அந்த பிரிண்டர்ன்றது போயிடும் பட் எனக்கு ரெண்டுமே வரணும் முன்னாடி பண்ண பிரிண்டரும் வரணும் இப்போ பண்ண கார்டு ரெண்டு கண்டிஷனும் வரணும் ஸோ அப்போது ஒரு செக் பாக்ஸ் வந்திருக்கு பாருங்க there is a check box available add current selection to the filter இந்த add current selection to the filter நீங்கள் ஒரு டிக் அடிச்சுக்கணும் அப்படின்னா அர்த்தம் ஏற்கனவே ஃபில்டர் பண்ண பிரிண்டரும் இருக்கணும் இப்போ நான் ஃபில்டர் பண்ண போகிற கார்டும் இருக்கணும் ரெண்டுமே இருக்கணும் both the condition to be applied ஸோ அப்போனா ரெண்டாவது கண்டிஷன் நீங்கள் பண்ணும்பொழுது அந்த ஆட் கரண்ட் செலெக்ஷன் டு த ஃபில்டரை டிக் பண்ணணும் செகண்ட் டைம் பண்ணும்போது நான் திரும்ப பண்ணுற மாதிரிங்க ஃபில்டரில் போயிட்டு கார்டுன்னு கொடுக்குறேன் அதில் எது வேணும் ஆட் கரண்ட் செலெக்ஷன் டு த ஃபில்டர் இப்போ ஓகே கொடுத்தா ரெண்டுமே வருது பாருங்கள் எங்கெங்கெல்லாம் பிரிண்டர் இருக்கோ அதெல்லாம் வருது எங்கெங்கெல்லாம் கார்டு இருக்கோ அதெல்லாம் வரும் ஸோ ரெண்டு இந்த மாதிரி நீங்கள் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் கூட அப்ளை பண்ணிக்கலாம் யூ கேன் அப்ளை மல்டிபிள் கண்டிஷன்ஸ் சரி நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க ஐ வாண்ட் டு கிளியர் மை டேட்டா அகைன் ஐ வாண்ட் மை டேட்டா பேக் அகைன் என்ன பண்ணலாம் ஆல்ட் AC வெரி குட் சரி இப்போ நான் இந்த டிஸ்கிரிப்ஷன் காலத்துக்கு போகிறேன் எனக்கு எங்கெங்கெல்லாம் டிஸ்கிரிப்ஷன் எனக்கு ஃபுல் ஸ்பெல்லிங் தெரியல எனக்கு கஸ்டமர் நேம் ஏதோ தெரியும் ஆனால் ஸ்டார்டிங் லெட்டர் மட்டும் தெரியும் சியில் ஸ்டார்ட் ஆகும் இல்லை ஈல எண்ட் ஆகும் இல்லை சியில் ஆரம்பித்து இதில் முடியும் நடுவில் எனக்கு சரியாக தெரியல அப்படின்றதெல்லாம் என்ன பண்ணலாம் ஃபில்டருக்கு போயிடுங்க இங்கே போயிட்டு அதே சர்ச் பாக்ஸில் போய் நான் சீனு கொடுத்தேன்னா சியில் ஸ்டார்ட் ஆகுது மட்டும் இல்லை எல்லாமே வருது பாருங்களேன் 1000 VA காம்பேக்ட் UPS வருது 2 நம்பர்ஸ் ஆஃப் டாடா ஃபோன் வருது 4G எல்லாமே வருது ஸோ எங்கெங்கெல்லாம் சி இருக்கோ அதெல்லாம் வந்திருக்கு பட் எனக்கு சியில் ஸ்டார்ட் ஆகிறது மட்டும் வரணும் ஸோ என்ன பண்ணலாம் சி போயிட்டு ஸ்டார்ன்னு கொடுங்க ஸ்டார் ஆஸ்டிக் சி ஆஸ்டிக் அதெல்லாம் அந்த ஆப்ஷன் வந்தது இல்லைங்களா அங்கே போயிட்டு நம்ம லாஸ்ட்டாக போட்டோம் சி ஸ்டார் அதில் இங்கே இருக்குது சர்ச் கண்டென்ட் தட் மேட்சஸ் த எக்ஸாம்பிள் அதை கொடுத்துருங்க பை டிஃபால்ட்டாக எக்ஸலில் வந்துடும் பட் நீங்கள் இதை பண்ணணும் சர்ச் கண்டென்ட் தட் மேட்சஸ் த கண்டிஷன் சி ஸ்டார் அப்படின்னு கொடுத்தீங்கன்னா சியில் ஆரம்பிக்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் சியில் என்னென்னலாம் ஸ்டார்ட் ஆகுதோ அதெல்லாம் மட்டும் உங்களுக்கு ஃபில்டர் ஆகும் சியில் என்னென்னலாம் ஆரம்பிக்குதோ இப்போ நீங்கள் சொல்லுங்கள் ஆறில் எது எதெல்லாம் முடியுதோ அதெல்லாம் எனக்கு வரணும் நான் என்ன பண்ணலாம் ஆறில் முடியுது ஸ்டார் போட்டுட்டு ஆறில் முடியறதெல்லாம் சரி பியில் ஆரம்பித்து ஆறில் முடியறது அப்படின்னா என்ன பண்ணலாம் பி போட்டுட்டு ஸ்டார் ஆர் பாருங்க பியில் ஆரம்பித்து ஆறில் முடிகிறது மட்டும் ஃபில்டர் ஆகும் இந்த மாதிரி நீங்கள் எப்படி வேணாலும் ப்ளே பண்ணிக்கலாம் எந்த மாதிரி விஷயங்கள் வேணாலும் நீங்கள் செலக்ட் பண்ணிக்கலாம் ஃபர்ஸ்ட் லெட்டர் லாஸ்ட் லெட்டர் எனக்கு ஃபஸ்ட்டில் இருக்க ஒரு 4 டிஜிட் மட்டும் 4 டிஜிட் மட்டும் தெரியும் அதுக்கப்புறம் இருக்கிறது தெரியாது
இல்லை லாஸ்ட்டில் இருக்க கேரக்டர்ஸ்லாம் தெரியும், முதல்ல இருக்கலாம் தெரியும், ஸ்பெல்லிங் சரியாக எனக்கு தெரியாது, அந்த மாதிரி சமயத்தில் அது யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே ரைட். ஒவ்வொரு தடவையும் நீங்கள் டாப்பில் போய் தான் ஃபில்டர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. யூ கேன் மேக் அ ரைட் கிளிக் ஆல்சோ ஹியர். ரைட் கிளிக் போனீங்கன்னா ஆட்டோ ஃபில்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள். இப்போ ஒரு உதாரணத்துக்கு எனக்கு இந்த அதர் ஐட்டம்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணணும். நம்ம என்ன பண்ணுவோம், ஃபில்டரில் போயிட்டு இந்த ஐட்டம் கோடை செலக்ட் பண்ணி செலக்ட் ஆலை ரிமூவ் பண்ணிவிட்டு அதர் ஐட்டம்ஸை டிக் பண்ணி ஓகேன்னு கொடுப்போம். அப்போ தான் அந்த அதர் ஐட்டம்ஸ் மட்டும் ஃபில்டர் ஆகும். அதுக்கு பதிலாக நீங்கள் என்ன பண்ணலாம், இப்போ ஒரு பெரிய டேபிள், இந்த டேபிள் ஓகே ஒரு 40 ரோ தான் இருக்குது, என்கிட்ட ஒரு 200 ரோ 300 ரோ இல்லை ஒரு லேக்ஸ் ஆஃப் ரோஸ் இருக்குதுன்னு வச்சுங்களேன். எனக்கு இந்த அதர் ஐட்டம்ஸை மட்டும் ஃபில்டர் பண்ணணும்னா ரொம்ப சிம்பிள். இந்த அதர் ஐட்டம்ஸில் மட்டும் வச்சு ஒரு ரைட் கிளிக் பண்ணுங்கள். அந்த அதர் ஐட்டம்ஸில் மட்டும் வச்சு ரைட் கிளிக் பண்ணால் யூ கேன் சி there is an option called as ஆட்டோ ஃபில்டர். அந்த ஆட்டோ ஃபில்டருக்கு போனீங்கன்னா அங்கே இன்னொரு ஆப்ஷன் இருக்கு பாருங்கள், ஃபில்டர் பை வேல்யூ. ஸோ ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோ ஃபில்டரில் போயிட்டு ஃபில்டர் பை வேல்யூ. ஸோ நம்ம எந்த வேல்யூவை செலக்ட் பண்ணியிருக்கோமோ அந்த வேல்யூ மட்டும் ஃபில்டர் ஆகிடும், அந்த வேல்யூ மட்டும் ஃபில்டர் ஆகிடும். ஸோ ஒவ்வொரு தடையும் நீங்கள் டாப்பில் போய் ஃபில்டர் பண்ணணுன்ற அவசியம் இல்லை. ரைட் கிளிக் பண்ணுங்கள், ஆட்டோ ஃபில்டரில் போயிட்டு ஃபில்டர் பை வேல்யூ. ஸோ பாருங்கள் அதர் ஐட்டம்ஸ் மட்டும் ஃபில்டர் ஆகிடும். ஸோ ஒவ்வொரு தடையும் நீங்கள் மேலே டாப்பில் போய் ரிமூவ் செலக்ட் ஆல் செலக்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் ஐட்டமை செலக்ட் பண்ணி ஓகே கொடுக்கறதுக்கு பதிலாக ரைட் கிளிக் பண்ணி நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். கலர் வைஸ் இருந்துச்சுன்னா கூட நீங்கள் கலர் வைஸ் ஃபில்டர் பண்ணிக்கலாம். பட் இந்த டேபிளில் எதுவும் கலர் வைஸ் டேட்டாலாம் இல்லை. கலர் இருந்துச்சுன்னா அங்கே மேலே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஃபில்டர் பை கலர் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். நீங்கள் ஃபில்டர் கலர் வைஸ் ஃபில்டர் பண்ணி நேற்று கலர்லாம் அப்ளை பண்ண பாருங்கள், க்ரீன் கலர் மட்டும் ஃபில்டர் ஆகணும், ரெட் கலர் மட்டும் ஃபில்டர் ஆகணும்னா நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாம். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி நம்ம இதில் எதுவும் க்ரீன் கலர் ரெட் கலர்லாம் எதுவும் போடலை. ஆல்ட் ஏசி. ஓகே, இப்போ சிங்கிள் சப்டோட்டல் மல்டிபிள் சப்டோட்டலை பற்றி பார்த்துருவோம். குரூப்பிங் அன்குரூப்பிங்கை பற்றி ஆஃப்டர்நூனில் பார்க்கலாம். இப்போ சிங்கிள் சப்டோட்டல் மல்டிபிள் சப்டோட்டலை பற்றி பார்த்தலாம். சிங்கிள் சப்டோட்டல் மல்டிபிள் சப்டோட்டல்ஸ். இன்னொன்று சின்ன சாப்டர் ஒன்று இருக்குது, ஃபார்ம்ஸ்னு ஒரு சாப்டர் இருக்குது, அதை பற்றி நம்ம வில் டிஸ்கஸ் லேட்டர். இப்போ எனக்கு இங்கே டேட்டா இருக்குது பாருங்கள், அமௌண்ட். இந்த அமௌண்ட்டுன்ற காலத்தோடைய கிராண்ட் டோட்டல் வரணும். என்றைக்குமே கிராண்ட் டோட்டல் வரதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், அட்லீஸ்ட் ஒரு லைன் கேப் கொடுத்துட்டு கிராண்ட் டோட்டல் பண்ணுங்கள். ஒரு லைன் கேப் கொடுத்துட்டு கிராண்ட் டோட்டல் கண்டுபிடிங்க, ஒரு லைன் கேப்பை. ஏன்னா நீங்கள் இம்மீடியட்டாக கிராண்ட் டோட்டல் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன ஆகும், நீங்கள் ஸ்டார்ட் பண்ணும்போது கிராண்ட் டோட்டலும் சேர்ந்து ஸ்டார்ட் ஆகிடும், ஃபில்டர் பண்ணும்போது கிராண்ட் டோட்டலும் சேர்த்து ஃபில்டர் ஆகிடும். ஒரு லைன் கேப் கொடுக்கறது பெட்டர். நீங்கள் சொல்லுங்கள், கிராண்ட் டோட்டல் எனக்கு இங்கே வரணும், என்ன பண்ணலாம்? சம்முன்னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்குது, ஓகே. வேறு ஆட்டோ சம் எங்கே இருக்குது சார்? ஹோம்லையா? ஹோமில் போகிறேன். தென் ஆட்டோ சம், வெரி குட். வேறு ஆல்ட் ஈக்குவல் டு போட்டாலும் வந்துடும், வெரி குட். 3 மெத்தட் இருக்குது. ஸோ நீங்கள் சொன்ன 3 மெத்தடும் கரெக்டு தான். சம்மு போடலாம், ஹோம் டேப்பில் போய் ஆட்டோ சம்மை கிளிக் பண்ணலாம், ஆல்ட் ஈக்குவல் டுன்ற ஷார்ட்கட் கீயை ப்ரெஸ் பண்ணலாம். எல்லாமே ஒன்று தான். ஆல் த 3 மெத்தட்ஸ் ஆர் சேம். எக்ஸலில் கண்ட்ரோல் கியூன்னு ஒன்று இருக்குது, அதை போட்டு நீங்கள் சம்மு, ஆவரேஜ், கவுண்ட்டு, மேக்ஸிமம், மினிமம் எல்லாத்தையுமே கண்டுபிடிச்சிக்கலாம். கண்ட்ரோல் கியூன்னு ஒரு புது ஃபங்க்ஷன் வந்திருக்கு எக்ஸலில். அதில் போட்டிங்கன்னா எல்லா விதமான ஃபங்க்ஷனும் கண்டுபிடிச்சிக்கலாம். ஆல்ட் ஈக்குவல் போட்டால் சம் மட்டும்தான் வரும். எனக்கு ஆவரேஜ் வரணும், கவுண்ட் வரணும், மேக்ஸிமம் வரணும், கண்ட்ரோல் கியூ மூலமாக பண்ணிக்கலாம். பட் இங்கே நீங்கள் பண்ண முடியாது. ஸோ என்ட்ரு அடிக்கிறேன். இட் இஸ் கிவிங் சம் டோட்டல் 82,11,490. பக்கா கரெக்டாக வருது. ஆல்ட் ஈக்குவல் உங்கள் கீபோர்டில் ஆல்ட் ஈக்குவல் டுன்ற ஷார்ட்கட் கீயை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இட் வில் கிவ் யூ த கிராண்ட் டோட்டல். பட் இது கரெக்டு தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. பட் நான் இப்போ அதுக்கு முன்னாடி உங்கள் டேட்டாவை கிளியர் பண்ணி வச்சுக்கிட்டு ஆல்ட் ஈக்குவல் டு போடுங்க. கிளியர் பண்ணாமல் போட்டிங்கன்னா சரியாக ஆன்சர் வராது. ஆல்ட் ஏசி போட்டு கிளியர் பண்ணிவிட்டு இப்போ நான் கிராண்ட் டோட்டல் போடுறேன். 82,11,490 கரெக்டாக வருது. பட் இப்போ நான் இந்த டேபிளை ஃபில்டர் பண்ண போகிறேன்னு வச்சுங்களேன். ஐ எம் ஃபில்டரிங் 1001 அண்ட் ஓகே. ஸோ 1001 ஃபில்டர் பண்ணால் 1001 ஃபில்டர் ஆகிடுச்சு, ஓகே. பட் என்ன டோட்டல் வருது? வாட் இஸ் த டோட்டல் டிஸ்பிளே? இட்ஸ் கிவிங் தி சேம் டோட்டல், கிராண்ட் டோட்டல் 82,11,490. பட் எனக்கு என்ன வரணும்? நான் 1001 ஃபில்டர் பண்ணால் 1001 டோட்டல் தான் இங்கே வரணும். ஐ டோன்ட் வாண்ட் த கிராண்ட் டோட்டல். ஸோ என்ன பண்ணலாம்? கிளியர் பண்ணிக்கிறேன். ஐ கிளியர் த ஃபில்டர். இதுக்கு தான் நான் சொன்ன 2 விதமான சப் டோட்டலிங் இருக்குது. இப்போ முதல் சப் டோட்டலிங் பார்த்துருவோம். இதை டெலீட் பண்ணிடுறேன். சின்ஸ் இட்ஸ் கிவிங் த ராங் அவுட்புட், அது தப்பான அவுட்புட் வரதுனால ஐ டெலீட்டட் இட்.
இப்போ நம்ம ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம் ஈக்குவல் டு சப்டோட்டல் எஸ்யூபின்னு அடிங்க சப்டோட்டல். நீங்கள் எஸ்யூன்னு அடித்தாலே எஸ்யூவில் என்னென்ன ஃபங்க்ஷன் இருக்குது, சப்ஸ்டியூட்டு, சப்டோட்டல், சம் இஃப்னு எல்லா ஃபங்க்ஷனும் இருக்குது. இதில் இந்த சப்டோட்டல்ன்ற ஃபங்க்ஷன் எனக்கு வரணும், என்ன பண்ணலாம்? டைப் பண்ணுறதுக்கு பதிலாக டவுன் ஏரோ ப்ரெஸ் பண்ணி டேப், கீபோர்டாக இருந்தால் டேப், மவுஸாக இருந்தால் டபுள் கிளிக். வெரி குட், சூப்பர். கீபோர்டாக இருந்தால் டேபு, மவுஸாக இருந்தால் டபுள் கிளிக். ஸோ டேபு ப்ரெஸ் பண்ணிட்டேன், ஆட்டோமேட்டிக்கலி பாருங்களேன் இட் வில் கிவ் யூ த லிஸ்ட். உங்களுக்கு என்ன ஃபங்க்ஷன் வரணும்னு கேட்குது. ஆவரேஜ் வேணுமா, கவுண்ட் வேணுமா, கவுண்ட் ஏவா, மேக்ஸிமமா, மினிமமா, ப்ராடக்டா? ஆவரேஜ் எல்லாருக்கும் தெரியும். கவுண்ட்னா என்ன அர்த்தம்? நியூமெரிக்கல் கவுண்ட். கவுண்ட் ஏன்றது கவுண்ட் ஆல், நேற்று பார்த்தோம் இல்லைங்களா, கவுண்ட் நியூமெரிக்கல் கவுண்ட். கவுண்ட்ன்றது நியூமெரிக்கல் கவுண்ட், கவுண்ட் ஏன்றது கவுண்ட் ஆல், எல்லாத்தையும் கவுண்ட் பண்ணுறது. மினிமம், மேக்ஸிமம், ப்ராடக்ட், சம். பட் நீங்கள் ஃபர்தராக ஸ்க்ரால் பண்ணி பார்த்தீங்கன்னா ஒரு கொஷின் இருக்குது. ஆவரேஜ் 1ன்னு கொடுத்துருக்காங்க, இன்னொரு கீழே வந்து பார்த்தீங்கன்னா 101 ஆவரேஜும் கொடுத்துருக்காங்க. சம்முக்கு 9ன்னு போட்டிருக்காங்க, அதே 109க்கும் சம்மு போட்டிருக்காங்க. அப்போ நான் எந்த சம் யூஸ் பண்ணுறது? 9 யூஸ் பண்ணலாமா, 109 யூஸ் பண்ணலாமா? ரெண்டும் ஒன்று தானான்னு கேட்டால் இல்லை, ரெண்டுத்துக்கும் டிஃபரன்ஸ் இருக்குது. நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு 9 யூஸ் பண்ணிவிடுவோம், அப்புறம் நான் 109க்கு வரேன். 109க்கு வரேன். இல்லை ஆவரேஜ் வேணும்னா 1, கவுண்ட் வேணும்னா 2. பட் எனக்கு இப்போ சம்மு வரணும். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? 9ன்னு டைப் பண்ணணும். 9 இல்லை இந்த 9ல் போய் ஒரு டபுள் கிளிக் அடிங்க, இல்லை 9ன்னு டைப் பண்ணுங்க. 9 ஏன் 9ன்னு கொடுக்குறோம்? நமக்கு சம்மு வரணுன்றதுனால. கமா 9 கமா சப்டோட்டல் ஓப்பன் பிராக்கெட் 9, சப்டோட்டல் ஓப்பன் பிராக்கெட் 9 கமா கமா செலக்ட் தட் ரேஞ்ச். அந்த ரேஞ்சை செலக்ட் பண்ணுங்க. எந்த ரேஞ்சு, எதோடைய டோட்டல் வரணுமோ அதோடைய ரேஞ்ச். எனக்கு இந்த காலத்தோடைய டோட்டல் தான் வரணும். எந்த காலத்தோடைய டோட்டல்? அந்த டோட்டல்ன்ற காலத்தோடைய இந்த அமௌண்ட்ன்ற காலத்தோடைய டோட்டல். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் அப் ஏரோ. ஹெட்டிங்கோட நீங்கள் செலக்ட் பண்ணிங்கனாலும் ஓகே தான். இல்லை ஹெட்டிங் வேணான்னு நினச்சிங்கன்னா ஷிஃப்ட் டவுன் போட்டு ஹெட்டிங்கை எடுத்துருங்க. ஷிஃப்ட் டவுன் போட்டு ஹெட்டிங்கை எடுத்துடலாம். இல்லை ஹெட்டிங் இருக்கட்டும் அப்படின்னா விட்டுருங்க. இங்கே ஒன்றும் பிரச்சனை இல்லை, சம்மு தானே போடுறோம், அது அல்ஃபபெட் தான், அதனால் சம் பண்ணாது, அதனால் பிரச்சனை இல்லை. இல்லை வேணான்னு நினச்சிங்கன்னா எடுத்துருங்க, இருந்தாலும் ப்ராப்ளம் இல்லை, பட் எடுத்துறது பெட்டர் தான். ஸோ நான் அந்த ரேஞ்சை மட்டும் செலக்ட் பண்ணிட்டோம். தட்ஸ் ஆல். சப்டோட்டல் ஓப்பன் பிராக்கெட் 9 கமா எந்த ரேஞ்சோடைய டோட்டல் வரணுமோ அந்த ரேஞ்சு. இப்போ என்டர் இல்லை கண்ட்ரோல் என்டர் அடிக்கிறோம், அதே டோட்டல் வருது. 82,11,490. பக்கா பர்ஃபெக்டாக இருக்குது. ஃபில்டர் பண்ணி பார்த்துடலாம். இப்போ நான் ஃபின்கோடை, ஒரு பர்டிகுலர் ஃபின்கோடை ஃபில்டர் பண்ணுறேன். 1001 ஃபில்டர் பண்ணி ஓகே, 1001 டோட்டல் வருது. இது ஓவரால் 1001 டோட்டல். இதுவே நான் 1002 ஃபில்டர் பண்ணி ஓகே கொடுக்குறேன், 1002 டோட்டல். ஸோ எதை ஃபில்டர் பண்ணுறோமோ அதோடைய டோட்டல் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இது 9. இன்னொன்று ஒன்று இருக்குது 109, அது என்னன்றது நெக்ஸ்ட் சொல்கிறேன். ஓகே. I repeat it again. Equal to subtotal down arrow போட்டு டேப் பண்ணிக்க 9. ஏன் 9 கொடுக்குறேன்னா சம்முக்காக. கமா select that range. கண்ட்ரோல் ஷிஃப்ட் அப் ஏரோ. ஹெட்டிங்கை சேர்த்து வரும், வேணான்னா ஷிஃப்ட் டவுன் ஏரோ போட்டு ஹெட்டிங்கை எடுத்து விட்டுருங்க. என்டர் ஆர் கண்ட்ரோல் என்டர். எஸ். பட் இது ஆக்சுவலாக ஃபில்டர்ன்றது என்ன பண்ணுது? நார்மலாக பார்த்தீங்கன்னா இப்போ நான் 1001 ஃபில்டர் போட்டேன்னா என்ன பண்ணுதுன்னா 1001 மட்டும் அன்ஹைடு பண்ணிவிட்டு மற்றதெல்லாம் ஹைடு பண்ணி வச்சிருக்கு. பாருங்கள், இங்கே ஹைடாக இருக்குது பார்த்தீங்கன்னா தெரியும். 12க்கு அப்புறம் 13, 14 இல்லை, 15 இருக்குது, 16, 17, 18, 19 அதெல்லாம் ஹைடு பண்ணி வச்சுருங்க. எங்கேயோ ஹைடாக இருக்குது. ஸோ தேவையான ரோவை விசிபிளாக வச்சுக்கிட்டு தேவையில்லாத ரோவை ஹைடு பண்ணுது. அதான் ஃபில்டருடைய வேலை. ஃபில்டருடைய வேலை தான் அவ்வளோ ஃபில்டர் பண்ணுறது, ஹைடு பண்ணி வச்சு. ஸோ இது சிஸ்டம் ஹைடு பண்ணி வச்சுக்கிறது ஓகே. சம்டைம்ஸ் சில நேரங்களில் நான் சில ரோஸ் எனக்கு இப்போ டெம்பரவரியாக சில ரோஸ் வேணான்னு சொல்லி நானே கூட ஹைடு பண்ணுவேன். ஒரு எக்ஸாம்பிளுக்கு இந்த 45, 46, 47 இந்த 3 ரோவையும் செலக்ட் பண்ணுறேன். இந்த 3 ரோவையும் செலக்ட் பண்ணி ரைட் கிளிக்கு ஹைடு பண்ண போகிறேன். இந்த ஆல் த 3 ரோஸ் செலக்ட் பண்ணி ஹைடு. இந்த ஒரு ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஹைடு. ஹைடுன்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது. யூ கேன் மேக் அ ரைட் கிளிக் அண்ட் யூ கேன் ஹைட் இட்.
இல்லைனா control 9 என்ற ஷார்ட்கட் கீயை யூஸ் பண்ணுங்க. You can use the shortcut key control 9 for hiding a row. ஒரு ரோவை ஹைடு பண்ணுறதுக்கு ரோவை செலக்ட் பண்ணிவிட்டு control 9 ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஹைட் ஆகும். இல்லை ரைட் கிளிக் பண்ணி ஹைடு கொடுத்தாலும் ஓகே, இல்லை control 9 ப்ரெஸ் பண்ணாலும் ஹைட் ஆகும். பட் ஹைட் ஆன அப்புறம் பாருங்களேன், எனக்கு டோட்டல் திரும்ப அதே டோட்டல் தான் இருக்குது. இந்த ஹைடான ரோஸ்லாம் கன்சிடர் பண்ணவே இல்லை. எனக்கு விசிபிளாக இருக்கிற ரோஸை டோட்டல் தான் வரணும், ஹைடான ரோஸை கன்சிடர் பண்ணக்கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா இப்போ நான் அன்ஹைடு பண்ணிக்கிறேன். ஸோ செலக்ட் பண்ணிக்கிட்டு ரைட் கிளிக் அன்ஹைட், ரைட் கிளிக் பண்ணி அன்ஹைட். ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி அன்ஹைடுக்கான ஷார்ட்கட் கீ ஒர்க் ஆகலை. நோட் பண்ணி வச்சிங்க ஃபியூச்சருக்கு. கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு 9, control 9 for hiding, control shift 9 for unhiding. நான் சொன்னேன் இல்லையா 140 ஷார்ட்கட் கீஸில் few shortcut keys are working, some shortcut keys are not working. ஸோ இதுவும் ஒன் ஆஃப் த ஷார்ட்கட் கீ, ஃபியூச்சரில் ஆக்டிவேட் ஆகலாம். இப்போதைக்கு ரைட் கிளிக் பண்ணி அன்ஹைடு பண்ணிக்கோங்க. now you have to make a right click and unhide it. okay, now control 9 is for hiding, control shift 9 is for unhiding. பட் நான் ஹைடு பண்ணதுக்கு அப்புறமா எனக்கு டோட்டல் அதே தான் வருது. ஹைடு பண்ணால் அந்த ஹைடு பண்ணது டோட்டலில் எடுத்துக்க கூடாது அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், இதே சப்டோட்டல் ஃபங்க்ஷனில் 9க்கு பதிலாக 109 போட்டு 109 9க்கு பதிலாக 109 போட்டு. ஸோ இப்போ என்ன பண்ணோம், டோட்டல் கரெக்டாக வருது பக்கா. ஃபில்டர் பண்ணிங்கன்னா ஃபில்டர் பண்ணதோடைய டோட்டல் வரும், அதுவும் கரெக்டு தான். நான் 1001 மட்டும் ஃபில்டர் பண்ணுறேன், 1001 டோட்டல் மட்டும் வரும், அது கரெக்டு பக்கா, அதுவும் ஒர்க் ஆகுது. இதுவே நான் மேனுவலாக ஒரு ரோவை ஹைடு பண்ண போகிறேன், மேனுவலாக நம்மளே ஒரு ஹைடு ஒரு 10 ரோ 4 ரோவோ 5 ரோவோ ஹைடு பண்ண போகிறேன். செலக்ட் பண்ணி control 9 போட்டு ஹைடு பண்ணுறேன். இப்போ பாருங்கள், ஹைடு பண்ணதை நமக்கு டோட்டலில் எடுத்துக்காது, விசிபிளாக இருக்கிற ரோஸ் மட்டும் தான் எடுத்துக்கும். இதுதான் 109 இருக்கக்கூடிய ஃபங்க்ஷனாலிட்டி. 109க்கும் 9க்கும் உள்ள வித்தியாசம் இதுதான். 9 வந்து சிஸ்டம் ஃபில்டர் பண்ணுறதை மட்டும் தான் எடுத்துக்கும், 109 ரெண்டுத்தையுமே எடுத்துக்கும். சிஸ்டம் ஃபில்டர் பண்ணுறதையும் எடுத்துக்கும், நாம சில விஷயத்தை ஃபில்டர் பண்ணுவோம் மேனுவலாக, அதையும் எடுத்துக்கும் 109. இதுதான் 9க்கும் 109க்கும் உள்ள டிஃபரன்ஸ். புரியுதா? அண்டர்ஸ்டுட்? ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸு. நைன் வந்து சார் இங்கே நம்ம ஹைடு பண்ணுறோம் இல்லைங்களா, நீங்கள் 9 போட்டிங்கன்னா அந்த ஹைடு பண்ணது டோட்டலாக கன்சிடர் பண்ண இப்போ வந்து அதே 82 lakhs தான் வரும். ஆனால் இப்போ நான் செலக்ட் பண்ணி நான் சில விஷயங்களை மேனுவலாக ஹைடு பண்ண போகிறேன். ரைட் கிளிக் பண்ணி நான் ஹைடு பண்ணுறேன்னு வச்சுங்களேன், பாருங்கள் இப்போ டோட்டல் மாறிடுச்சு. ஸோ அதை எடுத்துக்காது, நாம ஃபில்டர் பண்ணுறது. 9 வந்து சிஸ்டம் ஃபில்டர் பண்ணுறது மட்டும்தான் எடுத்துக்கும். 109 சிஸ்டம் ஃபில்டர் பண்ணுறதையும் எடுத்துக்கும், நம்ம ஃபில்டர் பண்ணுறதையும் எடுத்துக்கும். அவ்வளோதான், அதான் ரெண்டுத்துக்கும் உள்ள டிஃபரன்ஸ். ஸோ பட் இது ஓகே தான், இந்த ஃபங்க்ஷன் ஃபைன் தான், நல்லா தான் இருக்குது, ஒர்க் அவுட் ஆகுது பக்காவா. பட் இங்கே ஓகே, எனக்கு ஒரு 3 பின்கோடு இருக்குது. இப்போ 1001 டோட்டல் யாராவது கேட்டால் நான் என்ன பண்ணுவேன், 1001 ஃபில்டர் பண்ணி 1001 டோட்டலாக அவங்களுக்கு காமிப்பேன். 1002 கேட்டாங்கன்னா 1002 ஃபில்டர் பண்ணி டோட்டல் காமிப்பேன். 1003 கிளிக் பண்ணால் 1003 டோட்டல் காமிப்பேன். ஓகே தான். பட் இது ஒரு 3 பின்கோடாக இருந்தால் பிரச்சனை இல்லை. சப்போஸ் எனக்கு ஒரு 10 பின்கோடு இருக்குது, ஒவ்வொன்றையும் பின்கோடு ஃபில்டர் பண்ணி டோட்டல், ஃபில்டர் பண்ணி டோட்டல், ஃபில்டர் பண்ணி டோட்டல், ரொம்ப காம்ப்ளிகேட் ஆகிடும். அதுக்கு பதிலாக இதே ஸ்க்ரீன்லேயே தனியாக ரிப்போர்ட் கொண்டு வரதுக்கு பிவட் டேபிள்னு ஒரு கான்செப்ட் இருக்குது, அதை நம்ம அப்புறம் பார்க்க போகிறோம். இதே ரிப்போர்ட்லேயே எனக்கு டோட்டல் வரணும். 1001க்கு எவ்வளோ டோட்டல், 1002க்கு எவ்வளோ டோட்டல், 1003க்கு எவ்வளோ டோட்டல், இங்கேயே வரணும், பக்கத்துலையோ இல்லை எல்லாம் வேணும், எனக்கு இங்கேயே பார்க்கணும். ஸோ இதுக்கு தான் நாம் இப்போ என்ன யூஸ் பண்ண போகிறோம்னா, நவ் வாட் வி ஆர் கோயிங் டு டூ த சப்டோட்டலோட அடுத்த லெவல் பார்க்க போகிறோம், மல்டிபிள் சப்டோட்டல். ஸோ மல்டிபிள் சப்டோட்டல் பண்ணுறதுக்கு முன்னாடி என்ன பண்ணுங்க, தயவு செஞ்சு ஃபில்டரை ரிமூவ் பண்ணிடுங்க. ஃபில்டர் ரிமூவ் பண்ணிடுங்க, கிளியர் கிடையாது, ரிமூவ்னா என்ன பண்ணணும், இப்போ நான் கண்ட்ரோல் ஷிஃப்ட் எல், வெரி குட். ஃபில்டரை ரிமூவ் பண்ணிடுவோம். இந்த கிராண்ட் டோட்டல் பண்ணோம் இல்லைங்களா, அதையும் தூக்கிடுங்க.
இருந்தால் பிரச்சனை இல்லை, பட் நமக்கு கன்ஃபியூஸ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அதையும் சேர்த்து டோட்டலாக கன்சிடர் பண்ணிட்டு வரோம். பெட்டர் டு ரிமூவ் தட். அதையும் எடுத்து விட்ருங்க. ரைட், இப்போ நம்ம மல்டிபிள் சப் டோட்டல் அப்ளை பண்ண போகிறோம். அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான கண்டிஷன் இருக்குது. நோட் பண்ணிக்கங்க, அண்டர்லைன் பண்ணிக்கங்க, மார்க் பண்ணிக்கங்க, இம்பார்ட்டன்ட்னு போட்டுங்க, என்ன வேணாலும் போட்டுங்க. பிகாஸ் இது ஒரு முக்கியமான கண்டிஷன். இந்த கண்டிஷன் நீங்கள் பண்ணலன்னா சப் டோட்டல் ஒர்க் ஆகாதான்னு கேட்டால் கண்டிப்பாக ஒர்க் ஆகும். ஆனால் தப்பான ஆன்சர் காமிக்கும். அதான் பிரச்சனையே. எரர் ஏதாவது வந்ததுன்னா கூட நம்ம சால்வ் பண்ணிக்கலாம், பட் இது தப்பான ஆன்சர் காமிக்கும். தட்ஸ் அ ப்ராப்ளம் ஹியர். என்னது? வாட் ஆர் வி கோயிங் டு டூ பிஃபோர் அப்ளையிங் த மல்டிபிள் சப் டோட்டல்? நீங்கள் மல்டிபிள் சப் டோட்டல் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி, பிஃபோர் அப்ளையிங் த மல்டிபிள் சப் டோட்டல், ரொம்ப சிம்பிள். டேபிள் ஹேஸ் டு பி சார்ட்டட். உங்கள் டேபிள் கண்டிப்பாக சார்ட் ஆகி இருக்கணும். அவ்வளோதான் கான்செப்டே. பிஃபோர் அப்ளையிங் மல்டிபிள் சப் டோட்டல் உங்கள் டேபிளை சார்ட் பண்ணி இருக்கணும். நேற்று தான் பார்த்தோம் சார்ட்டிங்ன்ற சாப்டர். சார்ட் ஆகணும். ஓகே, சார்ட் ஆகணுன்றது எனக்கு புரிஞ்சிச்சு. பட் எதை சார்ட் பண்ணணும் அதுதான் கொஸ்டின் மார்க்கிங்க. விச் ஆர் வி ஹேவ் டு சார்ட் இட். எது வைஸா நீங்கள் சப் டோட்டல் வரணும்னு நினைக்கிறீங்களோ, ஃபார் எக்ஸாம்பிள் இப்போதைக்கு நான் இதை எடுத்துக்கிறேன். ஃபின்கோடு. எனக்கு ஒவ்வொரு ஃபின்கோடோடைய டோட்டல் எவ்வளோன்னு தெரியணும். அதாவது 1001க்கு எவ்வளோ டோட்டல், 1002க்கு எவ்வளோ டோட்டல், 1003க்கு எவ்வளோ டோட்டல் அப்படின்னு தெரியும். ஸோ எனக்கு எது வைஸாக சப் டோட்டல் வரணும்? ஃபின்கோடு வைஸாக இதோடைய டோட்டல் வரணும். ஃபின்கோடு வைஸாக. அப்போ நீங்கள் டேபிளை எது வைஸாக ஸ்டார்ட் பண்ணணும்? ஃபின்கோடு வைஸாக. ஸோ எது வைஸாக சப் டோட்டல் வரணும்னு நினைக்கிறீங்களோ அது வைஸாக உங்கள் டேபிளை சார்ட் பண்ணிக்கிங்க. ஸோ பண்ணிவிடுவோமா? டேட்டாவில் போயிட்டு சார்ட் ஆர் ரைட் கிளிக் பண்ணிவிட்டு சார்ட், கஸ்டம் சார்ட், ஆர் டேட்டாவில் போயிட்டு சார்ட், கஸ்டம் சார்ட், சார்ட் பை விச், சார்ட் பை ஃபின்கோட், ஃபின்சிடி, அசெண்டிங் டிசெண்டிங் அது உங்கள் இஷ்டம் தான். A to Z பண்ணாலும் ஓகே, Z to A பண்ணாலும் ஓகே, கஸ்டம் லிஸ்ட் பண்ணாலும் ஓகே, எப்படி வேணாலும் பண்ணிங்க. ஆர்டர் எப்படி வேணாலும் இருக்கலாம், சார்ட் பண்ணணும், அவ்வளோதான். அது அசெண்டிங்கில் பண்ணுறீங்களா, டிசெண்டிங்கில் பண்ணுறீங்களா, கஸ்டமைஸ்டாக பண்ணுறீங்களான்றது உங்கள் இஷ்டம். ஆனால் சார்ட் பண்ணணும். A to Z நான் வச்சுக்கிறேன். எஸ், இப்போ 1001 தனியாக வந்திருக்கு, சார்ட் ஆயிடுச்சு. 1002 தனியாக சார்ட் ஆயிடுச்சு. 1003 தனியாக சார்ட் ஆயிடுச்சு. பக்கா. ஸோ பிஃபோர் அப்ளையிங் மல்டிபிள் சப் டோட்டல், மல்டிபிள் சப் டோட்டல் அப்ளை பண்ணுறது முன்னாடி டேபிளை சார்ட் பண்ணி வச்சுருக்கணும். சார்ட் பண்ணிட்டோம். இப்போது ஹோம் டேபுக்கு போயிடு, சாரி டேட்டா டேபுக்கு போயிடுங்க. கோ டு த டேட்டா டேப். அண்டர் தி டேட்டா டேப், இந்த டேட்டா டேபுக்கு கீழே கடைசியாக ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க, சப் டோட்டல். டேட்டாவில் போனீங்கன்னா சப் டோட்டல்னு லாஸ்ட்டாக ஒரு ஆப்ஷன் இருக்கு, டேட்டா சப் டோட்டல். இல்லை நீங்கள் வழக்கம் போல் ஷார்ட்கட் கீ. ஆக்சுவலாக இதுதான் ஈஸி ஞாபகம் வச்சுக்கிறது கூட ஷார்ட்கட் கீ. நீங்களே சொல்லுங்களேன், எப்படி எனக்கு சப் டோட்டலுக்கு போனால் வித்தவுட் யூஸிங் மவுஸ் என்ன பண்ணலாம்? ஆல்ட்டு ஏ பி. சூப்பர். தான் ஞாபகம் வச்சு ஈஸின்னு சொன்னேன்னா முதல் 2 லெட்டர் ஆல்ட்டு ஏபி. ஆல்ட்டு ஏபி போட்டிங்கன்னா ஓகே தான். ஸோ ஆல்ட்டு ஏபி போட்டால் சப் டோட்டல். இல்லை டேட்டாவில் போய் சப் டோட்டல்னு கிளிக் பண்ண. ஓகே, ஸோ இதில் நமக்கு ஒவ்வொரு ஆப்ஷனாக பார்க்கலாம். we have 4 or 5 ஆப்ஷன்ஸ் அவைலபிள். ஒரு 4-5 ஆப்ஷன்ஸ் இதில் அவைலபிளாக இருக்குது. ஒன் பை ஒன்னாக நம்ம பார்ப்போம். ஃபஸ்ட்டு என்ன கேட்குதுன்னா அட் ஈச் சேஞ்ச் இன், அதாவது எது வைஸாக உங்களுக்கு சப் டோட்டல் வரணும்னு கேட்குது. ஃபின்கோட் வைஸா, ஐட்டம் வைஸா, டேட் வைஸா, டிஸ்கிரிப்ஷன் வைஸா, குவான்டிட்டி வைஸா, அமௌண்ட் வைஸா. இப்போதைக்கு நமக்கு ஃபின்கோட் வைஸ் தான் வேணும். இதை நான் ஐட்டம் கோட் வைஸாக கூட மாற்றிக்கலாம். பட் அதுக்கு முன்னாடி என்ன பண்ணியிருக்கணும்? உங்கள் டேபிளை ஐட்டம் கோட் வைஸாக சார்ட் பண்ணி வச்சுருக்கணும். வெரி குட். ஸோ இப்போதைக்கு நான் ஃபின்கோட் வைஸே வச்சுக்கிறேன். எதை சரி, வாட் இஸ் த ஃபங்க்ஷன் வி ஆர் கோயிங் டு யூஸ்? ஃபின்கோட் வைஸ் பண்ண போகிறீங்க, ஓகே. ஃபின்கோட் வைஸ் என்ன வரணும் உங்களுக்கு? சம்மா, ஆவரேஜா, கவுண்டா, மேக்ஸிமமா, மினிமமா அப்படின்றது இங்கே செலக்ட் பண்ணிக்க. இப்போதைக்கு நான் சம்முக்கே போயிடுறேன். சம். ஸோ ஃபின்கோட் வைஸ் சம் ஆஃப் வாட்? எதோடைய சம்மு வரணும்? அமௌண்ட்டோடைய சம்மு. அதான் டிக்காக இருக்கு. டிக் பண்ணலையா? டிக் பண்ணி விட்டுருங்க. ஆனால் கொஞ்சம் ஜாக்கிரதை, நம்பராக இருக்க காலத்தை தான் நீங்கள் சம் பண்ண முடியும். இப்போ டிஸ்கிரிப்ஷனுக்கு போயிட்டு சம்முன்னு டிக் பண்ணிங்கன்னா எரர் தான் வரும். ஏன்னா அது டெக்ஸ்ட்டை வச்சு சம்மெல்லாம் பண்ண முடியாது. அதனால் அமௌண்ட் டிக்காக இருக்கான்னு பாருங்கள். அமௌண்ட் டிக்காக இருக்கு.
இன்னொரு முக்கியமான ஆப்ஷன் ஹியர். சப்டோட்டல் அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி நான் ஒன்று சொல்லியிருந்தேன், என்னது உங்கள் டேபிள் ஷார்ட் ஆகணும். சப்டோட்டல் அப்ளை பண்ணும் பொழுது ஒரு கண்டிஷன் இருக்குது. இஃப் யூ ஆர் அப்ளையிங் த சப்டோட்டல் ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஆர் ஃபர்ஸ்ட் லெவல், நீங்கள் முதல் தடவை இல்லை முதல் டைம் இந்த சப்டோட்டலை அப்ளை பண்ணுறீங்க, ஃபர்ஸ்ட் டைம் இல்லை ஃபர்ஸ்ட் லெவல் அப்ளை பண்ணுறதா இருந்தால் இந்த ரீப்ளேஸ் கரண்ட் சப்டோட்டல்ன்றது செக் ஆகிருக்கணும். செக்குனா டிக் ஆகிருக்கணும், ரீப்ளேஸ் கரண்ட் சப்டோட்டல். இதுவே நெக்ஸ்ட் லெவல், அடுத்த டைம் இல்லை அடுத்த லெவலுக்கு நீங்கள் பண்ணுறீங்கன்னு வச்சிங்களேன், அப்போது இந்த ரீப்ளேஸ் கரண்ட் சப்டோட்டல்ன்றது அன்செக் ஆகிருக்கணும். ஃபர்ஸ்ட் டைம் ஃபர்ஸ்ட் லெவல் பண்ணும்போது டிக் பண்ணி வச்சுருக்கணும், செகண்ட் டைம் செகண்ட் லெவல் பண்ணும்போது அன்டிக் பண்ணிக்கணும். ஓகே, இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் டைம் தான் பண்ணுறோம், டிக் பண்ணி வச்சுக்கோங்க. செகண்ட் டைம் செகண்ட் லெவல் இன்னும் கொஞ்சம் நேரத்தில் பண்ணலாம். ஸோ ஃபர்ஸ்ட் டைம் பண்ணுறதுனால டிக் பண்ணி வச்சு. பேஜ் பிரேக் பிட்வீன் த குரூப், அது என்ன பேஜ் பிரேக்? பிரிண்ட் அவுட் எடுக்கிறதுக்கு. இப்போ நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுக்க போகிறீங்கன்னா, எனக்கு ஃபஸ்ட்டு பேஜில் எனக்கு இந்த பின்கோட் 1001 மட்டும் ஃபஸ்ட்டு பேஜில் வரணும், 1002 செகண்ட் பேஜில் வரணும், 1003 தேர்ட் பேஜில் வரணும்னா இதை டிக் அடிச்சிங்க. பிரிண்ட் அவுட்டுக்காக தான் இது, ஸ்பெசிஃபிக்காக பிரிண்ட் அவுட்டுக்காக. சம்மரி பிலோ த டேட்டா, சம்மரி பிலோ த டேட்டா அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்கள் டேட்டா முடிஞ்சு அதுக்கு கீழே டோட்டல் வரும். இங்கே டேட்டா முடியுதா, இது கீழே டோட்டல் வரும். இதை டிக் எடுத்துட்டிங்கன்னா டோட்டல் மேலே வரும். காப்பி சப்டோட்டல் டு எ நியூ ஷீட், சப்டோட்டல் மட்டும் தனியாக வேற ஒரு ஷீட்டில் வரும். சப்டோட்டலை கூட நீங்கள் ஃபில்டர் பண்ணிக்கலாமா? அது ஓகே தான், ஃபில்டர் பண்ணிக்கலாம். பட் எனக்கு வேற ஒரு ஷீட்டில் வர வேணாம், அதுக்கு தான் நமக்கு பிவட் டேபிள்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. எனக்கு சப்டோட்டல் இங்கேயே வரட்டும். ஸோ நான் இதை டிக் பண்ணலை. எது காப்பி சப்டோட்டல் டு அ நியூ ஷீட்டை நான் டிக் பண்ணலை. பேஜ் பிரேக் பிட்வீன் த குரூப்பையும் டிக் பண்ண. பேஜ் பிரேக் பிரிண்ட் அவுட்டுக்காக தான். தட்ஸ் ஆல். இப்போ நம்ம ஓகே கொடுக்குறோம். தட்ஸ் இட். இட் வுட் ஹவ் கிரியேட்டட் அ சப்டோட்டல் ஹியர். இங்கே பாருங்கள், 1001 முடிஞ்ச உடனே 1001 உடைய டோட்டல் வருது, 1002 முடிஞ்ச உடனே 1002 உடைய டோட்டல், 1003 முடிஞ்ச உடனே 1003 உடைய டோட்டல். அதே ஷீட்டில் தானே போட்டேன். ஒய் இட்ஸ் கம்மிங் இன் டிஃபரெண்ட் ஷீட். ஓகே, இங்கே 1001 முடிஞ்ச உடனே 1001 டோட்டல் கீழே வந்திருக்கு பாருங்க. 1002 முடிஞ்சா 1002 உடைய டோட்டல், 1003 முடிஞ்ச உடனே 1003 உடைய டோட்டல். பிவட் டேபிள்ன்றது அது வேற, டேட்டா தனியாக டோட்டல் தனியாக வர்றதுக்கு, இது டேட்டாவோட கீழே டோட்டல் வர்றதுக்கு இந்த மல்டிபிள் சப் டோட்டல். உங்களுக்கும் தனி ஷீட்டில் தான் வருதா? தனி ஷீட் செலக்டே பண்ணலை. ஐ டோன்ட் நோ why it's coming in a separate sheet. Actually I didn't select it. அங்கேயே தான் வரணும். சப்டோட்டல் போயிட்டீங்கன்னா நான் காப்பி சப்டோட்டல் டு நியூ ஷீட்னு கொடுத்தா தான் புதுசாக போயிருக்கணும். பட் அது பை டிஃபால்ட்டாகவே நியூ ஷீட்டுக்கு போயிடும், வித்தவுட் டிஸ்டர்பிங் யுவர் சோர்ஸ் டேட்டா. ஓகே, ரெண்டு விஷயத்தை ஞாபகம் வச்சுங்க. பிஃபோர் அப்ளைங் த மல்டிபிள் சப்டோட்டல் யுவர் டேபிள் ஹாஸ் டு பி சார்ட்டட். ரெண்டாவது விஷயம், நீங்கள் ரீப்ளேஸ் கரண்ட் சப்டோட்டல் வந்து டிக் பண்ணிடணும் when you are doing it for the first level. செகண்ட் லெவல் பண்ணும்போது அந்த ரீப்ளேஸ் கரண்ட் சப்டோட்டல் டிக்கை எடுத்து விட்டுடணும். ஓகே, ரைட். அடுத்தது, ஐ வாண்ட் யூ ஆல் டு ட்ரை திஸ். தனி ஷீட்டில் வந்தால் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை. எனக்கு இந்த மாதிரி வரணும், 2 லெவல் ஆஃப் சப் டோட்டல் வரணும். 1001 உடைய டோட்டல் எவ்வளோ நீங்கள் வரணும், கரெக்டு. ஆனால் அந்த 1001க்கு கீழே ஐட்டம் கோடோடைய டோட்டல், ஃபர்னிச்சருடைய டோட்டல் எவ்வளோ, அதர் ஐட்டம்ஸோடைய டோட்டல் எவ்வளோ, P&M உடைய டோட்டலும் வரணும். உங்களுடைய ஃபர்ஸ்ட் டாஸ்க் டுடே, அப்ளை மல்டிபிள் சப்டோட்டல் fin code wise, item code wise, fin code wise, item code wise. fin code வரணும், அதுக்கு கீழே ஐட்டம் கோடோடைய டோட்டலும் வரணும், ரெண்டுத்தோடைய டோட்டலும் வரணும். I want both the totals, fin code wise and item code wise. ஸோ கிட்டத்தட்ட இந்த மாதிரி தான் வரணும். 1001 உடைய ஓவரால் டோட்டல் எவ்வளோ,
அந்த 1001 கீழே ஃபர்னிச்சருடைய டோட்டல் எவ்வளோ, அதர் ஐட்டம்ஸ் உடைய டோட்டல் எவ்வளோ, P&M உடைய டோட்டல் எவ்வளோ, 1002க்கு அதோடைய டோட்டல் எவ்வளோ. So we want multiple subtotals. ரெண்டு லெவல் ஆஃப் சப்டோட்டல் வரும். நான் ரெண்டு கண்டிஷன் உங்களை நோட் பண்ணிக்க சொன்னேன். அந்த ரெண்டு கண்டிஷன் நோட் பண்ணிட்டு இருந்தீங்கன்னா திஸ் இஸ் ஈஸியாக நீங்கள் பண்ணிடலாம். Furniture, other items, P&M, அதோடைய டோட்டல் வரும். கீழே அதர் ஐட்டம் எவ்வளோ டோட்டல், ஃபர்னிச்சர் எவ்வளோ, P&M ரெண்டு லெவல் வரும். ஒரு லெவல் தான் நீங்கள் பண்ணிருக்கீங்க, ரெண்டு லெவல். அந்த ரெண்டு கண்டிஷனை ஞாபகம் வச்சுங்கன்னா ஈஸியாக இருக்கும். ரெண்டு லெவல் தான் பண்ணணும். Two conditions. அந்த ரெண்டு கண்டிஷன் ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா ஈஸியா பண்ணிடலாம். Remember the two conditions. சப்டோட்டல் அப்ளை பண்றதுக்கு முன்னாடி ஒன்று பண்ணணும், சப்டோட்டல் அப்ளை பண்ணும் பொழுது ஒன்று பண்ணணும். minute.
Actually, very simple. நான் சொன்ன அந்த கண்டிஷனை ஞாபகம் வச்சிருந்தீங்கன்னா அது ஈஸியாக பண்ணியிருக்கலாம். ஃபஸ்ட்டு டேபிளுக்கு போகிறேன், சார்ட் பண்ணணும். எது வைஸாக சார்ட் பண்ணணும், எனக்கு எது வைஸாக சப்டோட்டல் வரணும், ஃபின் கோட் வைஸ், ஐட்டம் கோட் வைஸ். அப்போ என்ன பண்ணுங்க, டேட்டாவில் போயிட்டு சார்ட் பண்ணிவிட்டு, சாரி டேட்டாவில் போயிட்டு சார்ட்டு, கஸ்டம் சார்ட்டு, தென் ஃபின் கோட் போட்டாச்சு, அது கீழே ஐட்டம் கோட். முதல்ல இந்த ரெண்டு வைஸாக சார்ட் பண்ணிக்கணும். முதல்ல இந்த சார்ட்டிங் லெவல் முடிச்சிடணும். இது ஃபஸ்ட் லெவல். ஃபஸ்ட்டு ஃபின் கோடு, அதுக்கப்புறமா ஐட்டம் கோட் வைஸ் சார்ட் பண்ணிக்கிங்க. ஓகே, இது முடிஞ்சிச்சு. நெக்ஸ்ட்டு டேட்டாவில் போயிட்டு சப்டோட்டல், டேட்டாவில் போயிட்டு we are giving a subtotal here. ஃபின் கோட் வைஸ் சம் ஆஃப் அமௌண்ட். கரெக்டாக இது ஏற்கனவே போன தடவை பண்ண அதே கான்செப்ட் தான். ஃபின் கோட் வைஸ் சம் ஆஃப் அமௌண்ட், இதில் ஒரு சேஞ்சும் கிடையாது, அப்படியே தான். ஓகே சொல்கிறேன். இது பக்கத்தில் இங்கே வந்திருக்கு. இப்போ என்ன பண்ணணும், செகண்ட் டைம் அதே டேட்டாவுக்கு போயிட்டு அதே சப்டோட்டல் போயிடுங்க. இப்போ ஃபின் கோடுக்கு பதிலாக we have to make it as ஐட்டம் கோட். பட் நான் சொன்னேன்னு நினைக்கிறேன், ரெண்டாவது லெவல் நீங்கள் சப்டோட்டல் பண்ணும்போது என்ன பண்ணியிருக்கணும், இந்த ரீப்ளேஸ் கரன்ட் டிக் எடுத்துடணும். நிறைய பேர் அதை மிஸ் பண்ணிட்டீங்க. சில பேர் சார்ட் பண்ணலை, ஆர்டர் சார்ட் பண்ணாமல் விட்டுருக்கீங்க. சில பேர் அந்த ரீப்ளேஸ் கரன்ட் சப்டோட்டல் எடுக்காமல் விட்டுருக்கீங்க. இப்போ நவ் யூ வில் கெட் 2 levels ஆஃப் சப்டோட்டலிங். இங்கே வந்துருக்கு பாருங்க, 1001 டோட்டல், அதில் ஃபர்னிச்சர், அதர் ஐட்டம்ஸ் P&M, அதர் ஐட்டம்ஸ் P&M அதோடைய டோட்டல். ஸோ யூ ஆர் கெட்டிங் த சப்டோட்டல் ஹியர். 1001 உடைய ஃபர்னிச்சருடைய டோட்டல், அதர் ஐட்டம்ஸ் உடைய டோட்டல், P&M உடைய டோட்டல். அதே மாதிரி 1002ல் அதர் ஐட்டம்ஸ் P&M உடைய டோட்டல், 1003ல் அதர் ஐட்டம்ஸ் P&M உடைய டோட்டல். ஸோ 2 தடவை சப்டோட்டலை அப்ளை பண்ணணும். அந்த 2 தடவை அப்ளை பண்ணும்போது செகண்ட் டைம் நீங்கள் அப்ளை பண்ணும்போது அந்த ரீப்ளேஸ் கரண்ட் சப்டோட்டலை டிக் எடுத்துடணும். டிக்கை ரிமூவ் பண்ணிட்டு பண்ணணும். ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது அதை டிக் பண்ணி இருக்கணும். செகண்ட் டைம் நான் நினைக்கிறேன், செகண்ட் டைம் பண்ணும்போது அந்த ரீப்ளேஸ் கான்செப்டோட டிக்கை எடுத்துடணும். தேவையில்லாத ஷீட்லாம் எடுத்துறேன். ஓகே, பிரேக் முன்னாடி ஒரு சின்ன டிப்ஸ் பார்த்துருவோம். வில் see the other part after the break. எக்ஸசைஸ் நம்பர் 11th எக்ஸசைஸ் வந்துருங்க. கொஞ்சம் ஸ்டார்ட் பண்ணிடுவோம், ஃபுல்லாக பார்க்க முடியாது. வில் ஸ்டார்ட் திஸ் எக்ஸசைஸ். பிரேக் முடிச்சுட்டு வந்து வில் see in depth of this exercise. ஸோ நம்மக்கிட்ட நேம் இருக்குது, டேட் ஆஃப் பர்த் இருக்குது. வி ஹாவ் த நேம், வி ஹாவ் த டேட் ஆஃப் பர்த். இதை பேஸ் பண்ணி என்ன கண்டுபிடிப்பீங்கன்னு ஓரளவு நீங்கள் கெஸ் பண்ணியிருப்பீங்க. வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் த ஏஜ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இயர்ஸ், மந்த்ஸ். ஏஜ் கண்டுபிடிக்க போகிறோம் இயர்ஸில், மந்த்ஸில், அப்புறமா டேஸில், 3த்தையும் கண்டுபிடிக்க போகிறோம். ஃபஸ்ட்டு இயர்ஸ் எடுத்துப்போம். அதுக்கு முன்னாடி ஏஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு வி நீட் 2 things. நமக்கு 2 விஷயம் தேவைப்படுது. ஒன்று டேட் ஆஃப் பர்த், ஒன்று டேட் ஆஃப் பர்த். ஓகே, இன்னொரு டேட் இருந்தால் தான் நம்ம ஏஜ் கண்டுபிடிக்க முடியும். இன்னைக்கு டேட், கரண்ட் டேட். வெரி குட். கரண்ட் டேட்டில் 3 விதமான கரண்ட் டேட் இருக்குது. நேற்றே பார்த்தோம். கண்ட்ரோல் செமிகோலன் ஒன்று, டுடே ஒன்று இருக்குது, நவ் ஒன்று இருக்குது. இதில் எது கொடுத்தா ஏஜ் கண்டுபிடிக்கிறது பெட்டராக இருக்கும்னு நினைக்கிறீங்க? டுடேவா, நவ்வா, இல்லை டுடேவா, நவ்வா? டுடே இஸ் ஃபேர் அனஃப். டுடே போதும். ஆக்சுவலாக டைம் தேவையில்லை. ஏஜ் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம இந்த டைம் அப்படின்றது தேவை கிடையாது. அதனால் டுடேவே போதும். ஸோ லெட் அஸ் டைப் டுடே. ஏதோ ஒரு செல்லில் இந்த டுடே ஃபங்க்ஷனை நான் டைப் பண்ணி வச்சுக்கிறேன். டுடேன்ற ஃபங்க்ஷனை டைப் பண்ணி வச்சுருக்கோம் ஏதோ ஒரு செல்லில். சம் அதர் செல் வி ஆர் டைப்பிங் தட் டுடே ஃபங்க்ஷன். ரைட். இது WPSல ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்குது. இந்த ஃபங்க்ஷன் எக்ஸலில் ஹைடாக இருக்கும். மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் இந்த ஃபங்க்ஷன் ஹைடாக இருக்கும்.
பட் WPSல இந்த ஃபங்க்ஷன் விசிபிளாகவே இருக்குது, நம்ம ஸ்க்ரீன்லேயே விசிபிளாகவே இருக்குது இந்த ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனோட பேர் டேட் டிஃப். ஈக்குவல் டு கொடுங்க, ஈக்குவல் டு 2 டேட்டுக்குள்ள டிஃபரன்சஸ், அதனால் அதுக்கு பேர் டேட் டிஃப். இங்கே வருது பாருங்கள் லிஸ்ட்டில். இது மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் இந்த ஃபங்க்ஷன் இல்லையான்னு கேட்டால் இருக்குது, பட் ஹைடாக இருக்குது. எக்ஸலில் ஹைடாக இருக்கும், பட் இங்கே விசிபிளாகவே இருக்குது. DATEDIF இங்கே இருக்குது பாருங்கள், டேட் டிஃப். டேட் டிஃப் ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட், கம்பேரிசன் யூனிட். ஸ்டார்ட் டேட், எண்ட் டேட். எது நம்மளுடைய ஸ்டார்டிங் டேட்? நீங்கள் சொல்லுங்கள், 2 டேட் இருக்குது. இப்போ எது பழைய டேட்? ஸ்டார்ட் டேட் எது? டேட் ஆஃப் பர்த். கமா போட்டுட்டு எண்டு டேட்டு கொடுக்கணும். எண்டு டேட்டுன்றது இன்னைக்கு டேட்டு. இங்கே இருக்குது பாருங்கள், டுடேஸ் டேட். அதை செலக்ட் பண்ணிக்கோங்க. டுடேஸ் டேட் எந்த செல்லில் இருக்கோ அந்த செல்லை செலக்ட் பண்ணிக்கோங்க. கமா கம்பேரிசன் யூனிட், அதாவது இந்த 2 டேட்டுக்குள்ள டிஃபரன்சஸ் எப்படி வரணும்? இயர்ஸில் வரணுமா, மந்த்ஸில் வரணுமா, டேஸில் வரணுமா? எனக்கு இப்போ இயர்ஸில் வரணும். ஸோ இயர்ஸில் வரணுன்றதுனால ஒய்ன்றதை நீங்கள் கொடுக்கணும், ஒய். ஆனால் ஒய்ன்றதை நீங்கள் நேரடியாக வெறும் ஒய்ன்னு இப்படி அடிக்க முடியாது. டெக்ஸ்ட்டு நம்பராக இருந்தால் பிரச்சனை இல்லை, நேரடியாகவே டைப் பண்ணிக்கலாம். அந்த மாதிரி டெக்ஸ்ட்டாக இருந்தால் நம்ம இப்படி ஸ்ட்ரைட்டாக டைப் பண்ணக்கூடாது. எதை வச்சு டைப் பண்ணணும்? டபுள் கோட். உங்கள் கீபோர்டில் எல்லுக்கு பக்கத்தில் ஒரு லெட்டர் இருக்குது பாருங்கள், செமிகோலன். செமிகோலனுக்கு பக்கத்தில் ஒரு லெட்டர் இருக்குது, டபுள் கோட்ஸ், 2 கோட்டு டபுள் கோட் போட்டிருக்கு பாருங்கள், டபுள் கோட். ஷிஃப்ட் அடித்து அந்த டபுள் கோட்ஸ் கொடுக்கணும். ஷிஃப்ட் அடித்து டபுள் கோட்ஸ் கொடுத்துட்டு ஒய். ஒய் ஏன் கொடுக்குறேன்னா இயர்ஸுக்காக ஒய். அதே டபுள் கோட்ஸ். ஒரு டபுள் கோட்ஸை ஓப்பன் பண்ணால் அந்த டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணணும். கடைசியாக க்ளோஸ் பண்ணலன்னா எரர் அடிக்கும். ஸோ ஓப்பன் த கோட்ஸ், ஒய், க்ளோஸ் த டபுள் கோட்ஸ். என்டர் ஆர கண்ட்ரோல் என்டர். ஸோ ஏஜ் வந்துருக்கு பாருங்கள், அவரோட ஏஜ் வந்து 47 இயர்ஸ். இஸ் born on 1978, இது 2026. ஸோ அவரோட ஏஜ் வந்து 47 இயர்ஸ். பட் அன்ஃபார்ச்சுனேட்லி இதை நம்ம அப்படியே டபுள் கிளிக் பண்ணுறோம், கீழே இல்லை ட்ராக் பண்ணுறோம், இல்லை காப்பி பேஸ்ட் பண்ணுறோம், இல்லை காணலை போய் டபுள் கிளிக் பண்ணுறோன்னா இட் இஸ் ஷோயிங் அ ராங் ஆன்சர் ஹியர். தப்பான ஆன்சர் வருது. 83 -83 78 84லாம் வருது. ஸோ இதை எப்படி சால்வ் பண்ணுறது? அதே மாதிரி மந்த்ஸில் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், டேஸில் எப்படி கண்டுபிடிக்க போகிறோம். இதை முடிச்சுட்டு லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸ் எப்படி பண்ண போகிறோம், லாஜிக்கல் ஃபங்க்ஷன்ஸை பற்றி பார்க்கணும். ரைட்டா? ஸோ இப்போதைக்கு சேவ் பண்ணி வச்சிங்க. வில் சால்வ் திஸ் ப்ராப்ளம். இந்த நெகட்டிவ்லாம் வர்றது எப்படி, அது எப்படி சால்வ் பண்ண, அது எப்படி ஹேண்டில் பண்ணுறது, ஏன் வருது, அதை எப்படி கண்டுபிடிச்சி எப்படி ரிசால்வ் பண்ணுற, ஆடிட் பண்ணி எப்படி சால்வ் பண்ணுறதுன்றது அடுத்த செஷனில் பார்க்கலாம். இப்போதைக்கு சேவ் பண்ணி மினிமைஸ் பண்ணி வச்சுக்கிங்க. வில் கோ ஃபார் அ பிரேக். ஐ ஆம் பாசிங் த மார்னிங் செஷனுக்கு. எஸ், before the break date function பார்த்தோம். The date function, when I copy this, we have did a date function, date diff, open bracket, starting date, finishing date, end date, comma, double quotes la y, and I copied it on the bottom. The copy பண்ணும்போது same formula is applied on the bottom here, but it's throwing a different result. நெகட்டிவ்ல வருது, ஏஜ் நெகட்டிவ்ல வரதுக்கு, இயர் நெகட்டிவ்ல வரதுக்கு சான்ஸ் கிடையாது. இட்ஸ் an error. So இது ஏன் எரர் வருது, why is throwing error, how to solve it. So whenever you copy the formula row wise, உங்களுக்கு தெரியும் row wise ஃபார்முலாஸை காப்பி பண்ணிங்கன்னா row number will get incremented. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இங்கே என்ன ஃபார்முலா இருக்குன்னா B11 F4ன்னு இருக்கு. இதே ஃபார்முலா கீழே வரும்போது what will happen to this B11 will turn into B12. F4 இந்த F4ன்னு இருக்கு பாருங்க, அது என்னவா மாறும், FI மாறும். செக் பண்ணி பார்த்தலாமா? and come to the next row. B11 B12 மாறிச்சு, F4 FI மாறிச்சு. ஸோ அப்படின்னா என்ன ஆகுது, இங்கே டேட் ஆஃப் பர்த் அபிஷேக்கோட டேட் ஆஃப் பர்த் ஃபஸ்ட்டுக்கு ஓகே, செகண்ட் பர்சன் ஆதிகேசனோட டேட் ஆஃப் பர்த் ஓகே, பட் இந்த டுடேன்னு இருக்குது பாருங்க, இங்கே F4 கீழே வரும்போது FI மாறுது. இதை எடுத்துக்குது, இங்கே ஒன்றுமே எம்டியாக இருக்குது, அதனால தான் இட்ஸ் கிவிங் அ ராங் ரிசல்ட். ஸோ இது எப்படி செக் பண்ணலாம், 2 விதமாக நீங்கள் செக் பண்ணலாம். ஃபஸ்ட்டு மெத்தட், இந்த ஃபார்முலான்ற டேபுக்குள்ளே போயிடுங்க. there is a tab called as formula. இந்த ஃபார்முலான்ற டேபு கீழே போனீங்கன்னா அண்டர் த ஃபார்முலா டேப் ஷோ ஃபார்முலாஸ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கு பாருங்க. there is an option available called as show formulas.
இல்லை உங்கள் கீபோர்டில் அதுக்கான ஷார்ட்கட் கீ கூட இருக்குது, கண்ட்ரோல் டில்டு. இந்த எஸ்கேப்புக்கு கீழே டேபுக்கு மேலே ஒரு கீ இருக்கு இல்லையா, கண்ட்ரோல் டில்ட். வெறும் கண்ட்ரோல் டில்டை ப்ரெஸ் பண்ணால் கூட போதும். இல்லை ஃபார்முலாஸில் போய் ஷோ ஃபார்முலாஸ்ன்னு கிளிக் பண்ணுங்கள் போதும். ரெண்டும் ஒன்று தான். போத் வில் கிவ் யூ த சேம் திங் ஹியர். ரெண்டும் ஒரே அவுட்புட்டை தான் காமிக்கும். நான் கண்ட்ரோல் டில்டுன்னு ப்ரெஸ் பண்ணுறேன். எஸ். இப்போ பாருங்கள் ஃபார்முலா என்ன காமிக்குது இங்கே, B11F4 கரெக்டு. இந்த B11ன்றது இந்த டேட் ஆஃப் பர்த்து, F4ன்றது இன்னைக்கு டேட். ஃபஸ்ட்டு பர்சனுக்கு பக்கா கரெக்டாக வந்துச்சு. செகண்ட் பர்சனுக்கு என்ன எடுத்துக்கிட்டு பாருங்க, B12ன்றது இதுதான் B12, F4ன்றது இது FI இது FI. ஸோ இந்த FIன்றது எம்டியாக இருக்குது, அதனால தான் எரர் வருது. இது ஒரு மெத்தட் நீங்கள் செக் பண்ணுறதுக்கு. இன்னொரு மெத்தட், நான் இல் கம் பேக் டு த நார்மல் வியூ அகெயின். திரும்ப பழையபடி நார்மல் வியூக்கு வரேன். எப்படி நார்மல் வியூக்கு வரேன்னா, அதே கண்ட்ரோல் டில்டை ப்ரெஸ் பண்ணலாம், அதே ஷோ ஃபார்முலாஸை இன்னொரு தடவை கிளிக் பண்ணிங்கன்னா இட் வில் கம் பேக் டு த நார்மல் வியூ. இப்போ செகண்ட் இந்த ஃபார்முலா ஏன் எரர் வருது, எந்த செல்லை பேஸ் பண்ணி இந்த ஃபார்முலா எழுதியிருக்கோம், என்னனால எரர் வருதுன்னு செக் பண்ணுறதுக்கு இன்னொரு மெத்தட் இருக்குது. ஃபார்முலான்ற டேப், அதே ஃபார்முலான்ற டேப்பில் போனீங்கன்னா ட்ரேஸ் ப்ரெசிடென்ஸ். இந்த ட்ரேஸ் ப்ரெசிடென்ஸ்னு ஒன்று இருக்குது பாருங்கள். ஃபார்முலான்ற டேப்ல போனால் ட்ரேஸ் ப்ரெசிடென்ஸ், இதை கிளிக் பண்ணாலும் ஓகே தான். இதை கிளிக் எங்கே கர்சர் வச்சுக்கிறேன், இந்த இடத்துல கர்சர், இந்த இடத்துல -83 -83ன்னு வருது. ஏன் 83 வருது, எதை பேஸ் பண்ணி இந்த ஃபார்முலா வந்திருக்குன்னு நான் ட்ரேஸ் பண்ணி பார்க்கணும். ஸோ ஃபார்முலா போய் ட்ரேஸ் ப்ரெசிடென்ஸ்னு கொடுத்தீங்கன்னா இங்கே என்ன எடுத்துக்கிச்சு, ஃபஸ்ட்டில் டேட் ஆஃப் பர்த் எடுத்துக்கிச்சு கரெக்டாக. செகண்டில் பாருங்கள், இட்ஸ் டேக்கிங் திஸ் செல், இந்த எம்டி செல்லை எடுத்ததுனால தான் இந்த ராங்கான ஆன்சர் வருது. அதுதான் ப்ராப்ளம். ஸோ நம்ம ரோஸை காப்பி பண்ணும்போது ரோ நம்பர் மாறிக்கிட்டே வருது. B11 B12 மாறுது கரெக்டு. F4 FI மாறுது, அது மாறக்கூடாது. F4 FI மாறக்கூடாது. ஸோ அது மாறுறதுனால தான் இங்கே F4 FI மாறுறதுனால தான் இந்த ரோவும் மாறுது, எரர் வருது. ஸோ இந்த F4 FI மாறக்கூடாது. ஸோ நீங்கள் என்ன பண்ணணும், எது மாறக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களா, விச் யூ டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச், 4 5 மாறக்கூடாது. அப்போ என்ன பண்ணலாம், ரொம்ப சிம்பிள். எது மாறக்கூடாதோ அதுக்கு முன்னாடி, அதுக்கு பிஃபோர் தட் we have to insert a டாலர் சிம்பிள். 4க்கு முன்னாடி போய் ஒரு டாலர் போட்டு விட்டுருங்க. டாலர் போட்டால் என்ன ஆகிடும், அந்த 4 5 மாறாமல் ஃபிக்ஸ் ஆகிடும். இப்படியும் பண்ணலாம். இப்போ மேனுவலாக நீங்கள் 4 அடித்தாலும் ஓகே, இல்லை அதுக்கும் ஷார்ட்கட் கீ இருக்குது, ஃபங்க்ஷன் F4. உங்கள் கீபோர்டில் ஃபங்க்ஷன் F4 இருக்குது பாருங்கள், F1 F2 F3 F4. அதை ஒரு தடவையோ 2 தடவையோ ப்ரெஸ் பண்ணால் போதும். ஃபங்க்ஷன் F4, செல் நம்பர் F4. என்னோட செல்லில் ரெண்டும் ஃபார்ச்சுனேட்டில் ஒரே நம்பரு, அதனால் கன்ஃபியூஸ் ஆகிடாதீங்க. செல் நம்பரும் F4, பட் ஷார்ட்கட் கீ F4. ஒரு தடவை ப்ரெஸ் பண்ணுங்கள், 2த்துக்கு முன்னாடியும் டாலர் வரும். 2 தடவை ப்ரெஸ் பண்ணால் 4க்கு முன்னாடி டாலர், 3வது தடவை ப்ரெஸ் பண்ணால் Fக்கு முன்னாடி டாலர், 4வது தடவை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா போயிடும் டாலரு. ஆனால் எனக்கு எதுக்கு முன்னாடி டாலர் வரணும், 4க்கு முன்னாடி. ஏன்னா 4 தான் மாறக்கூடாது. எது மாறக்கூடாதோ அதுக்கு முன்னாடி. என்றைக்குமே முன்னாடின்ற கான்செப்டை ஞாபகம் வச்சுங்க. எஃப்க்கு அப்புறம்லாம் கிடையாது. இந்த டாலர்ன்றது 4க்கு முன்னாடி இருக்குது, எஃப்க்கு அப்புறம்ன்ற கான்செப்டே மறந்துருக்கு. எக்ஸலை பொறுத்த வரைக்கும் எல்லாமே பிஃபோர் தான். ஸ்ப்ரெட்ஷீட்டை பொறுத்த வரைக்கும் அப்படி தான். ஒரு ரோ இன்சர்ட் பண்ணால் பிஃபோர் தான் இன்சர்ட் ஆகும், ஒரு காலம் இன்சர்ட் பண்ணாலும் பிஃபோர். எக்ஸலும் ஸ்ப்ரெட்ஷீட்டும் பிஃபோர் கான்செப்டில் தான் வேலை செய்யும். ஸோ எது மாறக்கூடாதோ அதுக்கு முன்னாடி போயிட்டு ஒரு டாலர் போடணும். நம்ம போட்டாச்சு. 4 வந்து 5 மாறக்கூடாது. ஸோ 4க்கு முன்னாடி போயிட்டு ஒரு டாலர் போட்டுட்டோம். தட்ஸ் ஆல். கண்ட்ரோல் என்டர். இப்போ நான் டபுள் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி பார்த்துட்றேன். டபுள் கிளிக். எஸ், இப்போ பக்காவாக ஆன்சர் வந்திருக்கு. 47 43 47 41 60. ஏன்னா கீழே வரும்போது பாருங்கள், ஃபார்முலா ஒன்றா செக் பண்ணி பார்த்துருவோம். ஷோ ஃபார்முலாஸ் மேலே இருக்கும்போது F4 B11 F4, கீழே வரும்போது B12 F4. இந்த F4 மாறல பாருங்கள். எல்லா இடத்துலையும் இந்த F4 தான் இருக்குது. F4 FI மாறவே இல்லை. எல்லாமே இன்னைக்கு டேட்டை தான் ரெஃபர் பண்ணி வருது. ஸோ அதனால் யுவர் ஆன்சர் இஸ் கரெக்ட். ஸோ எது மாறக்கூடாதுன்னு நினைக்கிறீங்களோ அதுக்கு முன்னாடி போயிட்டு ஒரு டாலர் சிம்பிளை ஆட் பண்ணணும். எது மாறக்கூடாதோ அதுக்கு முன்னாடி. 4 5 மாறக்கூடாது, அதனால் 4க்கு முன்னாடி போய் டாலர் கொடுக்குறோம். எஃப்க்கு முன்னாடி டாலர் தேவையில்லை, பட் கொடுத்தாலும் பிரச்சனை இல்லை இங்கே பொறுத்த வரைக்கும். ஏன்னா இதை ரைட்டில் காப்பி பண்ணால் தான் எஃப் டியாக மாறும், ஈயாக மாறும். பட் ரைட்டில் நம்ம காப்பியே பண்ணல, பவுண்டாக தான் காப்பி பண்ணுறோம். ஸோ இந்த ரோ தான் மாறக்கூடாது, அதனால் அதுக்கு முன்னாடி போயிட்டு டாலர் போடுறோம்.
கண்ட்ரோல் டில்டு பழையபடி வந்து பார்த்துக்கலாம். இல்லை அந்த ஷோ ட்ரேஸ் பிரசிடென்ட்ஸ் போட்டு பார்த்தீங்கன்னாலும் தெரிஞ்சிடும். இப்போ எல்லாமே பாருங்கள் அந்த ஒரு செல்லை தான் ரெஃபர் பண்ணோம். நான் எல்லாருடைய ஏஜ்லேயும் கர்சர் வச்சு ட்ரேஸ் பிரசிடென்ட்ஸ்னு கொடுக்குறேன் பாருங்கள். எல்லாமே ஒரே இடத்துல போய் தான் பாயிண்ட் பண்ணுது. அந்த 4 5ஆகவே மாறலை. அந்த 4ன்றது அப்படியே ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. ஸோ இப்போ ஆன்சர் உங்களுக்கு கரெக்டாக வரும். எது மாறக்கூடாதோ விச் யூ டோன்ட் வாண்ட் டு சேஞ்ச் புட் அ டாலர் பிஃபோர் தட். அதுக்கு முன்னாடி போயிட்டு ஒரு டாலரை சேர்த்துக்குங்க. ஓகே, இப்போ let us find out the months. Equal to இந்த arrow வேணான்னு நினச்சா இங்கேயே ஆப்ஷன் இருக்குது பாருங்கள், ஷோ ரிமூவ் arrows. நேராக இந்த ரிமூவ் ஆரோஸை கிளிக் பண்ணிங்கன்னா அந்த arrow will get removed. ஸ்ட்ரெயிட்டாக ஒரு கிளிக் மேலே அப்படியே கிளிக் அடிங்க, அந்த ஆரோலாம் போயிடும். இஃப் இட் இஸ் டிஸ்டர்பிங் us you can remove that. இப்போ ஈக்குவல் டு மந்த்துக்கு நம்ம ஒரு ஃபங்க்ஷன் எழுத போகிறோம். ஈக்குவல் டு DATE டேட், DIF டிஃப், டேட் டிஃப் ஓப்பன் ப்ராக்கெட் ஸ்டார்டிங் டேட், இன்னைக்கு டேட்டு சாரி டேட் ஆஃப் பர்த் கமா டுடேஸ் டேட், இன்னைக்கு டேட் செலக்ட் பண்ணுறேன். F4 ஒரு F4 ஏன்னா எனக்கு தெரியும் கீழே காப்பி பண்ணால் தப்பான ஆன்சர் வரும், எரர் அடிக்கும்னு தெரியும். அதனால் நம்ம இப்போவே டாலர் போட்டுக்கலாம். F4க்கு முன்னாடி டாலர். F4 ஒரு தடவை 2 தடவை இங்கே மேனுவலாக டைப் பண்ணாதீங்க, அந்த ஷார்ட்கட் கீயை யூஸ் பண்ணுங்கள். F4 ஒரு தடவை 2 தடவை 4க்கு முன்னாடி டாலர் வரா மாதிரி பார்த்துக்குங்க. 4க்கு முன்னாடி டாலர் வரும். கமா டபுள் கோட்ஸ். நீங்கள் சொல்லுங்கள் நான் என்ன கொடுக்கணும்? இல்லை மந்த்து எம். பட் அதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது. எம் கொடுத்துட்டு நான் கண்ட்ரோல் என்டர் அடிக்கிறேன், 573ன்னு வருது. அப்படின்னா என்ன அர்த்தம்? அவர் பிறந்ததுலேருந்து இன்னி வரைக்கும் 573 மந்த்ஸ் ஆயிருக்கு. பட் எனக்கு அப்படி வரக்கூடாது. அவர் பிறந்தது வந்து 14 ஜூலை 1978. 47 இயர்ஸ் அவருக்கு எப்போ கம்ப்ளீட் ஆகிருக்கும்? 14 ஜூலை 2025லேயே அவர் 47 இயர்ஸ் முடிச்சுட்டு இருப்பார். இவ்வளோ கம்ப்ளீட்டட் ஜூலையில் 7th மந்த் ஜூலையிலேயே 14th முடிஞ்சிருக்கும். அப்புறம் ஜூலைக்கு அப்புறம் ஆகஸ்ட், செப்டம்பர், அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி, மார்ச், இப்போ ஏப்ரல் மந்த்துக்கு வந்துட்டோம் நம்ம. ஸோ கிட்டத்தட்ட 9 மந்த்ஸ் தாண்டிடுச்சு. அவருக்கு 47 இயர்ஸ் முடிஞ்சு 9 மாதம் ஆயிடுச்சு. ஸோ அப்போ நீங்கள் என்ன கொடுக்கணும்? எம் கொடுக்கக்கூடாது. டோன்ட் கிவ் எம். எம்ன்றது டோட்டல் மந்த்தை காமிக்கும். பிறகு வந்து இன்னி வரைக்கும் எவ்வளோ மந்த்துன்னு காமிக்கும். பட் நாம் என்ன பண்ணோம்? 47 இயர்ஸ் முடிஞ்சு எவ்வளோ மந்த்ஸ்ன்னு காமிக்கணும். ஸோ நீங்கள் இங்கே போயிட்டு ஒய்எம்னு கொடுக்கணும். ஒய்எம்னா என்ன அர்த்தம்? இயர்ஸ் முடிஞ்சு எவ்வளோ மந்த்ஸ் ஆயிருக்கு. 47 இயர்ஸ் முடிஞ்சு எவ்வளோ மந்த் ஆயிருக்கு? 9 months. கரெக்டாக வந்துச்சு பாருங்க, 9 months. இப்போ செகண்ட் பர்சன் எடுத்துப்போம், ஆதிகேசவன். அவருக்கு 0 மந்த்துன்னு காமிக்குது. அவர் பிறந்தது வந்து 23 மார்ச்சில் பிறந்திருக்காரு. பட் இன்னைக்கு ஏப்ரல் 1 மந்த்னு வரணுமே, ஆனால் ஏன் 0 வருது? அவர் பிறந்தது 20th and today is 17th. இதுவே நீங்கள் 20ஆம் தேதி அன்றைக்கி இந்த ஃபைலை ஓப்பன் பண்ணி பார்த்தீங்கன்னா அப்போ அவருக்கு 1ன்னு மாறி இருக்கும் மந்த்து. ஏன்னா இஸ் born on 20th, டுடே இஸ் ஒன்லி 17. அடுத்த 3 நாள் கழிச்சு பார்த்தீங்கன்னா அவருக்கு மந்த்து 1ன்னு மாறி இருக்கும். இப்போதைக்கு 0 மந்த்து தான். ஓகே, இட்ஸ் நாட் யுவர் டாஸ்க்கு. இது உங்கள் டாஸ்க் கிடையாது. டேஸ் கண்டுபிடிங்க பார்க்கலாம். மந்த்து முடிஞ்சு எவ்வளோ டேஸ்? எவ்வளோ டேஸ்? 3 டேஸா? 14th, இன்னைக்கு 17th. 3 டேஸ் கரெக்ட். 3 டேஸ்ன்னு வரணும். செகண்ட் பர்சனுக்கு எவ்வளோ வரும்? 10 20 27ஆ? 28. போன மாதம் 31 நாளா? 28 டேஸ். ரெண்டாவது பர்சனுக்கு 28 டேஸ் வரணும். ஃபஸ்ட்டு பர்சனுக்கு 3 டேஸ். இன்னைக்கு 17th, அவர் பிறந்தது 14th. ஸோ 17 minus 14 is 3. எஸ், என்ன பண்ணலாம் சொல்லுங்க? ஈக்குவல் டு டேட் டிஃப் ஓப்பன் பிராக்கெட் டேட் ஆஃப் பர்த், அப்புறம்
கமா செலக்ட் பண்ணிவிட்டு அப்புறம் F4 ஒரு தடவை ரெண்டு தடவை ப்ரெஸ் பண்ணிவிட்டு கமா டபுள் கோட்ஸில் என்ன கொடுக்கணும் MD. That's all. 3 days. நீங்கள் ஹெல்ப் பண்ணுங்க, எனக்கு இது இப்படி வர வேண்டாம். ஐ டோன்ட் லைக் திஸ். எனக்கு ஏதாவது ஒரு பக்கத்து செல்லிலேயே 47 years 9 months 3 days இதே மாதிரி எல்லாருக்கும் வரணும். 43 years 0 months 28 daysன்னு வரணும். என்ன பண்ணலாம்? சூப்பர். 47 years டைப் படிக்கிறேன். ஒரு எக்ஸாம்பிள் 47 years 9 months 3 days. ஒரு சாம்பிள் ஒன்று கொடுக்குறோம். ஒரு சாம்பிள் இல்லை, ஒரு சாம்பிள் ஒர்க் அவுட் ஆகலனா 2 சாம்பிள் கொடுங்க. நேற்று பண்ணோம் இல்லைங்களா, 1 கொடுங்க, இல்லை 1 ஒர்க் அவுட் ஆகலையா 2 கொடுங்க. ஃபர்ஸ்ட் நான் 1 கொடுத்து பார்க்குறேன், அப்படி வரலாம் 2 கொடுக்க போகிறேன். கண்ட்ரோல் E. ஐ திங்க் 1 ஒர்க் அவுட் ஆயிடுச்சு. ஒரு எக்ஸாம்பிள் ஒர்க் அவுட் ஆகலையா இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுங்க. ஸோ 47 years 9 months 3 days. ஃப்ளாஷ் ஃபில்லிங் நேற்று பார்த்தா ஃப்ளாஷ் ஃபில். கண்ட்ரோல் E. ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துட்டு கண்ட்ரோல் E ப்ரெஸ் பண்ணி எப்படி வரணுன்றதை முதல்ல டைப் பண்ணிங்க, உங்களுக்கு எப்படி வேணும். இல்லை 47 ஒய்ன்னு வந்தால் போதுன்னா ஒய்ன்னு அடிங்க. நான் 47 இயர்ஸ்ன்னு கொடுத்துருக்கேன், 9 months 3 days. கண்ட்ரோல் E. ஓகே, எக்ஸசைஸ் நம்பர் 12. நம்ம புதுசாக சில லாஜிக்கல் ஃபங்க்ஷன் பார்க்க போகிறோம். புது ஃபங்க்ஷன்ஸ் ஃபஸ்ட்டு கிளாசிக்கல் ஃபங்க்ஷனை பார்த்துட்டு அப்புறம் புது ஃபங்க்ஷனை பார்க்கலாம். அப்போ தான் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிலிட்டி ஈஸியாக இருக்கும். இப்போது ஒரு டேபிள் இருக்குது, சேல்ஸ் ஐடி, பில் நம்பரோ சேல்ஸ் ஐடின்னு வச்சுக்கலாம். ரீஜன் என்னென்ன ரீஜன், வெஸ்ட் ரீஜன், நார்த் ரீஜன், ஈஸ்ட் ரீஜன், சேல்ஸ் டேட் எந்த டேட்டில் சேல்ஸ் பண்ணியிருக்காங்க, பேமெண்ட் அந்த பேமெண்ட் எப்படி வந்திருக்கு, நமக்கு எவ்வளோ அமௌண்ட்டு சேல்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ வி ஹாவ் திஸ் டீட்டெயில்ஸ். இதை பேஸ் பண்ணி நாம் இப்போ என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா, வி ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த டிஸ்கவுண்ட் வேல்யூ ஹியர். எவ்வளோ டிஸ்கவுண்ட்டுன்னு நாம் கண்டுபிடிக்க போகிறோம். டிஸ்கவுண்ட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்க போகிறோம். ஆனால் ஜஸ்ட் லைக் தட் டிஸ்கவுண்ட்டை 5% 10% அப்படிலாம் கொடுக்க போகிறதில்ல. ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி கொடுக்க போகிறோம். ஒரு கண்டிஷனை பேஸ் பண்ணி, அது என்ன கண்டிஷன் இங்கே இருப்பான். திஸ் கண்டிஷன் மே நாட் பி அவைலபிள் ஆன் யுவர் சிஸ்டம். உங்கள் சிஸ்டமில் இந்த கண்டிஷன் இருக்காது. ஸோ அதனால் நோட் பண்ணிக்கோங்க. ஃபைண்ட் த டிஸ்கவுண்ட். நாம் இப்போ டிஸ்கவுண்ட்னு ஒன்று கண்டுபிடிக்க போகிறோம். வேர் சேல்ஸ் அமௌண்ட் மோர் தென் 4000. சேல்ஸ் அமௌண்ட்டு எங்கெல்லாம் 4000 தாண்டி இருக்கோ, மோர் தென் 4000 இருக்கோ அங்கெல்லாம் 7% 7% டிஸ்கவுண்ட்டு. இல்லை சேல்ஸ் அமௌண்ட் 4000 தாண்டலை, 4000 கம்மியாக தான் இருக்குது, 4000 கம்மியாக இருக்குது அப்படின்னா 5%. இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு முதல் சேல்ஸ் ஐடிக்கு எனக்கு 5% தான் வரணும், ஏன்னா அங்கே 4000 கம்மியாக இருக்குது. இப்போ மூணாவது எடுத்துக்கலாம். மூணாவது 6300, இது மோர் தென் 4000 இருக்குது. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா 7% வரும். ஸோ இதை நம்ம ஃபார்முலா மூலமாக கொண்டு வர போகிறோம். நேற்று பார்த்தது கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். மோர் தென் 1000 இருந்தால் ஒரு கலர், லெஸ் தென் 1000 இருந்தால் ஒரு கலர் கொடுத்தோம். கண்டிஷனல் ஃபார்மேட்டிங். இப்போ நம்ம பார்க்க போகிறது கண்டிஷனல் ஃபார்முலா. கண்டிஷனை பேஸ் பண்ணி ஃபார்முலா எழுத போகிறோம். நான் சொன்ன மாதிரி கிளாசிக்கல் ஒன் ஆஃப் த வெரி பாப்புலர்லி யூஸ்டு ஃபங்க்ஷன், மோஸ்ட் ஃப்ரீக்வெண்ட்லி யூஸ்டு ஃபங்க்ஷன். ஒரு ப்ரோக்ராம் உலகத்தில் எந்த ப்ரோக்ராம் இருக்க மாட்டாங்க வித்தவுட் யூசிங் திஸ் ஃபங்க்ஷன். நோ ப்ரோக்ராமர் இஸ் அவைலபிள் வித்தவுட் யூசிங் திஸ் ஃபங்க்ஷன். இந்த ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணாத ப்ரோக்ராமரே உலகத்தில் இல்லைன்னு சொல்லலாம். அந்த அளவுக்கு ஒரு முக்கியமான ஃபங்க்ஷன். ஈக்குவல் டு இஃப் ஐஎஃப். ஆக்சுவலாக நீங்கள் எந்த ஃபங்க்ஷனை டைப் பண்ணாலும் இங்கே அதோடைய யூஸ் என்னன்னு காமிக்குது பாருங்கள். செக் வெதர் அ கண்டிஷன் இஸ் மெட். அதாவது நீங்கள் கொடுக்குற கண்டிஷன் கரெக்டா அப்படின்னு செக் பண்ணி பார்க்கும். ரிட்டர்ன் ஒன் வேல்யூ இஃப் ட்ரூ. அதாவது நீங்கள் கொடுக்குற கண்டிஷன் ஓகேவானா ஒரு வேல்யூ காமிக்கும். ட்ரூவாக இருந்தால் ஒரு வேல்யூ காமிக்கும். இல்லை கண்டிஷன் ஓகே ஆகல ஃபால்ஸாக இருந்தால் வேற ஒரு வேல்யூவை காமிக்கும். இதுதான் இஃபோடைய வேலை. இஃபோடைய வேலை என்னது, முதல்ல ஒரு கண்டிஷனை செக் பண்ணி பார்க்கும்.
அந்த கண்டிஷன் கரெக்டாக இருந்தால் ஒரு ரிசல்ட்டு, கரெக்டாக இல்லைன்னா இன்னொரு ரிசல்ட். அதான் இந்த இஃபோடைய வேலை. ஓகே, இஃப் ஓப்பன் பிராக்கெட் ஃபஸ்ட்டு என்ன கேட்குறாங்கன்னா லாஜிக்கல் டெஸ்ட். லாஜிக்கல் டெஸ்ட்ன்றது எதை டெஸ்ட் பண்ண போகிறீங்க, எந்த கண்டிஷன் செக் பண்ணி பார்க்க போகிறோம், எந்த கண்டிஷன் பார்க்க போகிறோம், சேல்ஸ் அமௌண்ட். இந்த சேல்ஸ் அமௌண்ட்ன்ற செல்லை செலக்ட் பண்ணுங்க. E11 தான் நம்ம சேல்ஸ் அமௌண்ட் இருக்கக்கூடிய செல். கிரேட்டர் தென், உங்களுக்கு தெரியும் லெஸ் தென், எம்முக்கு பக்கத்தில் இருக்கிறது லெஸ் தென், அதுக்கு பக்கத்தில் இருக்கிறது கிரேட்டர் தென். ஷிஃப்ட் அடிச்சு கிரேட்டர் தென். E11 கிரேட்டர் தென் 4000. ஸோ E11 4000க்கு மேலே இருக்கா அப்படின்னு செக் பண்ணுறோம். E11 கிரேட்டர் தென் 4000. நம்ம கர்சர் எங்கே இருக்குன்னா டெஸ்டிங்கில் தான் இருக்குது. லாஜிக்கல் டெஸ்ட் எப்படி புரிஞ்சிக்கலாம், அங்கே பாருங்கள், அது லாஜிக்கல் டெஸ்ட்டு கொஞ்சம் டார்க்காக போல்டாக இருக்கும், அதை வச்சே நீங்கள் புரிஞ்சிக்கலாம் நம்ம கர்சர் எங்கே இருக்குன்னு. காமா இப்போ இந்த E11 4000க்கு மேலே இருந்துச்சுன்னா, இப்போ இட் இஸ் மோர் தென் 4000, இது ட்ரூவாக இருந்தால், இப்போ எங்கே வந்திருக்கு ட்ரூ போல்டாக இருக்குது பாருங்களேன். இது ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ண போகிறோம், 7% கொடுக்கும். தயவு செஞ்சு 7% அடிங்க, இல்லை 0.07 கொடுங்க. வெறும் 7 அடிச்சிடாதீங்க. வெறும் 7 அடிச்சா அது 700% பர்சன்டேஜாக மாற்றிங்கன்னா 700% மாறிடும். அதனால் 7% போடுங்க, இல்லை 0.07 அடிங்க, ரெண்டும் ஒன்று தான். காமா 5%. ஸோ E11 4000க்கு மேலே இருந்துச்சுன்னா 7%, 4000ஓட கம்மியாக இருந்தால் 5%. அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். bracket close, enter or control enter 0.05. இதை பர்சன்டேஜாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணலாம், கண்ட்ரோல் 1 ஷார்ட்கட் கீ போயிட்டு பர்சன்டேஜாக மாற்றலாம். இல்லை நேற்று பார்த்த ஷார்ட்கட் கீ கண்ட்ரோல் ஷிஃப்ட் 5, நீங்கள் அந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் 5 ப்ரெஸ் பண்ணியும் பர்சன்டேஜாக மாற்றிக்கலாம். இல்லை கண்ட்ரோல் 1ல் போயும் யூ கேன் சேஞ்ச் இட் டு த பர்சன்டேஜ் ஃபார்மேட். எஸ், நேற்று பார்த்தோன்னு நினைக்கிறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் 5 ஷார்ட்கட் கீ ஃபார் பர்சன்டேஜ். அப்படியே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா இட் காப்பீஸ் டு ஆல் த செல்ஸ். ஏன் ரெண்டாவதுக்கு 5 தான் வருது, அது 4000 வேல்யூ, ஆனால் 5 வருதே. கிரேட்டர் தான், நம்ம கொடுத்துருக்க கண்டிஷன் கிரேட்டர் தென், பட் இது ஈக்குவல் டு 4000. அப்போனா நீங்கள் கிரேட்டர் தென் ஈக்குவல் டுவும் செக் பண்ணணும்னா நீங்கள் என்ன பண்ணணும், இந்த 4000 பக்கத்தில் ஈக்குவல் டுவும் கொடுக்கணும். யூ ஹேவ் டு கிவ் ஈக்குவல் டு ஆல்சோ ஹியர். பட் கொஸ்டினில் அது கேட்கல, தட்ஸ் வை ஐ டிடன்ட் யூஸ் தட். கொஸ்டினில் கேட்டிருந்தா ஐ வுட் ஹவ் யூஸ்ட் தட். கொஸ்டினில் கிரேட்டர் தென் 4000 மட்டும்தான் கேட்டிருக்காங்க, ஈக்குவல் டு 4000 கேட்கல. ஓகே, பட் இது கரெக்டு தான். பட் எனக்கு என்ன தெரியணும்னா, கிரேட்டர் தென் 4000 இருந்தால் 7, அப்படி இல்லைன்னா 5ன்றது ஓகே. பட் எனக்கு இதுக்கு பதிலாக 7% 5% பதிலாக எனக்கு டிஸ்கவுண்ட் அமௌண்ட் எவ்வளோ, வாட் இஸ் த டிஸ்கவுண்ட் அமௌண்ட், அதுவே எனக்கு தெரியணும்னு நினைக்கிறேன். டிஸ்கவுண்ட் அமௌண்ட்டே கண்டுபிடிக்கணும், எவ்வளோ அமௌண்ட் டிஸ்கவுண்ட். இந்த ஃபார்முலாவை எடிட் பண்ணுறதுக்கு 2-3 மெத்தட் இருக்குது. ஃபஸ்ட்டு மெத்தட், நீங்கள் ஃபார்முலா பாரில் போய் கிளிக் பண்ணலாம். செகண்ட் மெத்தட், உங்கள் ஃபார்முலா இருக்கிற செல்லில் போயிட்டு இந்த டாக்டர் சிம்பிள் வருது இல்லையா, அப்படி வரும்போது டபுள் கிளிக் அடிக்கலாம். மூணாவது மெத்தட் F2 ப்ரெஸ் பண்ணலாம். எனக்கு கேட்டால் F2 தான் பெட்டர். தேர்ட் மெத்தட் இஸ் பெட்டர். ஒரு ஃபார்முலாவை எடிட் பண்ணுறதுக்கு நீங்கள் ஒன்று இங்கே ஃபார்முலா பாரில் போய் கிளிக் பண்ணாலும் ஓகே, இல்லை இங்கே போயிட்டு டாக்டர் சிம்பிள் வரும்போது டபுள் கிளிக் பண்ணாலும் ஓகே, இல்லை F2ன்ற ஷார்ட்கட் கீயை பண்ணாலும் ஓகே. ஸோ நான் F2 பண்ணிக்கிறேன். எனக்கு டிஸ்கவுண்ட் அமௌண்ட் வரணும், டிஸ்கவுண்ட் பர்சன்டேஜில் டிஸ்கவுண்ட் அமௌண்ட். ஸோ என்ன பண்ணுறோம், மல்டிப்ளை, வர ஆன்சரை அப்படியே மல்டிப்ளை பண்ணுறோம். மல்டிப்ளை இன்டூ எதோட மல்டிப்ளை பண்ண போகிறோம், சேல்ஸ் அமௌண்ட்டோட. தட்ஸ் ஆல். என்டர் ஆர் கண்ட்ரோல் என்டர். பட் 145.00% வருதே, இது திரும்ப எப்படி நம்பர் ஃபார்மேட்டாக மாற்றலாம். நேற்றே ஷார்ட்கட் கீ பார்த்தோன்னு நினைக்கிறேன். நம்பர் ஃபார்மேட்டாக மாற்றுறதுக்கு கண்ட்ரோல் ஷிஃப்ட் 1, இல்லை அந்த கண்ட்ரோல் ஷிஃப்ட் டைல்டுன்னு ஒன்று இருக்கும், அது கூட மாற்றிடும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் 1ன்றது டெசிமல் பிளேசஸோடு வரும். இல்லை வெறும் கண்ட்ரோல் 1 போட்டு நீங்கள் மாற்றிக்கிங்க, டெசிமல் பிளேசஸ் வேணும் வேணான்றதை ஆட் பண்ணிக்க, டிஃபைன் பண்ணி.
So 145. So amount, discount amount வந்திருக்கு பாருங்க. Rather than getting the discount percentage, we are getting the discount amount. Okay. Done. இது ஒரு சின்ன ஃபார்முலா, வெரி சிம்பிள் ஃபார்முலா. பட் நீங்கள் ஒரு பெரிய ஃபார்முலா, ஒரு காம்ப்ளெக்ஸான ஃபார்முலாவோ ஃபங்க்ஷனோ எழுதுறீங்க. இந்த ஃபார்முலா எப்படி ஒர்க் கரெக்டாக தான் வேலை செய்யுதா, இல்லை தப்பான ஆன்சர் காமிக்குதா, இல்லை இன்னொன்று இந்த 145 எப்படி வருது அப்படின்றத நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கணும்னு நினைக்கிறேன். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக இந்த நான் சொன்ன மாதிரி இது ரொம்ப சிம்பிளான ஃபார்முலா, பிரச்சனை இல்லை. சப்போஸ் ஒரு பெரிய ஃபார்முலா நெக்ஸ்ட் பெருசாக ஒரு 2-3 லைனில் ஃபார்முலா எழுதியிருக்கீங்க. இந்த ஃபார்முலா எப்படி ஒர்க் ஆகுதுன்னு நான் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ என்ன பண்ணலாம், இந்த ஃபார்முலான்ற டேபுக்குள்ளே போனீங்கன்னா ஃபார்முலான்ற டேபில் எவாலுவேட் ஃபார்முலான்னு ஒன்று இருக்குது பாருங்கள். ஃபார்முலாவில் போனீங்கன்னா எவாலுவேட் ஃபார்முலா. ஸோ இந்த எவாலுவேட் ஃபார்முலாவை கிளிக் அடிக்கிறேன். எவாலுவேட் ஃபார்முலா, அங்கே மேலே ஃபார்முலா வந்திருக்கு பாருங்கள். ஸ்டெப் பை ஸ்டெப்பை இந்த அண்டர்லைன் பண்ணியிருக்கிறத நோட் பண்ணிக்கிட்டே வாங்க. அது பார்த்துக்கிட்டே வந்தால் உங்களுக்கு தெரியும். இதுதான் ஃபார்முலா. E11 greater than 4000 7% 5% into E11. இது கரெக்டு. இப்போ நான் இந்த கர்சரை நோட் பண்ணிக்கிட்டே வாங்க, அண்டர்லைனை. எவாலுவேட். இப்போ E11ல் ஒரிஜினலாக என்ன வேல்யூ இருக்குது, 2900ன்னு இருக்குது. ஸோ இட் வில் செக் த 2900 4000க்கு மேலே இருக்கா அப்படின்னு பார்க்குது. இங்கே மேலே இருந்தால் எங்கே போகும், 7% போகும். மேலே இல்லைனா 5%க்கு போகும். இப்போ 2900 இஸ் நாட் மோர் தேன் 4000. ஸோ எங்கே வந்திருக்கும், 5%ல் வந்திருக்கும். செக் பண்ணி பார்ப்போமா. எவாலுவேட் பாருங்கள், ஃபால்ஸு. அப்போ எங்கே வந்திருக்கும், 5%. இட் வில் கம் டு த 5%. பாருங்கள், ஃபால்ஸுன்றதுனால 5% வந்துடுச்சு. எவாலுவேட் 5%ன்றது எவ்வளோ, 0.05. எவாலுவேட் 0.05 into E11 2900. So 0.05 into 2900 ஆன்சர் வந்து 145. ஸோ இப்படி தான் இந்த ஆன்சர் இங்கே டிரைவ் ஆகிருக்கு. ஸோ ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம ஃபார்முலா எப்படி ஒர்க் ஆகுது, இல்லை கரெக்டாக தான் ஒர்க் ஆகுதா, இல்லை எதாவது பிரச்சனை வருதா, இல்லை எதாவது எரர் இருக்கா, தப்பான ஆன்சர் வருதான்னு செக் பண்ணி பார்க்குறதுக்கு இந்த எவாலுவேட் ஃபார்முலா யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் பார்த்துக்கலாம். ஃபார்முலா, ஏன்னா பெரிய ஃபார்முலாலாம் எழுதும்போது இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்கள் கரெக்டாக தான் பண்ணியிருக்கலாம். ஏதாவது மிஸ் பண்ணியிருக்கோம், எங்கேயாவது எரர் வருது, ஏதாவது ப்ராப்ளம் இருக்குன்னா இது எவாலுவேட் பண்ணி காமிச்சோம். ஓகே, கிளாசிக்கல் ஃபார்முலா முடிச்சுட்டு புது ஃபங்க்ஷன் பார்க்கலாம். புதுசாக 2 ஃபங்க்ஷன் வந்திருக்கு. வில் see that also. Now அடுத்தது find the other charges. இப்போ நாம அதர் சார்ஜஸ்னு ஒன்று கண்டுபிடிக்க போகிறோம். இந்த அதர் சார்ஜஸ்க்கான கண்டிஷன் போட்டிருக்காம பாருங்க. முதல்ல போன இதில் ஒரே ஒரு கண்டிஷன் தான். 4000க்கு மேலே இருந்தால் 7, 4000க்கு கீழே இருந்தால் 5. ரொம்ப சிம்பிளாக முடிச்சிட்டோம். பட் இங்கே ரீஜன் வைஸ் கண்டிஷன் மாறுது. நமக்கு சவுத் ரீஜனாக இருந்தால், எங்கெல்லாம் ரீஜன் சவுத்துன்னு இருக்கோ 115 வரணும். ரீஜன் நார்த்துன்னு இருந்தால் 175 வரணும். ரீஜன் சென்ட்ரல்னு இருந்தால் 119 வரும். சவுத் ரீஜனாக இருந்தால் 150, நார்த்தாக இருந்தால் 175, சென்ட்ரலாக இருந்தால் 190. கடைசியாக என்ன போட்டிருக்காங்க, அதர் ரீஜன். சவுத்தும் இல்லை, நார்த்தும் இல்லை, சென்ட்ரலும் இல்லைன்னா 0. அவ்வளோதான் கான்செப்ட். ஸோ 3 கண்டிஷன் செக் பண்ண போகிறோம். சவுத் ரீஜனாக இருந்தால் 150, நார்த்தாக இருந்தால் 175, சென்ட்ரலாக இருந்தால் 190. 3 கண்டிஷன். இந்த 3 கண்டிஷனும் ஓகே ஆகலன்னா 0 செக் பண்ணுவோம். முதல்ல கிளாசிக்கல் ஃபார்முலா, பழைய ஃபார்முலா மூலமாக செக் பண்ணுவோம். அப்புறமா புது ஃபார்முலாவுக்கு வரலாம். ஸோ இப்போ நம்ம அதர் சார்ஜஸ் கொண்டு வர போகிறோம். ஒரே செல்லுக்குள்ளே 2 லைனை எப்படி கொண்டு வரது, அதர்ன்றது ஒரு லைனு, சார்ஜஸ்ன்றது அடுத்த லைனில் கொண்டு வரணும். என்ன பண்ணலாம், இங்கே வந்திருக்க சேல்ஸு ஒரே செல்லில் 2 லைனு, சேல்ஸுன்றது ஒரு லைனு, அமௌண்ட்ன்றது ஒரு லைன், ஒரே செல்லுக்குள்ள. ராப் டெக்ஸ்ட் எப்படி பண்ணலாம், ஆல்ட் என்டர். வெரி குட், ஆல்ட் என்டர். Alt enter is the shortcut key for wrap text.
கண்ட்ரோல் பி பண்ணிங்கன்னா போல்ட் ஆகிடும். ஆல்ட் என்டர். ஃபர்ஸ்ட் லைனை டைப் பண்ணிவிட்டு ஆல்ட் என்டர் பண்ணுங்கள், அடுத்த லைனுக்கு வந்துடும். ஓகே. கிளாசிக்கல் பழைய ஃபார்முலா ஈக்குவல் டு அதே இஃப் தான். இஃப் பிராக்கெட் ஓப்பன் ஃபர்ஸ்ட் கண்டிஷன், கண்டிஷன் நம்பர் 1, முதல் கண்டிஷன் என்னது, சவுத் ரீஜனான்னு பார்க்கணும். ஸோ B11 தான் எனக்கு ரீஜன் இருக்கக்கூடிய செல்லு. B11 இஸ் ஈக்குவல் டு சவுத். நான் சவுத் அப்படியே டைப் பண்ணலாமா? டபுள் கோர்ஸ் போடணும். வெரி குட். ஏன்னா டெக்ஸ்ட் இல்லையா, டெக்ஸ்ட் எந்த டெக்ஸ்ட்டை நீங்கள் ஃபார்முலா ஃபங்க்ஷனுக்குள்ளே அடிக்கிறதா இருந்தாலும் டபுள் கோர்ஸ் பண்ணணும். இது எக்ஸல்ல ஸ்ப்ரெட்ஷீட்டில் மட்டும் இல்லை, உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா சாஃப்ட்வேருக்கும் இது அதே கான்செப்ட் தான். எங்கெல்லாம் டெக்ஸ்ட் அடிக்கிறீங்களோ ஃபார்முலாக்குள்ளே நீங்கள் டபுள் கோட்ஸ் கொடுத்தே ஆகணும். ஸோ டபுள் கோட்ஸ். ஸ்பெல்லிங்கை பற்றி ஸ்பெல்லிங் கரெக்டாக இருக்கணும். கேபிட்டல் ஸ்மாலரை பற்றி ஒரி பண்ணிக்காதீங்க. சவுத். ஸோ B11 ஈக்குவல் டு சவுத்தாக இருந்தால், B11ன்றது சவுத்தாக இருந்தால் டபுள் கோட்ஸ் க்ளோஸ். டபுள் கோட்ஸ் ஆரம்பிச்சிங்கன்னா அந்த டபுள் கோட்ஸை க்ளோஸ் பண்ணணும். ஸோ B11 சவுத்தாக இருந்தால் கமா 150. சவுத் ரீஜனாக இருந்தால் 150 B11ல். இதுவே B11ல் சவுத் ரீஜனாக இல்லை, அது நார்த் ரீஜனாக இருக்குது அப்படின்னா இன்னொரு கமா, அடுத்த கண்டிஷன். ஸோ B11 சவுத்தாக இருந்தால் ட்ரூவில் வந்து கண்டுபிடிச்சி ட்ரூ 150 கொடுத்துரும். இல்லை B11 சவுத்தாக இல்லைன்னா இன்னொரு இஃபை சேர்த்துக்கிறோம், அனதர் இஃப். இதுக்கு பேர் தான் நெஸ்டட் இஃப், நெஸ்டட் ஃபங்க்ஷன் சொல்லுவாங்க. ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஒரு ஃபங்க்ஷன், இஃபுக்குள்ள ஒரு இஃப். சேம் B11, அதே B11 தான், இஸ் ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ் நார்த். ஸோ B11 சவுத்தாக இருந்தால் 150, B11 நார்த்தாக இருந்தால் கமா 175. சவுத்துனா 150, நார்த்தாக இருந்தால் 175. சவுத்தும் இல்லை நார்த்தும் இல்லைன்னா இன்னொரு இஃப். இந்த மாதிரி 256 இஃப் யூஸ் பண்ணு. அன்லிமிட்டடு, பட் கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ட். 256 வரைக்கும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். மை சஜஷன். ஸோ B11 இஸ் ஈக்குவல் டு அடுத்தது என்ன, சென்ட்ரல். சவுத் ரீஜனாக இருந்தால் 150, நார்த் ரீஜனாக இருந்தால் 175, சென்ட்ரல் ரீஜனாக இருந்தால் டபுள் கோட்ஸ் போடணும் இங்கே, கமா 190. சவுத்தாக இருந்தால் 150, நார்த்தாக இருந்தால் 175, சென்ட்ரலாக இருந்தால் 190. சவுத்தும் இல்லை நார்த்தும் இல்லை சென்ட்ரலும் இல்லை, கமா இன்னொரு இஃப் போட்டு நீங்கள் பண்ணலாம். இஃப் ரீஜன் ஈக்குவல் டு வெஸ்ட், இஃப் ரீஜன் ஈக்குவல் டு ஈஸ்ட்னு பண்ணலாம். பட் எனக்கு தெரிஞ்சு அது தேவையில்லை. இது மூணுமே ஒர்க் அவுட் ஆகலனா ஃபால்ஸ் தான். அப்போ நான் என்ன பண்ணலாம், நேரடியாக 0 போட்டுட்டு 3 இஃப் போட்டிருக்கோம் இல்லையா, ஸோ 3 ப்ராக்கெட்டை நீங்கள் க்ளோஸ் பண்ணணும். ப்ராக்கெட் 1 இங்கே பாருங்கள், இந்த ரெட்டு க்ளோஸ் ஆயிடுச்சு, இந்த ரெட்டும் க்ளோஸ் ஆயிடுச்சு. ப்ராக்கெட் 2 க்ரீனும் க்ளோஸ் ஆயிடுச்சு. ப்ராக்கெட் 3 பிளாக் அண்ட் பிளாக். லாஸ்ட் ப்ராக்கெட் என்றைக்குமே பிளாக் கலரில் இருக்கணும். லாஸ்ட் ப்ராக்கெட் பிளாக் கலரில் இல்லைன்னா உங்கள் ஃபார்முலாவில் ஏதோ பிரச்சனை, ஏதோ எரர் இருக்குதுன்னு அர்த்தம். ஸோ கடைசியில் பிளாக் இருக்கான்னு பாருங்கள். பிளாக் இருந்தால் உங்கள் ஃபார்முலா கரெக்ட். என்டர் ஆர் கண்ட்ரோல் என்டர். 0. ஏன் 0? பிகாஸ் அந்த ரீஜன் வந்து வெஸ்ட்டு. அப்படியே டபுள் கிளிக் அடிப்போம். சவுத் ரீஜனாக இருக்கிற இடத்தெல்லாம் 150, நார்த் ரீஜனாக இருந்தால் 175, சென்ட்ரலாக இருந்தால் 190. சவுத்தும் இல்லை நார்த்தும் இல்லை சென்ட்ரலும் இல்லைன்னா 0. நெஸ்டட் இஃப் இல்லை நெஸ்டட் ஃபங்க்ஷன், ஒரு ஃபங்க்ஷனுக்குள்ள ஃபங்க்ஷன். இது கிளாசிக்கல் பழைய ஃபங்க்ஷன், புது ஃபங்க்ஷன். புதுசாக 2 நியூ ஃபங்க்ஷன் வந்துருக்கு லேட்டஸ்ட் வெர்ஷன்ல. பழைய வெர்ஷன் தான் மெனுஸ்லேயே பண்ணிட்டாங்க. நீங்கள் ஈக்குவல் டு இஃப்லாம் அடிக்கவே தேவை. ப்ராக்கெட் ஓப்பன் க்ளோஸ் டபுள் கோட்ஸு அதெல்லாம் பண்ணவே தேவையில்லை. எஸ்ஸாக இருந்தால் என்ன பண்ணணும், இங்கே ஒன்றும் போயிடும். என்ன பண்ணணும், நோவாக இருந்தால் என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் டைப் பண்ண அந்த டெக்ஸ்ட்டை மட்டும் டைப் பண்ணால் போதும். இந்த ஓப்பன் ப்ராக்கெட் க்ளோஸ் ப்ராக்கெட் டபுள் கோட்ஸு அதெல்லாம் எதுவும் தேவையில்லை.
கான்செப்டை பேஸ் பண்ணி தமிழ்ல ஒரு படம் வந்து தெரியுமா? அப்படியா? பட் இந்த ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் கான்செப்டை வச்சு எல்லா பிராக்கெட்டும் ஓப்பன் பண்ண எல்லா பிராக்கெட்டும் க்ளோஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் லாஸ்ட் பிராக்கெட் பிளாக் கலர்ல இருக்கணும். ரீசெண்டாக தான் ஒரு 2-3 வருஷத்துக்குள்ள வந்து ஒரு படம், பெரிய ஹிட்டான ஒரு படம் தான். இது ஐடியா, ஆனால் மறைமுகமாக சொல்லியிருப்போம், நேரடியாக சொல்லியிருக்க மாட்டாங்க, இன்டைரக்டாக சொல்லி நீங்கள் சொன்னது போன இஷ்யூ ஒன்றா எடுத்துக்கலாம். ஜஸ்ட் அடி ஒரு இஷ்யூக்குள்ள இஷ்யூக்குள்ள ஆல் தி ஓப்பன் பிராக்கெட் should be closed at the லாஸ்ட் பிராக்கெட்டை வந்து பிளாக்காக இருக்கணும் அப்படின்னு ஒரு கான்செப்ட் வச்சு ஒரு படம் வந்து தமிழ். நான் சொல்ல அந்த டேரக்டரே சொன்னார், பெரிய ஹிட்டு தான் அந்த படம். என்ன ஐடியா? பெரிய டேரக்டர், பெரிய மியூசிக் டைரக்டர் தான், பெரிய ஹீரோ தான், பெரிய வில்லன் தான். அந்த படத்துக்கு அப்புறம் ஒரு பெரிய பெரிய டைரக்டராக மாறிட்டார். சூப்பர் ஸ்டார் படம் அவங்களே சூப்பர் ஸ்டார் படம் எடுத்தார் அந்த டைரக்டர். டைரக்டர் பேர் சார் லோகேஷ் நாகராஜா, கரெக்டு. டைரக்டர் பேர் கரெக்டு. படம் என்ன படம்? மாநாடா? மாநாடு லோகேஷ் நாகராஜா எடுத்தாரு. பெரிய ஹீரோ சார், பெரிய வில்லனா? நான் பெரிய ஹீரோன்னு சொன்னேன், பெரிய வில்லன் சொன்னேன், பெரிய மியூசிக் டைரக்டர் சொன்னேன். மாஸ்டரா? ஓ அது ஒத்துக்கலாம், பெரிய ஹீரோ பெரிய வில்லன். ஆனால் இந்த கான்செப்ட் அதில் வராது. அதுக்கப்புறம் ஒரு படம் வந்தது, அதே லோகேஷ் கனகராஜ் பற்றி தான். அப்படியே நடுவில் ஒரு படம் இருக்கு, மாஸ்டருக்கு லியோவுக்கு நடுவில் ஒரு படம் இருக்குது சார். யாரும் படம் இல்லை, பெரிய ஹிட்டான படமாச்சு. கோவிட் அப்போ தான் ஹிட்டு, பெரிய விக்ரம் அப்படின்னு ஒரு படம் வந்தது தெரியுமா? எல்லா கேரக்டரையும் முதல்ல ரிவீல் பண்ணிக்கிட்டே வருவாங்க, எல்லா கேரக்டரையும் ஓப்பன் பண்ணிக்கிட்டே வருவாங்க. அவங்க யாருன்னு கடைசியாக ரிவீல் பண்ணிக்கிட்டே வருவாங்க. இந்த படத்தை பார்த்தீங்கன்னா தெரியும், ஒவ்வொரு கேரக்டராக ஹீரோ கேரக்டர் அப்புறம் கேரக்டர் ஏதோ ஏஜென்ட் ஏதோன்னு சொல்லுவாங்க. கடைசியில் அந்த கேரக்டர் ரிவீல் பண்ணிகிட்டே வருவாங்க. நீங்கள் படத்தை நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஸ்டார்டிங் சீன்லேயும் சரி எண்டிங் சீன்லேயும் சரி ஹீரோ வந்து பிளாக் கலர் ட்ரெஸ் தான் போட்டிருப்பார். ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட், கடைசியாக க்ளோஸ் பண்ணும்போதும் அவர் பிளாக் தான், ஓப்பன் பண்ணும்போதும் பிளாக் கலராக இருக்கும். ஒவ்வொரு கேரக்டரும் அதே ஆர்டர்லேயே ரிவீல் பண்ணிப்பார். எப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணாங்களோ அதே மாதிரி ரிவீல் பண்ணிக்கிட்டே வருவாங்க. நான் சொல்ல அந்த படத்தோட டேரக்டர் சொன்னாங்க. அவர் படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னவா இருந்தார் தெரியுமா? பேங்க்ல எக்ஸல்ல தான் வேலை செஞ்சிருந்தார். ஸோ இந்த ஒரு ஃபார்முலா அந்த ஒரு படத்தை உருவாக்கி. ரைட், இதே விஷயத்தை புது ஃபார்முலா, 2 நியூ ஃபார்முலாஸ் இருக்கு, 2 நியூ. ரெண்டுத்துக்குமே என்ன அட்வான்டேஜ் என்ன டிஸ்அட்வான்டேஜ்னு நான் சொல்லிடுறேன், நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும்னு பாருங்க. ஸோ இன்னும் புது ஃபார்முலா நம்ம இப்போ என்ன பண்ணுறோம், இஃப் ஓப்பன் ப்ராக்கெட்டு க்ளோஸ் ப்ராக்கெட்டு கமாலாம் நிறைய யூஸ் பண்ணுறோம் இல்லையா? அதுக்கு பதிலாக ஒரே ஒரு ஐஎஃப்எஸ் இஃப்ஸ்ன்னு போடுங்க. இஃப்ஸ் ஐஎஃப்எஸ், இஃப் கிடையாது, ஐஎஃப்எஸ் போட்டுருங்க. எஸ் இஃப்ஸ் ஐஎஃப்எஸ் பிராக்கெட், ஒரே ஒரு பிராக்கெட் ஓப்பன், ஒரே ஒரு பிராக்கெட் ஓப்பன். முதல் கண்டிஷன் என்னது? ரீஜன் B11 is equal to double quotes south. So B11 south இருந்தால் கமா 150. So B11 south இருந்தால் 150. ஃபர்ஸ்ட் கண்டிஷன் முடிச்சிட்டோம். லாஜிக்கல் டெஸ்ட் 1 வேல்யூ ட்ரூ, அதாவது முதல் கண்டிஷன் ஓகேனா என்ன வேல்யூ வரணும் கொடுத்தாச்சு. கமா இன்னொரு இஃப்லாம் நீங்கள் போட வேண்டிய அவசியம் இல்லை. ரெண்டாவது கண்டிஷனை செக் பண்ணுங்க. அதே B11 is equal to double quotes north, comma 175. So B11 south இருந்தா 150, B11 north இருந்தா 175. கண்டிஷன் ரிசல்ட், கண்டிஷன் ரிசல்ட், அவ்வளோதான். இந்த ஓப்பன் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட் இஃப்லாம் தேவையில்லை. கமா மூணாவது கண்டிஷன், அதே B11 is equal to central.
சவுத்தாக இருந்தால் 150, நார்த்தாக இருந்தால் 175, சென்ட்ரலாக இருந்தால் 190. இதில் ஒரு சின்ன பிரச்சனை இருக்குது, சின்ன சேலஞ்சு. கமா சவுத்துனா 150, நார்த்னா 175, சென்ட்ரல்னா 190 கொடுத்துட்டோம். இங்கே பாருங்களேன், இந்த ஃபார்முலா பார்த்தா லாஜிக்கல் முதல் கண்டிஷன் ஓகே ஆனால் என்ன ரிசல்ட், லாஜிக்கல் 2 ரெண்டாவது கண்டிஷன் ஓகே ஆனால் என்ன ரிசல்ட், மூணாவது கண்டிஷன் ஓகே ஆனால் என்ன ரிசல்ட், நாலாவது கண்டிஷன் ஓகே ஆனால் என்ன ரிசல்ட், இப்படியே தான் போயிட்டு இருக்குமே தவிர ஓகே ஆகல்னா என்னன்றது கிடையாது. ஃபால்ஸ்ன்ற ஒரு கான்செப்டே இங்கே இல்லை. ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ணணும்னு இருக்க தவிர ஃபால்ஸாக இருந்தால் என்ன பண்ணணும்னு இல்லை. ஸோ அதனால் வேறு வழி இல்லை. நீங்கள் என்ன பண்ணணும்னா அடுத்த 2 ரீஜனுக்கும் நீங்கள் செக் பண்ணியே ஆகணும். எதுக்கு, அதே பி கமா சேம் B11 இஸ் ஈக்குவல் டு வெஸ்ட். வெஸ்ட்டாக இருந்தால் 0. அங்கே என்ன பண்ணிட்டோம், எதுவுமே ஓகே ஆகலன்னா 0ன்னு கொடுத்துட்டோம். இங்கே அப்படி பண்ண முடியாது. மற்ற ஆப்ஷனுக்கும் நீங்கள் ஓகே ஆகலைன்னா என்னதுன்றதுக்கும் கண்டிஷன் கொடுத்தாகணும், வேறு வழி இல்லை. கமா வெஸ்ட்டாக இருந்தால் 0, அதே B11 ஈக்குவல் டு டபுள் கோட்ஸ், ஈஸ்டாக இருந்தாலும் டபுள் கோட்ஸ் க்ளோஸ். இந்த டபுள் கோட்ஸ் மட்டும் கொஞ்சம் கரெக்டாக பார்த்துக்குங்க. எங்கே ஓப்பன் பண்ணுறீங்களோ உடனே க்ளோஸ் பண்ணிடணும் அதை. 0. ஸோ வெஸ்ட்டாக இருந்தாலும் 0, ஈஸ்டாக இருந்தாலும் 0. க்ளோஸ் பிராக்கெட். அவ்வளோதான். ஒரு பிராக்கெட் ஓப்பன், ஒரு பிராக்கெட் க்ளோஸ். போன ஃபங்க்ஷனுக்கு நான் சொன்னேன் 256 லிமிட் பண்ணிக்கோங்க. பட் இதில் அன்லிமிட்டெட், எவ்வளோ ஃபங்க்ஷன் வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது கொஞ்சம் ஃபாஸ்ட்டாகவும் இருக்கும், எஃபிஷியண்ட்டாகவும் இருக்கும் போன ஃபங்க்ஷனை கம்பேர் பண்ணும்போது. ஏன்னா ஒவ்வொரு லூப்பாவது போகும். இது ஒரே ஃபார்முலாலே எல்லா வேலையும் முடிச்சிடும். போன ஃபங்க்ஷனோட இந்த ஃபங்க்ஷன் கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக இருக்கும், எஃபிஷியண்ட்டாக இருக்கும். எத்தனை கண்டிஷன் வேணாலும் நீங்கள் கொடுத்துக்கிட்டே போகலாம். பட் இதில் ஒரு சின்ன பிரச்சனை என்னென்னா ஃபால்ஸுன்றதுக்கான ஆப்ஷனே கிடையாது. ஃபால்ஸுக்கு பதிலாக நீங்கள் இன்னொரு கண்டிஷனை கொடுத்து தான் ஆகணும். ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ணணும், ஃபால்ஸாக இருந்தால் என்ன பண்ணணுன்றத கண்டிஷனும் நீங்கள் கொடுத்து தான் ஆகணும். ஏன்னா ஃபால்ஸுக்கு ஆப்ஷன் கிடையாது, நம்ம கொடுத்து தான் ஆகணும். என்டர் அடிக்கிறேன், கண்ட்ரோல் என்டர், காப்பி பண்ணுறேன் பாருங்கள். எனக்கு தெரிஞ்சு லிட்டரலாக ரெண்டும் ஒரே ஆன்சர் தான் காமிக்கும். ஒரு பிராக்கெட் க்ளோஸ் பண்ணும், ஒரு பிராக்கெட் ஓப்பன், ஒரு பிராக்கெட் க்ளோஸ், அவ்வளோ. க்ளோஸ் பண்ணலாலும் பிரச்சனை இல்லை, சிஸ்டமே க்ளோஸ் பண்ணிக்கும். க்ளோஸ் பண்ணுறது பெட்டரு. க்ளோஸ் பண்ணலாலும் பிரச்சனை இல்லை, அதுவே க்ளோஸ் பண்ணிக்கும். IFS இன்னொரு ஃபங்க்ஷன். டபுள் கோட்ஸ் என்ன மிஸ் பண்ணியிருக்கீங்களா, கமா என்ன மிஸ் பண்ணிட்டா எரர் வரும். சார் எரர் வருதா? இது வச்சா அவங்களே நான் தான் சொல்கிறேன், கோடிங் இதெல்லாம் விட்டாங்க சார். இப்போ கோடிங் இதில் ட்ராக் அண்ட் ட்ராப் வேலையில் வந்துட்டாங்க அவங்களே. எல்லாம் ஈஸியாகிடுச்சு இப்போ கான்செப்ட்ஸ்லாம். சார் உண்மையை சொன்னால் சாஃப்ட்வேர் கம்பெனியில் இருக்கிறவங்களுக்கு இவ்வளோ எக்ஸல் நாலேஜ் கிடையாது சார். இவ்வளோ நாலேஜே கிடையாது அவங்களுக்கு. எக்ஸலில் போய் அவங்கள என்ன ஒரு சொன்னால், பவர் பாயிண்டில் ஒரு சொன்னால் முடிப்பாங்க. ப்ரோக்ராம் தெரியும், கோடிங் தெரியும், அவங்க எல்லாம் பண்ணிவிடுவாங்க. ஆனால் இது தெரியாது. நிறைய பேர் நீங்கள் என்ன பெரிய பில்கேட்ஸான்னு கேட்பாங்க. ஆனால் பில்கேட்ஸுக்கு ஒன்றுமே தெரியாது கம்ப்யூட்டரை பற்றி. அவர் மார்க்கெட்டிங் பர்சன், மைக்ரோசாஃப்டோட ஓனர் மார்க்கெட்டிங் பர்சன். அவருக்கு போய் கோடிங்கு எதுவுமே தெரியாது அவருக்கு. அந்த மாதிரி தான் அது. ஐடி கம்பெனியில் இருக்கவங்க எல்லாம் தெரியும். இப்போ அவங்களுக்கு எக்ஸல் எதுவும் தெரியாது. சாஃப்ட்வேரில் கேட்குறீங்களா, ஜாவாவில் கேட்குறீங்களா, பைத்தானில் கேட்குறீங்களா, C++ கேட்டினா சொல்லுவாங்க. எக்ஸலில் கேட்டினா வெவ்வேறு முடிப்பாங்க. ஒன்றுமே தெரியாது. உங்களுக்கு தெரிஞ்ச அளவு கூட அவங்களுக்கு தெரியாது. ஓகே, இன்னொரு ஃபங்க்ஷன் இதே மாதிரி இன்னொன்று, ஈக்குவல் டு ஸ்விட்ச். ஸ்விட்ச் ஸ்விட்ச் ஓப்பன் பிராக்கெட். இதில் ஒரு சின்ன அட்வான்டேஜ், சின்ன இல்லை பெரிய அட்வான்டேஜே இருக்குது. போன 2 ஃபங்க்ஷன்லேயும் நம்ம என்ன பண்ணுறோம், என்ன செல் நம்பர் B11. B11 ஈக்குவல் டு வெஸ்டா, B11 ஈக்குவல் டு ஈஸ்டா, B11 ஈக்குவல் டு நார்த்து, B11 ஈக்குவல் டு சவுத்து, B11 ஈக்குவல் டு ஒன்று ஒன்றா செக் பண்ணிட்டு வரும். B11 ஒரு 4 தடவை யூஸ் பண்ணுறோம். ஆனால் இங்கே சுவிட்சில் என்ன பண்ணலாம், சுவிட்சு ஓப்பன் பிராக்கெட் ஒரே ஒரு தடவை B11 செலக்ட் பண்ணுங்க. ஒரு முதல் தடவை எக்ஸ்பிரஷன் செலக்ட் பண்ணிங்க ஒரே ஒரு தடவை. கமா இந்த B11 என்ன இருக்கணும் வேல்யூ, அங்கே என்ன வேல்யூ இருந்தால் டபுள் கோட்ஸ்
சவுத். இங்கே சவுத்து இருந்தால் என்ன ரிசல்ட் வரணும்? 150. ஸோ அது என்ன பண்ணோம்? ஆட்டோமேட்டிக்காக B11 ஈக்குவல் டு சவுத்தான்னு பார்க்கும். B11 சவுத்தாக இருந்தால் 150 முடிஞ்சிச்சு. கமா திரும்பவும் நீங்கள் B11 ஈக்குவல் டு நார்த்துன்னு கொடுக்க வேண்டாம், அப்படியே டபுள் கோட்ஸ் போட்டுக்கோங்க. நார்த் நார்த்தாக இருந்தால் 175. ஸோ ஒவ்வொரு தடையும் B11 ஈக்குவல் டு சவுத், B11 ஈக்குவல் டு நார்த் அப்படி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. கமா டபுள் கோட்ஸ். மூணாவது சென்ட்ரல். ஸோ அது நேராக போயிட்டு ஃபர்ஸ்ட்டில் என்ன கொடுத்துருக்கோம் அதை வச்சு செக் பண்ணும். B11 ஈக்குவல் டு சவுத்தா 175 150, B11 ஈக்குவல் டு நார்த்தா 175, B11 ஈக்குவல் டு சென்ட்ரலா 190. மூணுமே இல்லையா? இது எதுவுமே இல்லைன்னா 0ன்னு கொடுத்துரும். இது ஒரு அட்வான்டேஜ். இதில் வந்துச்சு பாருங்க. ஈஸ்ட் வெஸ்ட் நம்ம செக் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. என்ன கேட்டால் இந்த டேட்டாவுக்கு இதுதான் பெஸ்ட்டு. மூணுத்தில் நெஸ்டட் இஃப்பும் சரி ஐஎஃப்எஸும் சரி அதை கம்பேர் பண்ணால் இந்த டேட்டாவை பொறுத்த வரைக்கும், இந்த ஃபார்முலாவை பொறுத்த வரைக்கும் சுவிட்சு தான் பெஸ்ட்டு. பட் சுவிட்சில் என்ன ஒரு பிரச்சனை? அப்போ நீங்கள் சொல்லாமே சுவிட்சே யூஸ் பண்ணிட்டு போயிடலாமே எல்லாத்துக்கும்னா முடியாது. சுவிட்சு டெக்ஸ்ட்டை கம்பேர் பண்ணுறதுக்கு தான் ஓகே. B11 ஈக்குவல் டு சவுத்து, B11 ஈக்குவல் டு நார்த்து, B11 ஈக்குவல் டு சென்ட்ரல். இதுவே கிரேட்டர் தென்னாக இருந்தால் என்ன பண்ணணும், லெஸ் தெனாக இருந்தால் என்ன பண்ணணுன்றது சுவிட்சில் பண்ண முடியாது. சுவிட்சில் நம்பரை செக் பண்ண முடியாது. நம்பர் செக் பண்ணணும்னா நீங்கள் ஐஎஃப்எஸ் தான் யூஸ் பண்ணணும். அங்கே கிரேட்டர் தென் லெஸ் தென்லாம் பண்ணிக்கலாம். இங்கே ஈக்குவல்ட்டுக்கு பதிலாக கிரேட்டர் தென் லெஸ் தென் அதெல்லாம் பண்ணலாம். பட் சுவிட்சில் கிரேட்டர் தென் லெஸ் தென் பண்ண முடியாது. ஈக்குவல் டு தான் செக் பண்ண முடியும். அதாவது அதுவே பாருங்கள், B11 ஈக்குவல் டு சவுத்தான்னு தான் பார்க்கும், B11 ஈக்குவல் டு நார்த்து, B11 ஈக்குவல் டு சென்ட்ரலாக நம்ம. ஸோ அதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது, இதில் ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. அதில் என்ன நம்பர்ஸ்லாம் செக் பண்ணலாம். டிஸ்அட்வான்டேஜ் என்னென்னா ஒவ்வொரு தடையும் B11 கொடுக்கணும். இங்கே ஒரே ஒரு தடவை B11 கொடுத்துட்டா போதும் அட்வான்டேஜ். பட் நம்பரை செக் பண்ண முடியாது, டெக்ஸ்ட்டை மட்டும்தான் நீங்கள் செக் பண்ண முடியும். ஓகே, கிளியர்? ரெடி? நீயோட ஃபஸ்ட்டு பவர் பிளே. சொல்லுங்க சார். இப்போ 2 ஃபங்க்ஷன் நீங்கள் பண்ணுங்க. ப்ராக்டிஸ் எல்லாமே சொன்னேன், ப்ராக்டிஸ் தான். ஒரு 2-3 தடவை ப்ராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சு. நம்ம இஃப்ல இன்னும் நிறைய இருக்குது. அண்டு 6 பெருசாக இருக்கும். நம்ம ரொம்ப சிம்பிளான ஃபங்க்ஷன்ஸ் தான் பார்த்துருக்கோம். ஒரு 2-3 தடவை நீங்களே பழக ஆரம்பிச்சிங்கன்னா ஈஸியாக பண்ணிடலாம். கான்செப்டை புரிஞ்சிட்டிங்கன்னா போதும். கான்செப்டை புரிஞ்சிட்டு பண்ணுங்கள், ஃபங்க்ஷனை அப்படியே டைப் பண்ணாதீங்க, கான்செப்ட் புரிஞ்சிட்டு பண்ணுங்க. எக்ஸசைஸ் நம்பர் 13 இன்றைய ஃபர்ஸ்ட் பவர் பிளே. வி ஹாவ் அ டேபிள். முதல் டேபிள் இருக்குது. ஐடி, எம்ப்ளாயி ஐடி இருக்குது, எம்ப்ளாயியோட நேமு, டேட் ஆஃப் ஜாயின், டேட் ஆஃப் பர்த், டிபார்ட்மெண்ட், சேலரி. இதை பேஸாக வச்சுக்கிட்டு வாட் ஆர் யூ கோயிங் டு டூ நவ் எஸ், நீங்கள் இப்போ என்ன பண்ண போறீங்கன்னா யூ ஆர் கோயிங் டு ஃபைண்ட் அவுட் த ஏஜ். இங்கே எனக்கு ஏஜும் எக்ஸ்பீரியன்ஸும் வரணும். ஐ வாண்ட் த ஏஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஆல் தி எம்ப்ளாயீஸ். இந்த எம்ப்ளாயீஸோட ஏஜ் என்னது, இந்த எம்ப்ளாயீஸோட எக்ஸ்பீரியன்ஸ் என்னதுன்றது வரும். எஸ், மை அவுட்புட் ஷுட் லுக் லைக் திஸ். என்னோட அவுட்புட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும். ஏஜ் 52, எக்ஸ்பீரியன்ஸ் 29 வருதுன்னு நினைக்கிறேன். ஸோ ஏஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஆல் தி எம்ப்ளாயீஸ் இன் டேர்ம்ஸ் ஆஃப் இயர்ஸ் தான், எல்லாமே இயர்ஸ் ஃபார்மேட்டில் தான். ஸோ மேலே கொஷின் இருக்குது, கீழே ஆன்சர் இருக்குது. எப்படி பண்ணணுன்றதை நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஏஜ் அண்ட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் ஆல் தி எம்ப்ளாயீஸ். அதுக்கான காலம்ஸும் இருக்குங்க. வர மேடம்.
ஸோ ஏதாவது ஒரு செல்லில் இன்னைக்கு டேட் சம் அதர் செல் மேபி ஏதோ ஒரு செல்லில் போய் ஈக்குவல் டு டுடே ஃபஸ்ட்டு ஏஜ் கண்டுபிடிச்சிருவோம். ஈக்குவல் டு டேட் டிஃப் ஓப்பன் பிராக்கெட் ஸ்டார்டிங் டேட் ஏஜ் கண்டுபிடிக்கணும். எது ஸ்டார்டிங் டேட்டு? டேட் ஆஃப் பர்த் கமா நெக்ஸ்ட்டு இன்னைக்கு டேட். அப்புறம் இன்னொன்று பண்ணணுமே, இன்னைக்கு டேட் செலக்ட் பண்ணதுக்கப்புறம் F4 டாலர், ஏன்னா கீழே காப்பி பண்ணும்போது எரர் வரும் இல்லையா, கமா டபுள் கோட்ஸு ஒய். ஏன் ஒய்ன்னு உங்களுக்கு தெரியும், இயர்ஸு. பிராக்கெட் க்ளோஸ் என்டர். ஸோ அவரோட ஏஜ் வந்து 52 இயர்ஸ். இஸ் born on 1973. அவரோட ஏஜ் 52. டபுள் கிளிக் பண்ணுறோம். ஸோ எல்லாரோட ஏஜும் வந்திருக்கு. அதே மாதிரி we are going to find out the experience. அதே ஃபார்முலா தான், பட் ஸ்டார்டிங் டேட் மட்டும் மாற்றணும். டேட் டிஃப் ஓப்பன் பிராக்கெட் ஸ்டார்டிங் டேட் வந்து டேட் ஆஃப் ஜாயினிங் கமா இன்னைக்கு டேட்டு F4 2 தடவை கமா டபுள் கோட்ஸில் ஒய் க்ளோஸ் கோட்ஸ். தட்ஸ் இட். 29 years of experience. Age 52, experience is 29. Super. இப்போ next what are you going to find it is retirement status. ஒவ்வொரு எம்ப்ளாயியோட ரிட்டையர்மெண்ட் ஸ்டேட்டஸ் என்னன்னு கண்டுபிடிக்கும். ரிட்டையர்டா இன் சர்வீஸில் இருக்காரான்னு கண்டுபிடிக்கணும். அதுக்கான ஃபார்முலா என்னன்னா மேலே இருக்கு பாருங்க ஃபார்முலா. ஃபைண்ட் த ரிட்டையர்மெண்ட் ஸ்டேட்டஸ் வேர் த ஏஜ் இஸ் மோர் தென் 58. ஆன்சரும் இங்கே இருக்கு. ஸோ யாருக்கெல்லாம் ஏஜ் 58க்கு மேலே இருக்கோ அவங்கெல்லாம் ரிட்டையர்ட். 58ஓட கம்மியாக இருந்துச்சுன்னா இஃப் த ஏஜ் இஸ் லெஸ் தென் 58 தே ஆர் இன் சர்வீஸ். 58க்கு மேலே ஏஜ் இருந்தால் ரிட்டையர்டுன்னு அர்த்தம். 58க்குள்ளே ஏஜ் இருந்தால் இன் சர்வீஸ்னு அர்த்தம். சர்வீஸில் இருக்கிறாங்க. இஃப் த ஏஜ் இஸ் மோர் தென் 58 ரிட்டையர்ட், otherwise in service. Sales amount more than 4,000 இருந்தால் ஒரு ஆன்சர், less than 4,000 இருந்தால் ஒரு ஆன்சர். இதே கான்செப்ட் தான்.
So retirement status. Equal to formula புரிஞ்சிட்டீங்கன்னா ஈஸி. if open bracket என்ன கொஸ்டின்ல கேட்டிருக்காங்கன்னா ஏஜ் கிரேட்டர் தென் 58 ஏஜை செலக்ட் பண்ணுங்க. கிரேட்டர் தென் 58 ஏஜ் 58க்கு மேலே இருந்துச்சுன்னா கமா என்ன பண்ணணும், ட்ரூவாக இருந்தால் என்ன பண்ணணும், 58க்கு மேலே தான் ரிட்டையர் ஆகிட்டாங்கன்னு அர்த்தம். டபுள் கோட்ஸில் ரிட்டையர்டு கமா 58க்கு மேலே இல்லை, லெஸ் தென் 58 அப்போனா தே ஆர் இன் சர்வீஸ்ன்னு அர்த்தம். டபுள் கோட்ஸ் இன் சர்வீஸ், அவ்வளோதான். பிராக்கெட் க்ளோஸ், என்டர். ஸோ யாருக்கெல்லாம் ஏஜ் 58க்கு மேலே இருக்கோ அவங்களாம் ரிட்டையர்ட். 58க்குள்ளே ஏஜ் இருந்துச்சுன்னா தே ஆர் இன் சர்வீஸ். தட்ஸ் ஆல். ஃபஸ்ட்டு பர்சன் அவர் இன் சர்வீஸில் இருப்பார், ஏன்னா அவர் ஏஜ் வந்து 52 தான். செகண்ட் பர்சன் இஸ் ஏஜ் 64, ஸோ யூ வுட் ஹவ் ரிட்டையர்ட். பார்ப்போமா? எஸ், இன் சர்வீஸ். என்னோட ஏஜ் 52 தான். அப்படியே டபுள் கிளிக் பண்ணுறோம் பாருங்க. செகண்ட் பர்சன் இஸ் ரிட்டையர்ட் பிகாஸ் இஸ் ஏஜ் இஸ் மோர் தென் 58, 64 இயர்ஸ். ஓகே, நெக்ஸ்ட் இன்சென்டிவ் calculate பண்ண போறீங்க. இன்சென்டிவ் பர்சன்டேஜ். யூ ஆர் கோயிங் டு calculate the incentive percentage here. அதுக்கான ஃபார்முலா என்னது? வாட் இஸ் த ஃபார்முலா டு calculate the incentive percentage is based on the department. டிபார்ட்மெண்ட்டை பேஸாக வச்சுக்கிட்டு நீங்கள் இன்சென்டிவ் பர்சன்டேஜை கால்குலேட் பண்ண போகிறீங்க. யாரெல்லாம் டிபார்ட்மெண்ட் மார்க்கெட்டிங்னு இருக்கோ 10% இஸ் தட் இன்சென்டிவ். சேல்ஸுன்னு இருந்தால் 7%, சேல்ஸும் இல்லை மார்க்கெட்டிங்கும் இல்லைன்னா 0%. ஆன்சரை காமிச்சிடுறேன், கொஷினையும் காமிக்கிறேன். ஐ வில் ஷோ யூ த கொஷின் ஆல்சோ. எஸ், இதுதான் ஆன்சர். மேலே கொஷின் இருக்கு. எஸ், நெஸ்டட் இஃப்ல பண்ணாலும் ஓகே, இல்லை புது ஃபங்க்ஷன் எனக்கு கேட்டால் புது ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. ஐஎஃப்எஸ்ல பண்ணாலும் ஓகே, இல்லை நெஸ்டட் இஃப், கிளாசிக்கல் இஃபுக்குள்ள இஃப். பட் என்ன கேட்டிங்கன்னா ஐஎஃப்எஸ் யூஸ் பண்ணுங்க, அதான் ப்ராக்டிஸ்க்கு பெட்டர். ஏன்னா ஃபியூச்சரில் ஐஎஃப்எஸ் தான் நிறைய வரப்போகுது. ஐஎஃப்எஸ் யூஸ் பண்ண ஆரம்பிங்க rather than nested if போடுறதுக்கு ஐஎஃப்எஸ் போடுறது பெட்டர். சுவிட்ச் தான் பெட்டர். கரெக்ட், சுவிட்ச் இல்லை நெஸ்டட் இஃப் ஐஎஃப்எஸ் ஓட சுவிட்ச். டெக்ஸ்ட் தான் இல்லையா? டெக்ஸ்ட் தான் சுவிட்ச் யூஸ் பண்ணும். சுவிட்ச்
Okay. Equal to incentive கண்டுபிடிக்க போறோம். Equal to switch. இல்லை நீங்கள் if nested if ஒரு ifக்குள்ள if கொடுத்தாலும் ஓகே தான். switch யூஸ் பண்ணுறது பெட்டர். switch எந்த செல்லில் கம்பேர் பண்ண போகிறோம்? டிபார்ட்மெண்ட் எக்ஸ்பிரஷன் கமா என்ன வேல்யூ, ஃபஸ்ட்டு என்ன வேல்யூ, டபுள் கோட்ஸில் மார்க்கெட்டிங். அதாவது இங்கே மார்க்கெட்டிங்னு இருந்தா E11 மார்க்கெட்டிங்னு இருந்தால் கமா 10% கமா. அடுத்தது சேல்ஸ் ஆன்னு பார்க்கணும். அதே டபுள் கோட்ஸில் சேல்ஸ். சேல்ஸாக இருந்தால் 7%. ஸோ மார்க்கெட்டிங் இருந்தால் 10, சேல்ஸாக இருந்தால் 7. சேல்ஸும் இல்லை மார்க்கெட்டிங் இல்லை, இது எதுவுமே இல்லைன்னா 0. அவ்வளோதான். க்ளோஸ் ப்ராக்கெட் அண்ட் என்டர். 0.1 அதாவது 10% அர்த்தம். ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் 5 ப்ரெஸ் பண்ணுங்கள், இல்லை பர்சன்டேஜாக மாற்றிட்டு அண்ட் ஐ டபுள் கிளிக் இட். எங்கெல்லாம் மார்க்கெட்டிங் டிபார்ட்மெண்ட் இருக்கோ அங்கெல்லாம் 10 வரும், எங்கெல்லாம் சேல்ஸ்ன்னு இருக்கோ அங்கெல்லாம் 7, ரெண்டுமே இல்லைன்னா 0. ரைட். இதெல்லாம் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நீங்கள் பார்த்த ஃபங்க்ஷன் தான். எக்ஸ்பீரியன்ஸ் லெவல் அப்படின்னு ஒன்று கண்டுபிடிக்க போகிறீங்க. எக்ஸ்பீரியன்ஸ் லெவல், அந்த பர்சன் சீனியரா, மிடில் லெவலா, இல்லை ஜூனியரான்னு பண்ணப்போம். இதுக்கான ஃபார்முலா, இஃப் த எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 20, யாருக்கெல்லாம் 20 வருஷத்துக்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கோ அவங்களாம் சீனியர்ஸ். த எக்ஸ்பீரியன்ஸ் இஸ் கிரேட்டர் தென் 10, 10க்கு மேலே எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தால் மிடில் லெவல், மிடில்னு வரணும். எக்ஸ்பீரியன்ஸ் லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10, 10 விட கம்மியாவோ லெஸ் தென் 10ஆவோ ஈக்குவல் டு 10ஆவோ இருந்துச்சுன்னா ஜூனியர்ஸ்னு அர்த்தம். ஸோ 3 கண்டிஷன். நெஸ்டட் இஃப்லையும் பண்ணலாம், ஐஎஃப்எஸ்லையும் பண்ணலாம். சுவிட்சில் பண்ண முடியாது, ஏன்னா இது நம்பரை கம்பேர் பண்ணுறோம், அதனால சுவிட்ச் யூஸ் பண்ண முடியாது. நெஸ்டட் இஃப்ல பண்ணாலும் ஓகே, ஐஎஃப்எஸ் பண்ணாலும் ஓகே. என்ன கேட்டால் ஐஎஃப்எஸ் பெட்டர் நெஸ்டட் இஃபை விட. பட் நீங்கள் எது வேணாலும் பண்ணுங்க, ஐஎஃப்எஸ் இஸ் பெட்டர். ஒன்று ஒன்றா செக் பண்ணிப்போம். ஏதோ பார்த்தீங்கன்னாலே தெரியும், சவுத் ரீஜனாக தான் என்னது, நார்த் ரீஜனாக தான் என்னன்னு பண்ணலாம். அதே கான்செப்ட் தான்.
Okay. Experience level equal to IFS bracket open experience H11 greater than 20 H11 20 க்கு மேல இருந்தா comma double quotesல they are the senior peoples. First condition முடிச்சிட்டோம். comma ரெண்டாவது condition அதே experience greater than 10 10லேருந்து 20க்குள்ளான்னு அர்த்தம். ஏன்னா 20க்கு மேலே இருந்தால் அங்கே போகும், 20க்கு கீழே இருந்தால் இங்கே வந்துடும். ஸோ 20லேருந்து 10க்குள்ளே செக் பண்ணி பார்க்கும். கமா தே ஆர் மிடில் லெவல்ஸ். கமா மூணாவது கண்டிஷன் H11 less than or equal to 10 greater than 10 are the senior, sorry greater than 20 are the senior, greater than 10 are the middle level, less than or equal to 10 are the comma juniors. அவ்வளோதான். bracket close enter. ஸோ யாரெல்லாம் 20 இயர்ஸ்க்கு மேலே இருக்காங்களோ அவங்களாம் சீனியர்னு வரும். 10லேருந்து 20க்குள்ளே இருந்தால் ஜூனியர் மிடில் லெவல்னு வரும். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 10 இருந்தால் ஜூனியர்னு வரும். செக் பண்ணிடுவோமா? எஸ். டபுள் கிளிக். நம்பரை வச்சு செக் பண்ணுறதா இருந்தாலே எப்பயுமே ஐஎஃப்எஸ்க்கு போயிடுங்க. டெக்ஸ்ட்டை வச்சு செக் பண்ணுறதா இருந்தால் சுவிட்சுக்கு போயிடுங்க, அதான் பெட்டர். இல்லை ரெண்டுத்துக்குமே நெஸ்டட் இஃப் யூஸ் பண்ணலாம், பட் நெஸ்டட் இஃப் கொஞ்சம் பழைய ஃபங்க்ஷன், ட்ரை டு யூஸ் த நியூ ஃபங்க்ஷன். ஸோ இந்த எக்ஸசைஸோடைய லாஸ்ட் ஃபங்க்ஷன் இதே ஷீட்டில் ரைட் சைடில் வந்தீங்கன்னா ஒரு சின்ன டேபிள் இருக்கு. ஆர்டர் ஐடி, நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ், ஆர்டர் ஐடின்னு ஒன்று இருக்குது, நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ இந்த நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸை பேஸ் பண்ணி நம்ம ரேட்டிங் கொடுக்க போகிறோம். ஸோ வி ஆர் கோயிங் டு கிவ் அ ரேட்டிங் ஃபார் தம். இந்த ரேட்டிங் கொடுக்கறதுக்கு என்ன கண்டிஷன், என்ன க்ரைட்டீரியா இங்கே இருக்குது பாருங்கள். இதான் கண்டிஷன், க்ரைட்டீரியா. நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் எங்கெல்லாம் நம்பர் ஆஃப் ஆர்டர்ஸ் கிரேட்டர் தென் 70 நீங்கள் டிசைட் பண்ணுங்கள். ஐஎஃப்எஸ் பண்ணலாமா, சுவிட்ச் பண்ணலாமா? நான் சொல்ல மாட்டேன், ஒரு தடவை நான் சொல்லிட்டேன், இப்போ நீங்களே டிசைட் பண்ணி. ஸோ கிரேட்டர் தென் 70 இருந்தால் எக்ஸலண்ட்னு வரணும் ரேட்டிங். கிரேட்டர் தென் 50 இருந்தால் வெரி குட்னு வரணும். கிரேட்டர் தென் 30 இருந்தால் குட். லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு 30 இருந்தால் ஆவரேஜ். Greater than 70 is excellent. Greater than 50 is very good. Greater than 30 is good. Less than or equal to 30 is average. IFS பண்ணலாமா, switch பண்ணலாமா, nested if பண்ணலாம். நீங்க டிசைட் பண்ணுங்க.
Okay, equal to IFS, open bracket, number of orders greater than 70. 70 के மேல இருந்தா excellent, comma அதே AB11 greater than 50. 50 के மேல இருந்துச்சுன்னா very good, comma அதே AB11 greater than 30, then good. கடைசியா அதே AB11 less than or equal to 30 இருந்துச்சுன்னா average. ஒரு bracket close, ஏன்னா ஒன்னே ஒன்று தான் ஒன்று இருக்கு, ஒரு bracket open ஒரு bracket close. 70 க்கு மேல இருந்தா excellent, 50 க்கு மேல இருந்தா very good, 30 க்கு மேல இருந்தா good, less than or equal to 30 இருந்தா average. Yes, very good, because more than 70 இல்ல, 60 ல இருந்து 70 வரைக்கும், 70 க்கு மேல போனா தான் excellent வரும், அடுத்ததுக்கு excellent வரும். Yes. So ரெண்டு மூணு தடவை if switch எல்லாம் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க, இது நிறைய யூஸ் பண்ண ஈஸி ஆகிடும். ப்ராக்டிஸ் இட். கொஞ்சம் இந்த நெஸ்டட் இஃபை யூஸ் அவாய்ட் பண்ணிட்டு ஸ்விட்ச் ஐஎஃப்எஸ் யூஸ் பண்ண ஆரம்பிங்க. அதான் நியூ ஃபீச்சர், லேட்டஸ்ட் வெர்ஷனில் இருக்கக்கூடிய நியூ ஃபீச்சர்ஸ். பழைய வெர்ஷனில் தான் இஃப்லாம் இருந்தது, அவாய்ட் பண்ணிட்டு ஸ்டார்ட் யூஸிங் ஸ்விட்ச் அண்ட் ஐஎஃப்எஸ். ஸோ இதை வச்சுட்டு வி வில் ஜம்ப் ஆன் டு எக்ஸசைஸ் நம்பர் 14. 14th எக்ஸசைஸுக்கு வந்துருங்க. லெட் அஸ் கம் டு த எக்ஸசைஸ் நம்பர் 14. இந்த எக்ஸசைஸ் நம்பர் 14ல ஒரு ரெண்டு காலம் இருக்கு, எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி நேம். இதை பேஸ் பண்ணி நாம் என்ன பண்ண போறோம்னா ரொம்ப சிம்பிள். we are going to find out what is the designation of this employee. இந்த எம்ப்ளாயியோட டெசிக்னேஷன் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். அந்த டெசிக்னேஷன் எங்கே இருக்கு, நேற்று நீங்கள் டவுன்லோட் பண்ண ஆர் நீங்கள் ஓப்பன் பண்ண ஃபோல்டரில் அதே ஃபோல்டருக்குள்ளே போனீங்கன்னா அந்த ஃபோல்டரில் ஆல்ரெடி நம்ம எக்ஸசைஸ்ன்ற ஃபைலில் தான் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னொரு ஃபைல் இருக்குது பாருங்கள், மாஸ்டர் அப்படின்னு ஒரு ஃபைல் இருக்குது. ஸோ ப்ளீஸ் ஓப்பன் தட் ஃபைல் கால்ட் அஸ் மாஸ்டர். அந்த மாஸ்டர்ன்ற ஃபைலை ஓப்பன் பண்ணிக்கோங்க, மாஸ்டர். ஸோ இன்னொரு ஃபைல் இருக்குது, மாஸ்டர்னு ஒரு ஃபைல் இருக்குது. அதில் வி ஹாவ் த பிரான்ச் நம்பர், பிரான்ச் நேம், எம்ப்ளாயி நம்பர், எம்ப்ளாயி நேம், ஜெண்டர், இமெயில் ஐடி, டேட் ஆஃப் பர்த், டேட் ஆஃப் ஜாயினிங், ரிட்டையர்மெண்ட் ஏஜ், டெசிக்னேஷன், டிபார்ட்மெண்ட் அண்ட் சேலரி. இது ஒரு எம்ப்ளாயி மாஸ்டர் டேட்டா. இங்கே எல்லா எம்ப்ளாயியோட டீட்டெயில்ஸ் இருக்கும். மோர் தென் 1500 எம்ப்ளாயி டீட்டெயில்ஸ் இங்கே இருக்குது. ஸோ இதை பேஸாக வச்சுக்கிட்டு தான் நாம் இங்கே டெசிக்னேஷனை கொண்டு வர போகிறோம். வி ஆர் கோயிங் டு பிரிங் த டெசிக்னேஷன். ஐ திங்க் நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க. ஐ திங்க் யூ வுட் ஹவ் ப்ரெடிக்டட் வாட் இஸ் த ஃபார்முலா ஆர் ஃபங்க்ஷன் வி ஆர் கோயிங் டு யூஸ் ஹியர். இங்கே என்ன ஃபார்முலா ஃபங்க்ஷன் யூஸ் பண்ண போகிறோம் நீங்களே கெஸ் பண்ணியிருப்பீங்க, ப்ரெடிக்ட் பண்ணியிருப்பீங்க. என்ன ஃபங்க்ஷனு? லுக்அப். லுக்கப்லேயே நிறைய லுக்கப் இருக்குது. நீங்கள் சொன்னது கரெக்டு. வி லுக்கப், வெர்டிக்கல் லுக்கப். ஹெச் லுக்கப்ன்றது ஹரிசாண்டல் லுக்கப். பட் வியும் ஹெச்சும் எப்படி ஒர்க் ஆகும்னா லெஃப்டில் இருந்து ரைட்டில், லெஃப்டில் இருக்க டேட்டா வச்சு ரைட்டில் கொண்டு வரணும்னா வி லுக்கப் ஹெச் லுக்கப் பண்ணலாம். இதுவே லெஃப்டில் இருந்த டேட்டா ரைட்டில் இருக்குது, ரைட்டில் இருந்த டேட்டா வச்சு லெஃப்டில் கொண்டு வரணும்னா வி லுக்கப்பும் ஹெச் லுக்கப்பும் ஒர்க் ஆகாது. அப்போ தான் நம்ம இண்டெக்ஸு மேட்ச்ன்ற ஃபங்க்ஷனை யூஸ் பண்ண வேண்டியதாக இருக்கும். அதே மாதிரி ஏதாவது எரர் இருந்துச்சுன்னா அந்த எரரை ஹேண்டில் பண்ணுறதுக்கு வி ஹாவ் டு யூஸ் ஒன் மோர் ஃபங்க்ஷன் கால்ட் அஸ் இஃப் எரர். அண்ட் சில ஃபங்க்ஷனில் எரர் வந்துச்சுன்னா வி ஹாவ் டு யூஸ் த டாலர் ஃபங்க்ஷன் ஆல்சோ. இந்த செல் ரெஃபரன்ஸிங் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி யூஸ் பண்ணீங்களே, டாலர் ஃபங்க்ஷனும் யூஸ் பண்ணணும். சில இடத்துக்கு வி ஹாவ் டு யூஸ் த எக்ஸாக்ட் மேட்ச் அண்ட் சம்வேர் எல்ஸ் யூ ஹேவ் டு யூஸ் த அப்ராக்சிமேட் மேட்ச் ஆல்சோ. இது எல்லாத்தையுமே இந்த வி லுக்கப், ஹெச் லுக்கப், இண்டெக்ஸு, மேட்ச்சு, இஃப் எரர், செல் ரெஃபரன்சஸ், எக்ஸாக்டு, இது எல்லாத்தையும் ஒரே ஃபங்க்ஷனில் ரீப்ளேஸ் பண்ணிட்டாங்க. ஒரே ஃபங்க்ஷனில் ரீப்ளேஸ் பண்ணியாச்சு. அதுதான் எக்ஸ் லுக்கப். வெர்டிகலாகவும் பண்ணலாம், ஹரிசாண்டலாகவும் பண்ணலாம், லெஃப்ட் டு ரைட் பண்ணலாம், ரைட் டு லெஃப்ட் பண்ணலாம், டாப் டு பாட்டம், பாட்டம் டு டாப்பு, செல் ரெஃபரன்ஸிங், எக்ஸாக்ட் மேட்ச் எல்லாத்தையும் பண்ணிடலாம். எக்ஸ் லுக்கப்ன்ற ஃபங்க்ஷன் இருந்தால் 2021 ஆஃப் மைக்ரோசாஃப்ட் எக்ஸலில் இருக்குது, 365லையும் இருக்குது, WPS ஒர்க் ஷீட்லேயும் வந்தாச்சு, WPS ஒர்க் ஷீட்லேயும் இருக்குது. லேட்டஸ்ட்டாக ஒரு 1 year பிஃபோர் வந்த கான்செப்ட்ஸில் இருக்குது.
பட் உங்களுடைய இது பழைய வெர்ஷன்னால நீங்கள் இதை பண்ண டைம் இருந்துச்சுன்னா நான் அப்புறமா ஓப்பன் பண்ணி எக்ஸ்லுக்கப் எப்படி பண்ணுறதுன்னு எக்ஸலில் ஓப்பன் பண்ணி நான் காமிக்கிறேன். இப்போ நீங்கள் இதை பண்ண முடியாது. யூ ஹேவ் டு யூஸ் எய்தர் VLOOKUP ஆர் HLOOKUP ஹியர். ஸோ இப்போதைக்கு உங்களுக்கு XLOOKUP இல்லை. வேணா அது எப்படி பண்ணணுன்றது எனக்கு ஞாபகப்படுத்துங்க. வேணா என் லேப்டாப் கனெக்ட் பண்ணி ஐ வில் டெல் யூ ஹவு டு டூ தட். அது சிம்பிள் தான். இதை கம்பேர் பண்ணும்போது ரொம்ப ஈஸி. பட் நாம் இப்போ பண்ண போகிறது VLOOKUP தான். ஸோ VLOOKUPல நார்மல் லுக்கப் பார்க்கலாம், அரே லுக்கப் பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நார்மல் லுக்கப் முடிச்சுட்டு அப்புறம் அரே லுக்கப்பை பற்றி பார்ப்போம். ஸோ லுக்கப் எழுதுறதுக்கு முன்னாடி 4 விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். 4 things you have to know. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் யுவர் லுக்கப் வேல்யூ. எது உங்களுடைய லுக்கப் வேல்யூ? லுக்கப் வேல்யூனா என்ன அர்த்தம்? எது உங்களுடைய இன்புட் செல், விச் இஸ் யுவர் இன்புட் செல், ஆர் விச் இஸ் யுவர் ரெஃபரன்ஸ். நீங்கள் சொல்லுங்கள், எதை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு நான் டெசிக்னேஷன் கண்டுபிடிக்கலாம்? எம்ப்ளாயி நம்பரா? என் நேம் கண்டுபிடிக்கூடாதா? ஒரே நேமில் 2-3 எம்ப்ளாயீஸ் கூட இருக்கலாம். கரெக்ட். ஸோ நீங்கள் சொன்னது தான் கரெக்டு. லுக்கப் வேல்யூ எது? எம்ப்ளாயி நம்பர். எம்ப்ளாயி நம்பர் தான் என்னுடைய லுக்கப் வேல்யூ. ஸோ ஃபஸ்ட்டு அதை தெரிஞ்சுக்குங்க. எது லுக்கப் வேல்யூ, எது ரெஃபரன்ஸ் வேல்யூ. ரெண்டாவது, செகண்ட் திங் யூ ஹேவ் டு நோ இஸ் டேபிள் அரே. டேபிள் அரேனா எது? உங்களுடைய சோர்ஸ் டேபிள், விச் இஸ் யுவர் சோர்ஸ் டேபிள். ஆனால் அந்த சோர்ஸ் டேபிளில் ஒரு சின்ன சேலஞ்ச் இருக்குது. நீங்கள் சோர்ஸ் டேபிளை ஃபுல்லாக செலக்ட் பண்ணக்கூடாது. செலக்ட் இட் ஃப்ரம் லுக்கப் வேல்யூ. லுக்கப் வேல்யூவில் இருந்து தான் நீங்கள் அந்த டேபிளை செலக்ட் பண்ணணும். லுக்கப் வேல்யூவில் இருந்து, அதாவது இப்போ அதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லுங்கள். இப்போ நான் மாஸ்டர் ஃபைலையும் ஓப்பன் பண்ணிட்டேன், எக்ஸசைஸ் ஃபைலையும் ஐ ஓப்பன் த மாஸ்டர் ஃபைல் அண்ட் எக்ஸசைஸ் ஃபைல். How to navigate between the exercise file and master file without using mouse? Alt tab. But Alt tab என்ன பண்ணுன்னா, ஒரு சாஃப்ட்வேர்ல இருந்து இன்னொரு சாஃப்ட்வேர் போகிறதுக்கு Alt tab ஓகே. பட் ஒரே சாஃப்ட்வேரில் 2 ஃபைலுக்கு போகிறதுக்கு கண்ட்ரோல் டேப் இஸ் த பெஸ்ட் மெத்தட். என்ன கேட்டால் கண்ட்ரோல் டேப் தான் நான் சஜஸ்ட் பண்ணுறேன். ஸோ கண்ட்ரோல் டேப் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட்டு. எக்ஸலாக இருக்கட்டும், WPSஆக இருக்கட்டும், கண்ட்ரோல் டேப் இஸ் த பெஸ்ட் வே. ஆல்ட் டேபு வேர்ட்லேருந்து எக்ஸலுக்கு போகும், எக்ஸல்லேருந்து பவர் பாயிண்ட் மல்டிபிள் சாஃப்ட்வேருக்கு போகும். அதனால் கண்ட்ரோல் டேப் யூஸ் பண்ணுங்கள், அதுதான் பெஸ்ட் மெத்தட். ஓகே, 2 ஃபைலும் ஓப்பன் ஆகிருந்துச்சுன்னா அந்த 2 ஃபைலுக்குள்ளே நேவிகேட் பண்ணும். ஸோ இப்போ நம்மளுடைய செகண்டோடைய இது என்னென்னா லுக்கப் டேபிள் அரே செலக்டட் ஃப்ரம் த லுக்கப் வேல்யூ. ஸோ இந்த டேபிளை எங்கேருந்து நீங்கள் செலக்ட் பண்ணணும்? இந்த லுக்கப் வேல்யூவில் இருந்து தான் செலக்ட் பண்ணணும். லுக்கப் வேல்யூவில் இருந்து செலக்ட் பண்ணணும். ஸோ நீங்கள் பாட்டு பிரான்ச் நேமில் இருந்தோ இல்லை எம்ப்ளாயி நேமில் இருந்தோ செலக்ட் பண்ணிங்கன்னா தப்பான ஆன்சர் தான் வரும். எம்ப்ளாயி நம்பர் தான் லுக்கப்பு, அங்கேருந்து தான் நீங்கள் செலக்ட் பண்ண ஆரம்பிக்கணும். எம்ப்ளாயி நம்பர்லேருந்து செலக்ட் பண்ணணும். இது செகண்டு. தேர்ட், காலம் இண்டெக்ஸ் நம்பர். காலம் இண்டெக்ஸ் நம்பர் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களுடைய அவுட்புட் காலம் நம்பர். நீங்கள் எதை அவுட்புட்டாக கொண்டு வரீங்களோ அந்த காலத்துடைய நம்பர் எப்படி கண்டுபிடிக்கலாம்? இதில் ஒரு சின்ன அட்வான்டேஜ் இருக்குது WPSல, நம்ம பார்ப்போம் அந்த என்ன அட்வான்டேஜ்னு. கவுண்ட் இட் ஃப்ரம் லுக்கப் வேல்யூ. லுக்கப் வேல்யூலேருந்து கவுண்ட் பண்ணணும். எங்கள் மாஸ்டர் டேபிளில், உங்களுடைய சோர்ஸ் டேபிளில். சோர்ஸ் டேபிளில் லுக்கப் வேல்யூவில் இருந்து அது எத்தனாவது காலம் அப்படின்றத கவுண்ட் பண்ணணும். ஸோ இப்போ எப்படி கவுண்ட் பண்ணிக்கலாம்? லுக்கப் வேல்யூன்றது எம்ப்ளாயி நம்பர், இங்கேருந்து எத்தனாவது காலம் அதை எப்படி கண்டுபிடிங்கன்னா 2-3 மெத்தட் இருக்குது. ஒரு மெத்தட் நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணிக்கிட்டே வந்தீங்கனாலே தெரியும். எம்ப்ளாயி நம்பர்லேருந்து செலக்ட் பண்ணிக்கிட்டே வாங்க. இங்கே பாட்டமில் பார்த்தீங்கன்னா ஸ்டேட்டஸ் பாரில் இங்கே கவுண்ட் வருது பாருங்கள், 9ன்னு வருது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம்? இங்கேருந்து இது டெசிக்னேஷன், நான் டிபார்ட்மெண்ட் செலக்ட் பண்ணிட்டேன். டெசிக்னேஷன் வரைக்கும். ஸோ அது எத்தனாவது காலம்? 8வது காலம். ஸோ எம்ப்ளாயி நம்பர்லேருந்து ஆரம்பித்து டெசிக்னேஷன்றது 8வது காலம். கவுண்ட் பண்ணி வச்சுக்கோங்க. இதெல்லாம் தான் XLOOKUPல தேவைப்படாது. நீங்கள் கவுண்ட்லாம் பண்ணணும்னு அவசியமே இல்லை, ஆட்டோமேட்டிக்காக அதுவே எடுத்துக்கிட்டு வந்துடும். பட் இங்கே வரியில் நீங்கள் கவுண்ட் பண்ணி தான் ஆகணும். 8வது காலம். அடுத்தது 4வது ஆப்ஷன். இது ரொம்ப முக்கியமான ஆப்ஷன், நம்ம இன்டெப்த்தாக பார்க்கலாம் அப்புறமா. ரேஞ்ச் லுக்கப். ரேஞ்ச் லுக்கப் அதாவது உங்கள் டேட்டா ரேஞ்சில் இருக்கா இல்லை எக்ஸாக்டாக இருக்கா? அதாவது என்ன அர்த்தம்னா, இஃப் யுவர் டேட்டா இஸ்
exact match or approximate match. உங்க டேட்டா எக்ஸாக்ட்டா இருக்கா இல்ல அப்ராக்சிமேட்டா இருக்கா? அது என்ன எக்ஸாக்ட் என்ன அப்ராக்சிமேட்னு கொஞ்ச நேரத்துல பாத்துருவோம். if it's a exact match, அதாவது exact match-ஆ இருந்துச்சுனா, it's an exact match-ஆ இருந்தா நீங்க என்ன கொடுக்கணும்? 0 or false ன்னு கொடுக்கணும். exact match-ஆ இருந்துச்சுனா 0 இல்லனா false. இங்க ரிவர்ஸ். முதல்ல 0 false. approximate match தான் டிஃபால்ட். VLOOKUP XLOOKUP பொறுத்த வரைக்கும் அப்படியே மாத்திடுவாங்க. எக்ஸாக்ட் தான் முதல்ல ஒர்க் ஆகும், அப்புறம் தான் அப்ராக்சிமேட் ஒர்க் ஆகும். இங்கே பை டிஃபால்ட்டாக அப்ராக்சிமேட் தான் ஃபஸ்ட்டு, அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ அதனால் எக்ஸாக்டாக இருந்தால் 0 ஃபால்ஸ்ன்னு கொடுக்கணும். அப்ராக்சிமேட்டாக இருந்தால் நீங்கள் என்ன கொடுக்கணும்? 1 ஆர் ட்ரூன்னு கொடுக்கணும். 1 இல்லை ட்ரூன்னு கொடுக்கணும். எக்ஸாக்ட் மேட்சாக இருந்தால் 0 இல்லைனா ஃபால்ஸு, அப்ராக்சிமேட் மேட்சாக இருந்தால் 1 இல்லைனா ட்ரூ. எனக்கு ஐ திங்க் திஸ் இஸ் அ எக்ஸாக்ட் மேட்ச். அதாவது இங்கே எம்ப்ளாயி நம்பர் 200084. எனக்கு எக்ஸாக்டாக 200084 எம்ப்ளாயியோட டெசிக்னேஷன் தான் இங்கே வரணும் அப்படின்னா எக்ஸாக்ட். இல்லை 200084 இல்லையா, பக்கத்தில் இருக்கக்கூடிய 85 86 பக்கத்தில் இருக்கக்கூடிய மேட்சை கொண்டு வரது அப்ராக்சிமேட். ஸோ இங்கே நம்ம பக்கத்தில் இருக்கிறத கொண்டு வர போகிறல எக்ஸாக்டாக தான் கொண்டு வர போகிறோம். அதனால் நீங்கள் என்ன கொடுக்கணும்னா 0 இல்லைனா ஃபால்ஸ்ன்னு கொடுக்கணும். You have to give 0 or false. So one by one பண்ணுவோமா? equal to VLOOKUP. ஏன் VLOOKUP? வெர்டிகலாக கண்டுபிடி. ஹெட்டிங் மேலே இருக்குது, டேட்டா கீழே இருக்குது, அப்போனா V தான். ஹெட்டிங் லெஃப்டில், டேட்டாஸ் ரைட்டில் இருந்தால் H. ஸோ இங்கே V தான் யூஸ் பண்ண போகிறோம். VLOOKUP ப்ராக்கெட் ஓப்பன். நான் சொன்னது எல்லாமே இங்கே வந்திருக்கு பாருங்கள். லுக்அப் வேல்யூ. லுக்அப் வேல்யூனா எது உங்களுடைய ரெஃபரன்ஸ், எதை ரெஃபரன்ஸாக வச்சுக்கிட்டு அவுட்புட்டை கொண்டு வர போகிறீங்க? எம்ப்ளாயி நம்பர் தான் என்னுடைய ரெஃபரன்ஸ். செலக்ட் த எம்ப்ளாயி நம்பர், கமா டேபிள் அரே. டேபிள் அரேன்றது உங்கள் மாஸ்டர் டேபிள். ஸோ அந்த மாஸ்டர் டேபிளுக்கு போயிடுவோம். கண்ட்ரோல் டேப். நிறைய பேர் ஒரு சின்ன மிஸ்டேக் பண்ணுறாங்க. இந்த டேபிளை செலக்ட் பண்ணுறதுனால இன்டையர் ஷீட்டையும் இப்படி செலக்ட் பண்ணிடுறாங்க. பண்ணாதீங்க. ஆன்சர் கரெக்டாக தான் வரும். சிஸ்டம் ரொம்ப 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 ஸ்லோவாகிடும். அதாவது நீங்கள் 10 லட்சம் ரோலையும் செலக்ட் பண்ணி 10 லட்சம் இன்ட்டு 10 காலம் அவ்வளோ செல்லில் போய் உங்கள் டேட்டாவை தேடிட்டு இருக்கும். இந்த ரூமில் ஏதாவது இருக்குன்னா அது இந்த ரூமில் தான் தேடணும். கம்பெனி ஃபுல்லாக தேடிட்டு இருக்கக்கூடாது, ஸ்லோவாகிடும். அந்த ப்ராசஸ் தான் இது. ஸோ இந்த ஷீட்டில் டேட்டா எங்கே இருக்கோ அங்கே மட்டும் தேடுங்க. ஷீட்டு ஃபுல்லாக தேடாதீங்க, ஸ்லோவாகிடும் சிஸ்டம். அதனால் உங்கள் டேட்டாவை மட்டும் செலக்ட் பண்ணுங்கள். ஹெட்டிங்கோடு பண்ணுறீங்களா ஹெட்டிங் இல்லாமல் பண்ணுறீங்களான்றது உங்கள் இஷ்டம்தான். நீங்கள் ஹெட்டிங்கோடு பண்ணாலும் ஓகே, ஹெட்டிங் இல்லாமல் பண்ணாலும் அந்த ஒரு ரோ தான், அது ஒன்றும் பெரிய வித்தியாசம் இல்லை. ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ரைட் ஆரோ. இங்கே ஒரு நீங்கள் செலக்ட் பண்ணும்பொழுதே இங்கே காலம் நம்பர்லாம் வேணும்னா பார்த்துக்கலாம். இங்கே பாருங்கள், செலக்ட் பண்ணும்போதே அங்கே காலம் நம்பர் உங்களுக்கு வரும். அப்புறமா பார்க்கலாம் எப்படி. டேபிள் ஃபுல்லாகவே செலக்ட் பண்ணிடுவோம். கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு ரைட் ஆரோ, கண்ட்ரோல் ஷிஃப்ட்டு டவுன் ஆரோ. ஸோ கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட்டு, கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுனு. எம்ப்ளாயி நம்பர்லேருந்து செலக்ட் பண்ணும். எம்ப்ளாயி நம்பர்லேருந்து டேபிளை மட்டும் செலக்ட் பண்ணுங்க, காமா. இதுதான் லேட்டஸ்ட் வெர்ஷனில் இருக்கக்கூடிய, WPSல இருக்கக்கூடிய ஒரு அட்வான்டேஜ். அங்கே ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஹெட்டிங்கை செலக்ட் பண்ணி டேபிளை செலக்ட் பண்ண உடனே நம்பர்ஸு தானாகவே காமிச்சிட்டு பாருங்கள். எம்ப்ளாயி நம்பருக்கு என்ன காலம் நம்பரு, நேமுக்கு என்ன காலம் நம்பரு, ஜெண்டருக்கு என்ன காலம் நம்பர்னு அதுவே ஆட்டோமேட்டிக்காக காமிச்சிடும். இது WPSல ஒரு அட்வான்டேஜ். எக்ஸலில் கூட இது கிடையாது. ஸோ டெசிக்னேஷனுக்கு என்ன காலம் நம்பர்னு லிஸ்ட்டு வருது பாருங்கள் ஆட்டோமேட்டிக்காக. 8வது காலம். ஸோ 8ன்னு நீங்கள் கொடுத்தா போதும். ஆல்ரெடி நம்மளே கவுண்ட் பண்ணி வச்சுட்டோம். கவுண்ட் பண்ணலாம் கூட இங்கே பார்த்துக்கலாம். இது WPSல ஒரு அட்வான்டேஜ். கமா 0. எக்ஸாக்ட் மேட்சா அப்ராக்சிமேட் மேட்சா? எக்ஸாக்டாக இருந்தால் 0ன்னு டைப் பண்ணுங்க, இல்லை ஃபால்ஸ் FALSCன்னு அடித்தாலும் ஓகே தான். நான் 0 கொடுத்துறா தான் எனக்கு ஈஸி, அவ்வளோதான். ஸோ VLOOKUP எம்ப்ளாயி நம்பர், கமா டேபிள் அரே, கமா எத்தனாவது காலம், 8வது காலம், கமா 0. 0ன்றது எக்ஸாக்ட். இப்போ என்டரோ இல்லை கண்ட்ரோல் என்டரோ அடிக்க போகிறேன். தட்ஸ் ஆல். we got the designation of the employee. அந்த எம்ப்ளாயோட டெசிக்னேஷன் நமக்கு வந்திருக்கு.
designation is supervisor. அப்படியே டபுள் கிளிக் பண்ணிங்கன்னா எல்லா எம்ப்ளாயியோட டெசிக்னேஷனும் ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். Okay, I repeat the process again. We look up, open bracket, employee number, that's a reference, comma, table array, go to the table and select the table from the employee number. Employee number லருந்து நீங்க select பண்ணணும். employee number லருந்து control shift down இல்ல control shift up. மேல இருந்து கீழே வரீங்கன்னா down, கீழே இருந்து மேலே போறீங்கன்னா up. கமா காலம் நம்பர் ஆட்டோமேட்டிக்காக அங்கே காலம் நம்பரை டிஸ்பிளே பண்ணும் பாருங்க. எம்ப்ளாயி நம்பருக்கு என்ன காலம் நம்பர், நேமுக்கு என்ன காலம் நம்பர். இந்த காலம் நம்பர் இஸ் 8, கமா 0. 0 ஏன் கொடுக்குறோம்? எக்ஸாக்ட் மேட்ச்க்காக. தட்ஸ் ஆல். சரி 9 தப்பா போட்டேன், 8. ஸோ இதான் அவருடைய டெசிக்னேஷன். சார் சொல்கிறேன் சார். அடுத்தது பார்த்துலாமா ஒரு எக்ஸாம்பிள், வில் டேக் தட் எக்ஸாம். அடுத்ததில் பார்த்தோம். நீங்கள் வேறு ஃபைலுக்கு பதிலாக வேறு ஷீட்டுன்னு சொல்கிறீங்க இல்லையா? அதான் சொல்கிறேன் மேடம். அது அடுத்ததில் பார்த்தோம். ரைட், இன்னும் முடிக்கல. இதை ஒன்றே ஒன்று ட்ரை பண்ணுங்கள். இட்ஸ் நாட் யுவர் டாஸ்க். ஏன்னா இதை பேஸ் பண்ணி அடுத்த கான்செப்ட் ஒன்று பண்ண போகிறோம். இதை ட்ரை பண்ணுங்கள். டிபார்ட்மெண்ட், ஃபைண்ட் த டிபார்ட்மெண்ட். நான் சொன்ன மாதிரி இது உங்கள் டாஸ்க் கிடையாது. ட்ரை தட். இதை பேஸ் பண்ணி ஒரு சின்ன அரே பார்த்துருவோம். இதை முடிச்சிருங்க. டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிங்க. வாட் இஸ் அ டிபார்ட்மெண்ட் நேம்? அதே லுக்அப் மூலமாக வாட் இஸ் அ டிபார்ட்மெண்ட் நேம்? சொன்ன மாதிரி இட்ஸ் நாட் யுவர் டாஸ்க். ஃபஸ்ட்டு பர்சனுக்கு பிபிசின்னு வரும்னு நினைக்கிறேன். பிபிசியா? அடுத்தது பெயிண்டர்ஸா? மார்க்கெட்டிங்கா? எல்லாருக்குமே மைக்ரோசாஃப்ட் எடுத்துகிட்டு WPS போட்டாங்களா? எப்படி அது மைக்ரோசாஃப்டே இல்லை இப்போ யாருக்குமே. சில பேருக்கு இருக்குன்னு நான் கேள்விப்பட்டேன். அவங்களுக்கு மாற்றிடுவாங்க கூடிய சீக்கிரத்தில். சொன்ன மாதிரி company data is secured, but normally I don't prefer Google for the security reasons. நான் இங்கே நிற்கிறேன், நீங்கள் கிளாஸ் நான் இங்கே நிற்கிறேன், இங்கே இருக்கிறேன்றது கூகுளுக்கு தெரியும். அதெல்லாம் கிடையாது. ஆண்ட்ராய்டு வச்சுருந்தீங்கனாலே போதும். நீங்கள் எங்கே என்ன பண்ணுறீங்கன்றது அவங்களுக்கு தெரியும். ஒன்றா உங்கள் ஹிஸ்ட்ரி ஓப்பன் பண்ணி பாருங்கள். நீங்கள் எங்கெங்கே சாப்பிட்டீங்க, எங்கே போயிட்டு வந்துருக்கீங்க, என்ன பண்ணுறீங்க, என்ன வாங்க போகிறீங்க அப்படின்றது எல்லாமே தெரியும். அலெக்ஸா தான் வந்தப்பறம் நான்
என்ன வாங்க போறாங்க, என்ன பேசுறேன் எல்லாத்தையுமே ரெக்கார்ட். ரீசெண்டாக ஒரு ஆட் பார்த்தேன் மகேந்திரா சிட்டியில். ஜோக் எழுதுனால சீரியஸாக எழுதுனாலும் தெரியல, ஆனால் ரூல் இஃப் யூ வாண்ட் டு ஒர்க் இன் கூகுள் சே யுவர் நேம். நீங்கள் கூகுளில் வேலை செய்யணும் உங்கள் பேரை மட்டும் சொல்லுங்க போதும் அப்படின்னா என்ன அர்த்தம்? உங்களை பற்றி எல்லா டீட்டெயில்ஸும் அவங்களுக்கு தெரியணும். நீங்கள் படித்தது, படிக்க போகிறது, எங்கே வேலை செய்கிறீங்க, என்ன பண்ணுறீங்க எல்லாமே. ஓகே, ஸோ ஐ திங்க் எல்லாரும் பண்ணிட்டீங்கன்னு நினைக்கிறேன். லெட் மீ டூ இட் ஹியர். ஈக்குவல் டு வி லுக்அப் ஓப்பன் பிராக்கெட் எம்ப்ளாயி நம்பர் comma select the table, control shift right arrow, control shift down arrow, comma column number என்னது 9, 0. இது ரொம்ப சிம்பிள் தான், ஈஸி தான், பக்காவா வந்துச்சு. பட் டெசிக்னேஷன் கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம ஒரு லுக்கப் எழுதுறோம், டிபார்ட்மெண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னொரு லுக்கப் எழுதுறோம். சரி, எனக்கு வேற ஒன்று வேணும். ஃபார் எக்ஸாம்பிள் இமெயில் அட்ரஸ் வேணும், அதுக்கு ஒரு லுக்கப். சேலரி வேணும், அதுக்கு ஒரு லுக்கப். ஜெண்டர் வேணும், அதுக்கு ஒரு லுக்கப். ஸோ ஒவ்வொன்றுத்துக்கும் லுக்கப் எழுதுறதுக்கு பதிலாக ஒரே லுக்கப்பில் ரெண்டு ஆன்சரையும் எப்படி கொண்டு 2, 3, 4, 10 எவ்வளோ வேணாலும் இப்போதைக்கு இதை பண்ணிடுவோம். எனக்கு இங்கே டெசிக்னேஷனை கொண்டு வரணும், இங்கே டிபார்ட்மெண்ட்டை கொண்டு வர போகிறேன். ஏன் நான் இது பக்கத்து பக்கத்தில் ஏறினா கரெக்டாக ரெண்டும் கரெக்டாக ஒர்க் ஆகுதா, நார்மல் லுக்கப்போ சரி, இப்போ அடுத்த பண்ண லுக்கப்போ கரெக்டாக ஒர்க் ஆகுதான்னு செக் பண்ணுறதுக்கு தான் ஐ எம் டூயிங் இட் இன் த நெக்ஸ்ட் இமீடியட் கால். ஸோ எனக்கு இங்கே டெசிக்னேஷன் வரணும், இங்கே டிபார்ட்மெண்ட் வரணும். பட் ரெண்டு ஃபார்முலா இல்லை, ஒரே ஃபார்முலா. இல்லை இன்னொன்று வரணும், நான் சொன்னேன் இல்லையா, சேலரி வரணும்னா கூட பண்ணிக்கி, எத்தனை வேணாலும் பண்ணி. இப்போதைக்கு 2 ஸ்டார்ட் பண்ணுவோம், ஆரம்பத்திலே இப்போ நிறைய பண்ணலாம், ஒரு 2லேருந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ எனக்கு இங்கே டெசிக்னேஷனும் வரணும், டிபார்ட்மெண்ட்டும் வரணும், ஒரே ஃபார்முலா. ஃபஸ்ட்டு என்ன பண்ணுங்க, 2 செல்லையும் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் போத் த செல்ஸ், செலக்ட் போத் த செல்ஸ். 2 செல்லையும் செலக்ட் பண்ணுங்க. ஈக்குவல் டு, அதுக்கு முன்னாடி காலம் நம்பர்ஸ், ஐ திங்க் உங்களுக்கு காலம் நம்பர்ஸ் ஆல்ரெடி தெரியும், 8, 9 ஆல்ரெடி தெரியும். ஈக்குவல் டு வி லுக்அப், அதே தான் பண்ணுறேன், ஒரு சேஞ்சும் இல்லை. ஆனால் ஒரே ஒரு டிஃபரன்ஸ், 2 செல்லை செலக்ட் பண்ணிட்டேன். ஈக்குவல் டு வி லுக்அப், எது நம்மளுடைய இன்புட்டு, எம்ப்ளாயி நம்பர். எம்ப்ளாயி நம்பர் தான் நம்ம இன்புட். கமா டேபிள் அரே, அதே தான். கோ டு த டேபிள் அரே, கோ டு த மாஸ்டர் டேபிள். வழக்கம் போல் அந்த மாஸ்டர் டேபிளை செலக்ட் பண்ணோம். எம்ப்ளாயி நம்பர்லேருந்து கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட்டு, கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன். கமா இங்கே தான் சேலஞ்ச். நம்ம வழக்கமாக 8th காலம் வேணும்னா 8 டைப் பண்ணோம், 9th காலம் வேணும்னா 9 டைப் பண்ணோம். இப்போ எனக்கு என்ன வரணும், 8 வரணும், 9 வரணும். ஸோ என்ன பண்ணுங்க, உங்கள் கீபோர்டில் பிக்கு பக்கத்தில் நெக்ஸ்ட் டு த லெட்டர் பி ஃப்ளவர் பிராக்கெட் இருக்கு பாருங்க. 2 பிராக்கெட் இருக்கு, ஒன்று ஸ்கொயர் பிராக்கெட், இன்னொன்று ஃப்ளவர் பிராக்கெட். அந்த ஸ்கொயர் பிராக்கெட்டுக்கு மேலே இருக்கு இல்லையா ஃப்ளவர் பிராக்கெட், அந்த ஃப்ளவர் பிராக்கெட்டை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். ஓப்பன் ஃப்ளவர் பிராக்கெட். ஃப்ளவர் பிராக்கெட்டை ஓப்பன் பண்ணிவிட்டு அந்த ஃப்ளவர் பிராக்கெட்டுக்குள்ளே காலம் நம்பர் அடிங்க. 8, 9 இப்படி தான் அடிக்கணுமா, இல்லை நான் 9, 8 பண்ணலாமா, பண்ணலாம். இல்லை நான் 8, 2 பண்ணலாமா, பண்ணலாம். ஆர்டராக தான் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இங்கே ஒரு காலம், அங்கே ஒரு செகண்ட் காலம், 7th காலம், நோ ப்ராப்ளம். 7th and 10th நோ ப்ராப்ளம், எப்படி ஒன்றாலும் பண்ணிக்கிங்க. ஆனால் நான் வந்து 2, 7, 10 அப்படி 2, 7, 9 அப்படி பண்ணலாமான்னா பண்ண முடியாது. ஏன்னா நான் ஆரம்பிக்கும் போது ஃபார்முலா பண்ணும்போது எத்தனை செல்லை செலக்ட் பண்ணிட்டு பண்ணியிருக்கேன், 2 செல். அப்போனா நீங்கள் 2 தான் கொடுக்க முடியும். 3 கொடுக்கணும்னா அப்போ 3 செல்லை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு இங்கே வந்துருக்கணும். ஸோ இப்போ 2 தான் கொடுக்க முடியும். ஃப்ளவர் பிராக்கெட் க்ளோஸ். ஸோ அந்த பிராக்கெட்டுக்குள்ளே காலம் நம்பரை டைப் பண்ணிக்கிங்க. 2 காலத்தை செலக்ட் பண்ணனால 2 தான். ஆர்டர் எப்படி ஒன்றாலும் இருக்கலாம், ரேண்டமைஸ்டாக கூட இருக்கலாம். கமா 0, உங்களுக்கு தெரியும் 0ன்றது எக்ஸாக்ட் மேட்ச். முடிக்கல, லாஸ்ட் ஸ்டெப்பு தான் ரொம்ப முக்கியம். இது வரைக்கும் நேற்றுலேருந்து நம்ம என்ன பண்ணியிருப்போம், ஒன்று என்டர் அடிப்பேன், இல்லை கண்ட்ரோல் என்டர் அடிப்பேன். என்டர் அடித்தா கர்சர் அடுத்த செல்லுக்கு போயிடும், கண்ட்ரோல் என்டர் அடித்தா கர்சர் அதே செல்லில் இருக்கும். பட் இப்போது இந்த மாதிரி 2 அவுட்புட் வருது இல்லையா, இந்த ஃபங்க்ஷனுக்கு பேர் நம்ம என்ன சொல்லுவோம், இந்த மாதிரி ஒரே சமயத்தில் மல்டிப்புளாக இருந்தாலே, மேத்தமெட்டிக்கலியும் கூட உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். மல்டிபிள்ஸாக இருந்தாலே அதுக்கு பேர் நம்ம என்னன்னு சொல்லுவோம், அரேன்னு சொல்லுவோம். ஒன்றுத்துக்கு மேற்பட்டு இருந்தாலே அதுக்கு பேர் அரே. ஸோ இது ஒரு அரே ஃபங்க்ஷன், ஒரே சமயத்தில் 2 ரிசல்ட்டை கொடுக்க போகுது. ஸோ இந்த அரே ஃபங்க்ஷனுக்கு நீங்கள் என்ன பண்ணணும், நேராக என்டர் அடிக்கக்கூடாது, இல்லை கண்ட்ரோலும் என்டர் அடிக்கக்கூடாது. 3 கீயை நீங்கள் ப்ரெஸ் பண்ணணும். கண்ட்ரோலு ஷிஃப்ட் என்டர்.
3 keys you have to press here. 3 கீயை press பண்ணோம். Control Shift Enter. Together. 3த்தையும் ஒரே சமயத்தில் press பண்ணுங்க. Control Shift Enter. பண்ணுவோமா? Control Shift Enter. Yes. Designationம் வந்திருக்கு, டிபார்ட்மெண்ட்டும் வந்திருக்கு. ஒரே ஃபார்முலாவில் 2 ரிசல்ட். மைக்ரோசாஃப்ட் எக்ஸல் கூகுள் ஷீட்ஸுக்கெல்லாம் நீங்கள் என்ன பண்ணலாம், நேராக டபுள் கிளிக் பண்ணால் வந்துடும். பட் இங்கே டபுள் கிளிக் பண்ணாலும் வராது, ட்ராக் பண்ணாலும் வராது. ஸோ இங்கே மட்டும் வேறு வழி இல்லை. அரேக்கு மட்டும் நீங்கள் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணி தான் ஆகணும். இல்லை கண்ட்ரோல் டி பண்ணலாம். நிறைய பேருக்கு தெரியும்னு நினைக்கிறேன். இந்த கண்ட்ரோல் டி மேலேருந்து கீழே வரைக்கும் செலக்ட் பண்ணிவிட்டு இந்த கண்ட்ரோல் டியை பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் டி பண்ணலாம். இல்லை டபுள் கிளிக் பண்ணி காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். சாரி, காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் சி, இங்கே டேபிள் ஃபுல்லாக செலக்ட் பண்ணி பேஸ்ட், காப்பி பேஸ்ட் தான் பண்ண முடியும் அன்ஃபார்ச்சுனேட்லி. ஸோ இங்கே இந்த ட்ராகோ டபுள் கிளிக்கோ வேலை செய்யாது. சரியா, நான் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி காப்பி பேஸ்ட் தான் பண்ணுறேன். எல்லாத்துக்கும் வந்துச்சு. ஸோ அன்ஃபார்ச்சுனேட்லி இங்கே மட்டும் நீங்கள் ட்ராக் பண்ண முடியாது, டபுள் கிளிக் பண்ண முடியாது, காப்பி பண்ணி பேஸ்ட் தான் பண்ணணும். திரும்பவும் நான் ஃபார்முலாவில் ரிப்பீட் பண்ணேன். பட் அது தட் வாஸ் சால்வ்டு. புது வெர்ஷனில் சால்வ் பண்ணிட்டாங்க. லேட்டஸ்ட் WPSல சால்வ் பண்ணியாச்சு. பழைய வெர்ஷனில் ஒர்க் ஆகாது. இப்போதைக்கு நீங்கள் காப்பி பேஸ்ட் தான் பண்ணணும். புது WPSல தே ஆர் சால்வ்ட் இட். கூகுள் ஷீட்டில் எக்ஸலில் ஆல்ரெடி இதெல்லாம் பழைசு, ரொம்ப எக்ஸலில் ரொம்ப பழைசு. 2003 இருக்கு. ஐ ரிப்பீட் த ப்ராசஸ் அகைன். ஈக்குவல் டு VLOOKUP, இன்புட் எது, எம்ப்ளாயி நம்பர், கமா டேபிள் ரெஃபரன்ஸ். அந்த டேபிளை போய் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட், கண்ட்ரோல் ஷிஃப்ட் அப் ஆர் டவுன், கமா ஃப்ளவர் பிராக்கெட். ஃப்ளவர் பிராக்கெட் போயிட்டு அந்த காலம் நம்பரை அடிங்க. காலம் நம்பர் இஸ் 8,9. க்ளோஸ் த ஃப்ளவர் பிராக்கெட், கமா 0. கடைசியாக என்ன பண்ணணும், கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் அடிக்கணும். நீங்கள் நோட் பண்ணீங்களா இல்லையான்னு தெரியல. கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் பண்ண உடனே ஒரு ஃப்ளவர் பிராக்கெட் இங்கே முன்னாடி வந்திருக்கும், ஒரு ஃப்ளவர் பிராக்கெட் கடைசியில் வந்திருக்கும். நீங்கள் எதுவும் பண்ணாதீங்க, அது ஆட்டோமேட்டிக்காக இங்கே வந்துடும். கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் அடித்தாலே வந்துடும். யூ டோன்ட் டைப் தட் பிராக்கெட். நீங்கள் அந்த பிராக்கெட்டை டைப்லாம் பண்ணாதீங்க, எரர் அடிக்கும். ஸோ இந்த பிராக்கெட் தானாகவே வந்துடும் அரே ஃபங்க்ஷன்றதுனால. அரே ஃபங்க்ஷன்னால இட் வில் கம் ஆட்டோமேட்டிக்கலி. ஸோ நவ் ஐ காப்பி திஸ். அப்புறமா இந்த இடத்துக்கு நீங்கள் பேஸ்ட் பண்ணி ஆகணும். வேறு வழியில் யூ ஹேவ் டு கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி, யூ ஹேவ் டு பேஸ்ட் இட். காப்பி அண்ட் பேஸ்ட். ட்ராகோ டபுள் கிளிக்கோ இங்கே வேலை செய்யாது இந்த வெர்ஷனில். புது வெர்ஷனில் தே ஹவ் சால்வ்ட் இட். ஓகே, அரே XLOOKUP அரேவோடையே வந்திருக்கு. XLOOKUP அரே தான் ஃபுல்லாகவே, அந்த ஃபார்முலாவே அரே தான். அதனால் இதெல்லாம் அதில் தேவைப்படாது. ஓகே, நவ் இதை ஹெல்ப்பாக வச்சுக்கிட்டு இதில் கொஞ்சம் எரர் வரும். இந்த எரர் வந்தால் எப்படி சால்வ் பண்ணுறதுன்னு அடுத்தது பார்க்கலாம். எனக்கு ட்ரான்ஸ் ஐடி அடுத்த ஷீட் எக்ஸைஸ் நம்பர் 15. ட்ரான்ஸ் ஐடி, ட்ரான்ஸ் டேட்டு, ப்ராடக்ட் கோடு, டிஃபெக்ட் கோட். ஸோ இதை பேஸாக வச்சுக்கிட்டு அடுத்த ஷீட்டு 15க்கு பக்கத்துலேயே இன்னொரு ஷீட் இருக்குது பாருங்கள். ப்ராடக்ட்ஸ்னு ஒரு ஷீட் இருக்குது. ப்ராடக்ட்ஸ், ப்ராடக்ட் கோடு, ப்ராடக்ட் கோட், ப்ராடக்ட் நேம், சாரி ப்ராடக்ட் கேட்டகரி, நேமு, ரீஆர்டர் லெவல், ஸ்டாக், இது 3 இருக்குது. ஸோ எனக்கு நீங்கள் என்ன பண்ண போகிறீங்களா, வாட் ஆர் யூ கோயிங் டு டூ இஸ் ஐ வாண்ட் த ப்ராடக்ட் நேம் ஹியர். எனக்கு ப்ராடக்டோடைய நேம் இங்கே வரணும். ப்ராடக்ட் நேம், ப்ராடக்டோட கேட்டகரி, அடுத்தது ப்ரைஸ். இது 3மே வரணும். ஆனால் 3த்துக்கும் தனித்தனி ஃபார்முலா இல்லை, 3த்துக்கும் ஒரே ஃபார்முலா. ஒரே ஃபார்முலாவில் இது 3 வரணும். கீழே காப்பி பண்ணாலும் சம்டைம்ஸ் இட் வில் த்ரோ அ எரர் வரும். எரர் வந்தால் எப்படி அந்த எரரை அவாய்ட் பண்ணுறதுன்னு நான் ஃபஸ்ட்லேயே எரர் வரக்கூடாது. கீழே காப்பி பண்ணும்போது எரர் வந்தால் ஓகே, முதல் செல்லே எரர் வரக்கூடாது. முதல் செல்லே எரர் வந்தால் ஃபார்முலா மிஸ்டேக்னு அர்த்தம். ஸோ இது 3த்தையும் கண்டுபிடிங்க ஒரே ஃபார்முலாவில். டோன்ட் ரைட் 3 ஃபார்முலாஸ். 3 ஃபார்முலா கிடையாது, ஒரே ஃபார்முலா. 1 ஃபார்முலா, ஐ வாண்ட் ஆல் த 3 ரிசல்ட்.
கீழே காப்பி பண்ணால் எரர் வரும். ஷீட் ஃபுல்லாக செலக்ட் பண்ணாதீங்க, டேட்டாவை மட்டும் செலக்ட் பண்ணுங்க. ஷீட் ஃபுல்லாக செலக்ட் பண்ணிடாதீங்க, ஸ்லோவாகிடும் சிஸ்டம். ஷீட் ஃபுல்லாக பண்ணக்கூடாது, டேட்டாவை மட்டும் பண்ணுங்க. பக்கத்து ஷீட்லேயே அவுட்புட்டா காப்பி பண்ணும்போது எரர் வரும், கண்டிப்பாக வரும்.
Okay. Equal to முதல்ல மூணு செல்லையும் செலக்ட் பண்ணிடுங்க. V lookup bracket open product code exercise number 15 ல product code comma அந்த ப்ராடக்ட் ஷீட்டுக்கு போயிடுறேன். ப்ராடக்ட் கோட்ல இருந்து செலக்ட் பண்ணும். ஹெட்டிங்கோட ஹெட்டிங் இல்லாமன்றது உங்கள் இஷ்டம் தான். கண்ட்ரோல் ஷிஃப்ட் ரைட், கண்ட்ரோல் ஷிஃப்ட் டவுன், கமா. ஆக்சுவலாக ப்ராடக்ட் நேம் வரணும் 329. இதான் என்னோட காலம் நேம் 329. இங்கேயே வந்திருக்கு 329. ஓப்பன் த ஃப்ளவர் ப்ராக்கெட் 3,2,9. இதான் காலம் நேம்ஸு 3,2,9. ஃப்ளவர் ப்ராக்கெட் க்ளோஸ், கமா 0. மூணு ஃபார்முலா பதிலாக ஒரே ஃபார்முலாவில் பண்ணுறோம். 3,2,9. கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர். எஸ், வி காட் த அவுட்புட். ஃபஸ்ட்டு ப்ராடக்ட்டுக்கு அவுட்புட் வந்திருக்கு, கரெக்டு. இப்போ இதுவே நான் எல்லா இடத்துக்கும் காப்பி பண்ணுறேன். இங்கே நீங்கள் காப்பி பேஸ்ட் தான் பண்ணி ஆகணும் இல்லையா? யூ ஹேவ் டு காப்பி அண்ட் பேஸ்ட் இட். ஸோ டில் த பாட்டம் கண்ட்ரோல் சி கண்ட்ரோல் வி நான் காப்பி பேஸ்ட் பண்ணுறேன்னு வச்சுங்க. பட் எரர் வருது. ஏன் எரர் வருது? என்ஏன்னா என்ன அர்த்தம்? நாட் அவைலபிள், நாட் அப்ளிகபிள்னு அர்த்தம். ஆக்சுவலாக இந்த ப்ராடக்ட் நம்பரை பார்ப்போம். EC1001 இதுதான் இந்த ப்ராடக்ட் கோடு. இந்த ப்ராடக்ட் கோடு ஒரிஜினலில் இருக்கா இல்லையான்னு பார்ப்போம். இல்லைனா தான் இந்த எரர் வரணும். ஸோ நான் ஒரிஜினலில் போய் பார்க்குறேன். ஆக்சுவலாக அதுதான் என்னுடைய ஃபஸ்ட்டு ப்ராடக்டே. முதல் ப்ராடக்டே அதான் EC1001. ஆனால் வரல. ஏன் வரல? கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி டேட் டிஃப்னு ஒரு ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணோம் இல்லையா? அதில் வந்து அதே பிரச்சனை தான் இங்கே. கீழே காப்பி பண்ணும்போது எரர் தப்பாக அடிச்சது, எரர் வந்தது. அதுக்காக என்னென்னா ரோ நம்பர் மாறிக்கிட்டே இருக்கு. அதே கான்செப்ட் தான் இங்கேயும். இங்கே பாருங்கள், ரோ நம்பர் இங்கே நான் செலக்ட் பண்ணது C92K94. கீழே வரும்போது இந்த C9ன்றது C10ஆக மாறிடுது. அப்படின்னா என்ன அர்த்தம்? ரெண்டாவது ப்ராடக்ட்டுக்கு C9லேருந்து இல்லாமல் C10லேருந்து தான் தேடவே ஆரம்பிக்குது. மூணாவது ப்ராடக்ட்டுக்கு வரும்போது C11லேருந்து ஆரம்பிக்குது. எங்கேருந்து? இங்கேருந்து. அப்போ ஃபஸ்ட்டு ப்ராடக்டை ஒமிட் பண்ணிடுது. ஸோ இப்படியே மாறிக்கிட்டே வருது. அதான் பிரச்சனையே. ஸோ இங்கே வரும்போது என்ன ஆகுதுன்னா, இந்த இடத்துல C14லேருந்து தான் தேடவே ஆரம்பிக்குது. C14லேருந்து தான் சர்ச் பண்ணுது. இங்கேருந்து தான். ஸோ முதல் 3 ரோவையும் ஒமிட், 4 ரோவையும் ஒமிட் பண்ணி இங்கேருந்து தான் சர்ச்சிங்கே ஆரம்பிக்குது. அதனால தான் எரர் வருது. ஸோ இந்த டேட்டா இல்லை. கீழே போய் பார்க்குது, இல்லை. நம்ம ஆரம்பிக்கிறதே நான் 14வது ரோலேருந்து தான் ஆரம்பிக்கிறோம். அதனால தான் எரர் வருது. ஸோ எந்த டேட்டாவாக இருந்தாலும் நம்ம என்ன பண்ணோம், முதல்ல இருந்து எண்டு வரைக்கும் செக் பண்ணி பார்க்கணும். ஏன்னா எங்கே வருதுன்னு ஃபஸ்ட்டில் வரலாம், லாஸ்ட்டில் வரலாம், மிடில் வரலாம், தெரியாது. எங்கே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் செக் பண்ணணும். ஸோ என்ன பண்ணுங்கள், திரும்பவும் இந்த ஃபார்முலாவை போயிட்டு செலக்ட் ஆல் த 3 செல்ஸ். இந்த 3 செல்லையும் செலக்ட் பண்ணுங்க. செலக்ட் ஆல் த 3 செல்ஸ். 3 செல்லையும் செலக்ட் பண்ணிவிட்டு இப்போ ஃபார்முலாவில் போயிடுங்க. 3 செல்லையும் செலக்ட் பண்ணி ஃபார்முலா. ஏன்னா ஒரு செல்லு பண்ணக்கூடாது, அரே இல்லையா? 3 செல்லையும் செலக்ட் பண்ண. 3 செல்லையும் செலக்ட் பண்ணி ஃபார்முலாவில் போயிடுவோம். இங்கே C9K94. கீழே வரும்போது அந்த 9 10ஆக மாறுது, 94 95ஆக மாறுது. மாறக்கூடாது, ரெண்டுமே மாறக்கூடாது. ஆரம்பிக்கும் போது C9ல் ஆரம்பித்து எண்டு பண்ணும்போது K94. எல்லா ப்ராடக்ட்டையும் ஆரம்பத்துலேருந்து கடைசி வரைக்கும் செக் பண்ணி பார்க்கணும். ஸோ மாறக்கூடாது. அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? C9 C10ஆக மாறக்கூடாது. ஸோ we have to put a டாலர் பண்ணுறதுக்கு என்ன பண்ணணும் சார்? F4. ஒரு F4 ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. அந்த C9K49 இருக்கு இல்லையா? F4 டாலர் போட்டு F4 போட்டு ப்ரெஸ் பண்ணிக்கிங்க. ஓகே, இப்போ கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர். இப்போ கண்ட்ரோல் C காப்பி, மற்ற ரேஞ்சுக்கு பேஸ்ட், கண்ட்ரோல் V பேஸ்ட். இப்போ எரரே வராது பாருங்க. பக்காவாக எல்லா ஆன்சரும் 100% வரும். ஒரே ஷீட்டில் ஒரே ஃபைலில் ஃபார்முலா டேட்டா இருக்கும்போது இதுதான் பிரச்சனை. வேற ஒரு ஃபைலில் டேட்டா இருந்துச்சுன்னா ப்ராப்ளம் இல்லை, பக்காவாக வந்துடும். ஏன்னா போன செஷனில் பாருங்கள், நம்ம எம்ப்ளாயி மாஸ்டருக்கு டாலரு எக்ஸல் தானாகவே இன்சர்ட் பண்ணிடுச்சு. அதனால் ப்ராப்ளமே இல்லை. சேம் ஃபைல் சேம் ஷீட்டாக இருக்கும்போது தான் இந்த பிரச்சனை வரும். டாலர் வராது. நாம தான் டாலரை மேனுவலாக இன்சர்ட் பண்ணணும். we have to insert the dollars manually here. வேற வழி இல்லை. நம்ம மேனுவலாக டாலர்ஸை இன்சர்ட் பண்ணி தான் ஆகணும்.
அதே ஃபைலில் இருந்தால் வேற ஒரு ஃபைலில் இருந்தால் பிரச்சனை இல்லை, தானாகவே டாலர் வந்துடும். சேம் ஃபைலில் இருக்கிறதுனால டாலர் வரல, நீங்கள் தான் டாலரை இன்சர்ட் பண்ணணும். ஓகே, ரைட். இப்போ பிரேக்கு முன்னாடி அடுத்ததில் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம ஓப்பன் பண்ணோம் இல்லைங்களா, மாஸ்டர்னு ஒரு ஷீட். அந்த ஃபைல் அந்த ஃபைலுக்கு போயிடுங்க, மாஸ்டர் ஃபைல். நம்ம ஏற்கனவே எம்ப்ளாயி டேபிளில் தான் வேலை செஞ்சிட்ருக்கோம், எம்ப்ளாயி பிரான்ச் அதெல்லாம் பண்ணோம். அது பக்கத்துலேயே ஒரு ஷீட் இருக்குது பாருங்கள், டிஃபெக்ட்ஸு. டிஃபெக்ட் கோடு, டிஃபெக்ட் கேட்டகரி, சிவியாரிட்டி, ரிப்போர்ட்டட் பை டிபார்ட்மெண்ட்டு, ரூட் காசு, கரெக்டிவ் அனாலிசிஸ், ப்ரிவென்டிவ் ஆக்ஷன், இந்த மாதிரி ஒரு பெரிய டேபிள் இருக்குது. ரொம்ப சிம்பிள். எனக்கு இந்த டேபிளில் ஹெட்டிங் லெஃப்டில் இருக்குது பாருங்கள், ஹெட்டிங் லெஃப்டில் இருக்குது, டேட்டாஸ் ரைட்டில் இருக்குது. ஹெட்டிங் மேலே டேட்டா கீழே இருந்தால் நம்ம என்ன ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணணும்? VLOOKUP. ஹெட்டிங் லெஃப்டில் இருக்குது, டேட்டாஸ் ரைட்டில் இருக்குன்னா நாம் என்ன யூஸ் பண்ண போகிறோம்? HLOOKUP யூஸ் பண்ண போகிறோம். ஆனால் VLOOKUPக்கு எத்தனை ரோ எத்தனை காலம்னு கவுண்ட் பண்ணணும், HLOOKUPக்கு எத்தனை ரோன்னு கவுண்ட் பண்ணணும். அவ்வளோதான். நீங்கள் ட்ரை பண்ணுங்க பாருங்கள், ஒன்று கண்டுபிடிச்சா போதும். எனக்கு ஜஸ்ட் ஃபைண்ட் அவுட் வாட் இஸ் த டிபார்ட்மெண்ட் இன் விச் த டிஃபெக்ட் ஹாஸ் ஹேப்பன். எந்த டிபார்ட்மெண்ட்டில் இந்த டிஃபெக்ட் நடந்தது அப்படின்றது எனக்கு இங்கே வரணும், விச் இஸ் அவைலபிள் ஆன் த டிஃபெக்ட் டேபிள். அந்த டிஃபெக்ட் டேபிளில் அந்த டிபார்ட்மெண்ட் நேம் இருக்குது. ஸோ இங்கே இருக்குது பாருங்கள், டிஃபெக்ட்டு டிபார்ட்மெண்ட் நேம் இங்கே இருக்குது. எலக்ட்ரிக்கல் டிபார்ட்மெண்ட்டாக, மெயின்டெனன்ஸாக, ப்ரொடக்ஷன்லாம் எங்கே நடந்திருக்கு அப்படின்றது இங்கே வரணும். இதை மட்டுங்க அடுத்த கான்செப்டை நெக்ஸ்ட்டு பார்ப்போம். இதுலேயும் பாட்டமில் சில எரர் வரும், அந்த எரரை எப்படி அவாய்ட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரே ஒரு ஆன்சர் வந்தால் போதும், நீங்கள் அரே கூட எழுத வேணாம், நோ நீட் ஃபார் அரே. ஒரே ஒரு ஆன்சர், டிபார்ட்மெண்ட் நேம் வந்தால் போதும். ஒரே ஒரு விஷயம், அங்கே VLOOKUP இல்லை, இங்கே HLOOKUP. அங்கே காலம் நம்பரில் ரோ நம்பர் இங்கே ட்ரை பண்ணுங்க பார்க்கலாம். Okay.
equal to H lookup எது input defect code comma master sheet இங்க இருந்து செலக்ட் பண்ணிடுவோம் control shift down control shift right comma எத்தனாவது ரோ இங்க ரோ unfortunately இங்க வரல ரோ நம்பர்லாம் வர மாட்டேங்குது பாருங்க வேற வழியில நம்ம தான் ரோ நம்பர் தெரிஞ்சுக்கணும் எத்தனாவது ரோ 1 2 3 4 5 6 correct comma 0 எதுக்கு 0 exact matchக்காக so 6 comma 0 இங்க ஒரு பிரச்சனை இல்ல டாலரும் தானாவே வந்துருச்சு பாருங்க டாலர் இஸ் ஆட்டோமேட்டிக்கலி இன்சர்ட்டட் ஏன்னா நம்ம வேற ஒரு ஃபைல்ல இருந்து டேட்டாவை கொண்டு வரோம் வேற ஒரு ஃபைல்ல இருந்து கொண்டு வரனால டாலர் ஆட்டோமேட்டிக்கா வந்துருச்சு நீங்க இங்க கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் தேவையில்லை ஏன்னா இது அரே கிடையாது ஒரு ஆன்சர் தான் வரப்போகுது அதனால வெறும் என்டர் அடிச்சாலே போதும் இல்ல வெறும் கண்ட்ரோல் என்டர் அடிச்சாலே போதும் கண்ட்ரோல் ஷிஃப்ட் என்டர் இங்க வேண்டாம் ஸோ நான் வெறும் கண்ட்ரோல் என்டர் அடிக்கிறேன் எஸ் அசம்பிளி அப்படியே டபுள் கிளிக் பண்றோம் காப்பி பண்றோம் எஸ் ஸோ எல்லாத்தோடைய டிபார்ட்மெண்ட்டும் வந்திருக்கு பட் ஒரே ஒரு ப்ராப்ளம் என்னன்னா சில ரெண்டு இடத்துல NA வந்திருக்கு NA ஏன்னா உண்மையிலேயே இந்த DF 121 அப்படின்றது என்னுடைய மாஸ்டர்ல இல்லை உண்மையிலேயே இல்லை ஆக்சுவலாக டிஃபெக்ட் கோடு எது வரைக்கும் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 60 வரைக்கும் தான் இருக்கு ஆனால் இங்கே 121 இருக்கு இங்கே 0004ன்னு இருக்கு ஏதோ டைப்போ எரரோ இல்லை வந்து தப்பாவோ என்டர் பண்ணியிருக்காங்க ஸோ உண்மையிலேயே இந்த ரெண்டு டேட்டாவும் இல்லை என்னுடைய மாஸ்டர்ல really it's not available in my master data so இந்த மாதிரி உண்மையிலே டேட்டா இல்லைன்னா எனக்கு இந்த NA பிடிக்கல ஐ டோன்ட் வாண்ட் திஸ் NA இதை நாளைக்கு மேலே அப்லோட் பண்ணீங்க ஏதாவது அப்லோட் பண்ணால் எரர் வரும் ஸோ இதுக்கு பதிலாக எனக்கு NAக்கு பதிலாக வேறு ரிசல்ட் வரணும் 0ன்னு வரணும் இல்லை நாட் அவைலபிள் வரணும் நாட் ஃபவுண்டு வேறு ஏதோ ஒரு மெசேஜ் எனக்கு வரணும்னு நினைக்கிறேன் ஸோ என்ன பண்ணலாம் ரொம்ப சிம்பிள் அந்த VLOOKUPக்கு முன்னாடி போயிடுங்க VLOOKUPக்கு முன்னாடி before VLOOKUP just go before VLOOKUP if error னு ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு பாருங்க VLOOKUP சாரி HLOOKUPக்கு முன்னாடி போயிட்டு if error அப்படின்ற ஒரு ஃபங்க்ஷனை சேர்த்துக்குங்க if error அதாவது எரர் இருந்தால் if there is a error in the HLOOKUP if error கடைசியா வந்துருங்க கடைசியா if HLOOKUPக்கு முன்னாடி if error கடைசியா வந்துட்டு கமா இப்போ இந்த HLOOKUP எரரா இருந்தா என்ன பண்ண போறோம் எனக்கு நாட் ஃபவுண்ட் அப்படின்னு ஒரு மெசேஜ் வரணும் இல்ல நோ டேட்டான்னு மெசேஜ் ஏதோ ஒரு மெசேஜ் வரணும் டபுள் கோட்ஸ் ஏன்னா டெக்ஸ்ட் இல்லையா டபுள் கோட்ஸ் என்ன போடுவோம் நோ டேட்டா ஆர் நாட் ஃபவுண்ட் நான் நாட் ஃபவுண்ட்னு ஒரு மெசேஜ் கொடுத்துறேன் டபுள் கோட்ஸ் போட்டு நாட் ஃபவுண்ட் ஏன் டபுள் கோட்ஸ் போடுறோம் அது டெக்ஸ்ட்ன்றதுனால டபுள் கோட்ஸ் பிராக்கெட் க்ளோஸ் பிராக்கெட்டை ஓப்பன் பண்ணோம் இல்லையா இஃப் எரருக்கு ஒரு பிராக்கெட்டை ஓப்பன் பண்ணோம் அந்த பிராக்கெட்டை க்ளோஸ் பண்ணணும் இப்போ கண்ட்ரோல் என்டர் அடிக்கிறேன் இப்போ காப்பி பண்ணி பார்த்துருவோம் டபுள் கிளிக் எஸ் டேட்டா இருந்துச்சுன்னா டேட்டா வரும் டேட்டா இல்லையா நாட் ஃபவுண்ட் அப்படின்ற மெசேஜ் ஸோ இந்த ரெண்டு டேட்டாவும் நாட் ஃபவுண்ட் ஓகே நீங்கள் சொல்ல முடியுமா எங்கெல்லாம் நாட் ஃபவுண்ட் இருக்கோ எனக்கு அது தனியாக காமிக்கணும் இந்த காலமில் என்ன பண்ணலாம் செலக்ட் தட் காலம் நேற்று பண்ணமே கண்டிஷனல் ஃபார்மேட்டிங் ஹைலைட் செல் ரூல்ஸ் ஹைலைட் செல் ரூல்ஸில் போயிட்டு ஈக்குவல் டு அந்த காலத்தை செலக்ட் பண்ணிக்கோங்க ஹைலைட் செல் ரூல்ஸில் போயிட்டு ஈக்குவல் டு நாட் ஃபவுண்ட் அப்படியே இங்கே டைப் பண்ணிக்கோங்க எந்த கலரு லைட்டு ரெட்டு டார்க் ரெட்டு இல்லை க்ரீனு ரெட்டாகவே இருக்கட்டும் நான் ரெட்டே லைட் ரெட் ஃபில் வித் டார்க் ரெட்டே கொடுத்துட்றேன் ஓகே தட்ஸ் ஆல் ஸோ எங்கெல்லாம் வேல்யூ நாட் ஃபவுண்டாக இருக்கோ அதெல்லாம் ரெட்டாக ஹைலைட் பண்ணி காமிச்சிடும் ஸோ இந்த டேட்டாலாம் அவைலபிளாக இல்லை அப்படின்னா இந்த காலத்தை செலக்ட் பண்ணி கண்டிஷனல் ஃபார்மேட்டிங்கில் போயிட்டு ஹைலைட் செல் ரூல்ஸில் போயிட்டு ஈக்குவல் டு நாட் ஃபவுண்டுன்னு டைப் பண்ணுங்கள் கலர் கொடுத்துருங்க நான் ரெட்டு கலரே கொடுத்துட்டேன்
ஓகே. ஸோ எரர் வராமல் தடுக்கிறதுக்கு டாலர் ஒரு கான்செப்ட். டாலர் இருந்தும் எரர் வந்துச்சுன்னா அப்போ நீங்கள் டேட்டாவே இல்லைன்னு அர்த்தம். அப்போ நீங்கள் நாட் ஃபார் இஃப் எரர் ஃபங்க்ஷனை யூஸ் பண்ணணும். இன்னும் லுக்அப் முடியல. அடுத்த 2 எக்ஸசைஸ்லேயும் நம்ம லுக்அப் தான். 16, 17லையும் நம்ம லுக்அப் பார்க்க போகிறோம். அதுக்கப்புறம் we have to start with pivot tables and charts. ரொம்ப முக்கியமான கான்செப்ட். ஆக்சுவலி ஆஃப்டர்நூனுக்கு முன்னாடியே பிவட் டேபிள் ஆரம்பிச்சிருக்கணும். ஏன்னா நிறைய பிவட் டேபிள் வந்து பெரிய கான்செப்ட்டு. அதை கவர் பண்ணுறதுக்கே 3-4 hours மினிமம் ஆகும். ஸோ வில் ட்ரை டு கவர் as much as possible. சேவ் பண்ணிக்கலாம். I stop the recording of the session. கொஞ்சம் ஞாபகப்படுத்துங்க.